Yes. Hi, hello, vanakkam champions. I hope my audio video is all clear, perfect and picture perfect. So, yes, ஆட் வந்துருச்சு. அப்போ கிளாஸ் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். நான் பேசுறது தெளிவா கேக்குதா, கிளியரா இருக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் சொன்னீங்கன்னா சீக்கிரமா செஷன் ஆரம்பிச்சிடலாம். டாம் டூம் டமால்னு செஷன் ஆரம்பிச்சிடலாம். So let me know in the comment section. நான் பேசுறது கேக்குதா? எஸ். என்னடா இது? யாரெல்லாம் வரலையோ ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வரலைன்னா சீக்கிரமா வர சொல்லுங்கப்பா. We will ensure that everyone comes here and we will ensure that we cover portions like anything. Good morning, good morning. That we cover portions like. Okay. Hi Shri Shakti. Thank you Anaga. So காலங்காத்தால ஒரு சில பேருக்கு இது மிட் நைட்டா கூட இருக்கலாம். ஸோ காலங்காத்தால நம்ம இப்போ இந்த மாசான செஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹவு டு யூ ஃபீல்? எப்படி இருக்கு? மார்னிங் வைப் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா மேம்? நான் இப்போதான் மேம் மார்னிங்கே பார்க்குறேன் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா இனிமே நீங்கள் நிறைய நேரம் மார்னிங்கில் தான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மனசுக்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கோங்க, which is all is well. டெக்கனா எக்ஸாமுக்கு இன்னும் 1-2 நாட்கள் தான் இருக்கு. இப்போ 26, 2 நாள் இல்லை, ஒரு நாள் தான் கையில் இருக்கு. அந்த ஒரு நாளில் எப்படி டார்கெட் பண்ணி நெட்டி அடிச்சு நம்ம CBSE எக்ஸாமை கிளியர் பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மார்னிங் 5 AM கிளாஸுக்கு நீங்க எல்லாரும் தயார்னா ஒரு குட்டி ஃபயரை போட்டு விடுங்க. ஏன்னா டுடே now we are going to complete our class 12 entire chemistry book. ரெடியா? மாசா ஒரு ஃபயரை தெறிக்க விடுங்க. and remember all is well. ஃபயர் வரும்போது அதை எப்படி பார்க்காம இருக்க முடியும்? ஸோ let us see யூடியூப் எங்கே? யூடியூப்ல அந்த ஃபயரை பார்த்து எனர்ஜியாய் வேற லெவல்ல இருக்க போறோம். ஸோ யாரெல்லாம் இன்னும் அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணல லைக் செக்ஷன்ல சீக்கிரமா அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணுங்க. அங்க 45 மெம்பர்ஸ் இருக்கீங்க. அப்போ 45 to 50 47 மெம்பர்ஸ் இருக்கீங்க. அப்ப கண்டிப்பா குறைஞ்சது 50 லைக்ஸ் ஆச்சு வரணும்ல, ரைட்டா? ஸோ உங்க அட்டெண்டன்ஸை சீக்கிரமா மார்க் பண்ணுங்க. அண்ட் வெரி குட் ராக்கனா. இந்த எனர்ஜி, இந்த ஃபயர், இதெல்லாம் தான் நமக்கு வேணும். பார்த்துடலாமா யாரெல்லாம் இருக்கீங்கன்னு? வெரி குட் ஜெனி, ஜெனசஸ் ஸ்பாட், ஹாய், நீங்க புதுசுன்னு நினைக்கிறேன். எடிட்ஸ், ஹாய் கண்ணா. கௌரி சுந்தரி, ஐ எம் so happy. So yes, are you guys ready? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆரம்பத்துல பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இருந்தே ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றீங்க? Shall we start with physical chemistry? ஏன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபுல்லா நியூமெரிக்கல்ஸ். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில காலையில எந்திரிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால நல்லா ஒர்க் ஆகும். அதை முடிச்சதுக்கு அப்புறமா வில் கோ வித் இன்ஆர்கானிக், ஆர்கானிக், அது இதுன்னு போட்டு அலசிடலாம். ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆரம்பிக்கலாமா? ஒரு ஃபயரை போட்டு விடுங்க. லெட் அஸ் ஸ்டார்ட். ஃபயர் அப்படியே நின்றுச்சுக்கனா சீக்கிரம். ஆர்கானிக் வேணுமா? Actually, I planned for physical chemistry, but if you want organic, then I'll take organic. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் இங்க சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட். நம்ம கண்டிப்பா இன்னைக்கு NCERT லைன் பை லைன் தான் போறோம். சரியா? NCERT லைன் பை லைன் தான் போறோம். மாஸ் காட்ட போறோம். வேற லெவல்ல படிக்க போறோம். ஹாய் பிருத்வி மேம், சாட் லோட் ஆகல. எஸ் டாக்கண்ணா. டோன்ட் வரி. ஒரே பயமா இருக்கா?
நம்ம விஜய் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் இஸ் வெல். நீங்க கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். கிளாஸ்க்கு வராம பயந்தீங்கன்னா பயந்துட்டே இருக்கிற வேண்டியதான். சரியா? ஸோ ஐ எம் தேர். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பா ஈஸியா நம்ம 95+ தூக்குறோம். ஓகேவா? ஓகே மேம். சின்ன நான் கொடுத்த பிடிஎஃப்ல பயோமாலிகூல்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா எனக்கு தனியாக மெசேஜ் அனுப்புங்க. ஐ வில் ஷேர் இட் வித் யூ. அப்படியும் இல்லைன்னா இன்னைக்கு நான் அனுப்புகிற மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட்டா? ஹாய் ஹாய் தர்ஷினி. ஓகேடா கண்ணா. ஸோ ஜஸ்ட் கிவ் மீ a minute. நான் ஆக்சுவலாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு தான் இங்கே செட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, கேன் வி ஹாவ் அ போல்? ஒரு குட்டி போல் வச்சிடலாமா? If you guys want physical chemistry, உங்களுக்கு physical chemistry வேணும்னா எனக்கு ஒரு yellow heart போடுங்க. இல்ல மேம் எனக்கு வந்துட்டு inorganic chemistry தான் வேணும்னா அப்போ அதுக்கு ஒரு blue heart போடுங்க. இல்ல மேம் எனக்கு physical chemistry வேணா, inorganicum வேணா, organic chemistry தான் வேணும்னா அப்போ ஒரு பிங்க் ஹார்ட்டை போடுங்க. உங்களுக்கு எது வேணும், உங்களுக்கு எது தேவைங்கிறத பார்த்துட்டு we will ensure that we start the class. Okay? So கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். என்ன கிளாஸ் வேணுங்கிறது நீங்க சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாஸ் இருக்கும். Okay, lot of yellow. ரெண்டு பார்ட்டும் கவர் பண்ணுவீங்கன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக், ஆர்கானிக் எல்லாத்தையும் கவர் பண்ணுவேன். ஓகே. என்னடா இது பிங்க்கும் எல்லோவும் மல்லு கட்டி நிக்குதே. லாட் ஆஃப் எல்லோஸ். ஓகே சூப்பர் ராகனா. சரி ஓகே, அப்ப நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இருந்தே ஆரம்பிக்கலாம். we will start with physical, then கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் ஆர்கானிக் கேட்டதுனால ஆர்கானிக்கும் போயிட்டு ஃபைனலா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வரலாம். என்ன சொல்றீங்க? is it fine? first physical chemistry, second organic chemistry, third inorganic chemistry. இதான் நம்ம ஆர்டர். ஓகேவா? ஃபைனா? பக்காடா கண்ணா. ஸோ ஜஸ்ட் கிவ் மீ a minute of time. நான் நமக்கான நோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அண்ட் யாராச்சும் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜஸ்ட் கிவ் மீ a minute of time. சரியா? ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் தாங்க. Okay, so shall we start with electrochemistry? Electrochemistry இருந்து ஆரம்பிக்கலாமா? Okay. So இங்க இருக்கான். We will start with electrochemistry. Just ஒரே ஒரு நிமிஷம் தாங்க. உங்களுக்காக ஆக்சுவலாக நான் 1 page நோட்ஸும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த லைவ் முடிச்சுட்டு மத்தியானத்துக்குள்ள முடிச்சிருவேன். ஸோ ஃபைனல் லேப்ஸ் ரிவிஷனுக்கு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஃபைனல் லேப்ஸ் ரிவிஷனுக்கு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ரைட்டா? ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சோ? ஓகே, இதோ போட்டுடலாம். ஆக்சுவலா நம்ம வாட்ச்மேன் பிரச்சனையினால என்னால டவுன்லோட் பண்ணி வைக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. பட் இப்ப பாத்திரலாம். சரியா? இப்ப பாத்திரலாம்.
அண்ட் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், நம்ம சேனல் மேனேஜர் சொல்லி இப்போ கூட மெசேஜ் அனுப்புறாருப்பா, மேம் இன்ஃபார்ம் பண்ணுங்க மேம், மறந்துடாதீங்க மேம் அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் ஃபார் அன் இன்ஃபர்மேஷன் ஐ எம் ஷோயிங் திஸ். நம்மளோட நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கக்கூடிய நம்பிக்கை கிராஷ் கோர்ஸ் ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த நம்பிக்கை ரிவிஷன் கிராஷ் கோர்ஸுக்கான ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நானும் மற்ற டாப் டீச்சர்ஸ் ஃபார் நீட் ஏரியாலேருந்து தமிழில் உங்களுக்கு டீச் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஆக்சுவலி அ ரிவிஷன் கிளாஸ் அண்ட் இதில் 3 காம்போஸ் இருக்கு. காம்போஸோட ப்ரைஸ் இதுதான். கிளாஸ் மட்டும் வேணும்னா 999, கிளாஸோட உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸும் வேணும்னா 1499, கிளாஸோட டெஸ்ட் சீரீஸோட PYQ புக் ஹார்ட் காப்பி அண்ட் சாஃப்ட் காப்பி வேணும்னா தென் 1999. ஆஃபர் 25th Feb வரைக்கும் தான் இருந்துச்சு. பட் இப்போ ஆஃபர் இஸ் எக்ஸ்டெண்டட். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 1st of March வரைக்கும் இருக்கும், which is another 3 days. 3 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. சரி, ரொம்ப நேரம் என்னென்னமோ பேசிட்டோம். இப்போ let us start the session. So நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய சாப்டர் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் உங்க எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன், இந்த செஷன் ஒரு பெரிய செஷனா இருக்க போது. மினிமம் 5 to 6 hours இருக்கும். ஏன்னா 10 சாப்டரையும் நான் NCERT லைன் பை லைன் டீச் பண்ண போறேன். ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஹாவ் அ வாட்டர் பாட்டில் நியர்பை. உங்களுக்கு உங்க பக்கத்துல கண்டிப்பா வாட்டர் இருக்கணும், கையில நோட்ஸ் இருக்கணும். ஏன்னா நான் நிறைய கொஸ்டின்ஸ் தருவேன், நீங்களும் அதை சால்வ் பண்ணணும். ஓகே, நோட்ஸும் பெண்ணும் இருக்கு. அண்ட் ஃபைனலா தயவு செஞ்சு பெட்டில் உட்காந்து படிக்கிறது அப்படிலாம் செய்யாதீங்க. எய்தர் கீழே தரையில் உட்காந்து படிங்க, இல்ல ஸ்டடி டேபிள் இருந்தா அங்க உட்காந்து படிங்க. ஓகேவா? என்ன கேட்டீங்கன்னா சமணங்கால் போட்டு படிச்சீங்கன்னா காலையில டியூ டு த பொசிஷன் உங்களால இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும். ஓகேவா? இல்ல உண்மையிலேயே சீரியஸா சொல்றேன், சீரியஸா போட்டு காமெடி எல்லாம் பண்ணல. ஓகே, ஆரம்பிக்கலாமா? இதுக்கான அந்த பிடிஎஃப் மேல 95+ இருந்துச்சுன்னா அந்த பிடிஎஃப் படிச்சா 95+ கிடைக்கும். இது பேசிக்கான விஷயம், நீங்க அதை பத்தி யோசிக்கவே வேணாம். ஓகே, ஆல் ரைட். என்னடா இது மக்கார் பண்ணது, என்ன ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா டியூ டு திஸ் இஷ்யூ வித் வாட்ச்மேன் நமக்கு வந்துட்டு எடுத்து வைக்க முடியல. பட் எஸ், ஹியர் வி ஆர். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரினா என்னங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் டேக் யோர் NCERTs அண்ட் லிசன் டு மீ லைன் பை லைன். நான் எல்லாத்தையும் கிளியரா சொல்ல போறேன். IUPAC nomenclature எல்லாமே சொல்ற மாதிரி இருக்கும் சாந்தி. So if you are there throughout the session, I can guarantee you marks. நான் ஆர்கானிக் மட்டும் பார்க்குறேன், ஃபிசிக்கல் மட்டும் பார்க்குறேன்னு நினைக்காதீங்க. அடுத்த ஒரு 5-6 மணி நேரம் என் கூட இருங்க, ஃபுல்லா முடிச்சிடலாம். சரியா? ஓகே, ரைட் ரக்கனா. This is better. இப்போ நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி தான் ஸ்டார்ட் பண்றோம். உங்களோட NCERT புக் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா I have NCERT soft copy. So NCERT புக் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லயே என்ன சொல்லியிருக்காங்க? Chemical reactions can be used to produce electrical energy. Similarly, electrical energy can be used to produce chemical reactions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரினா என்னங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். டைரக்ட் 2 மார்க்ல கேட்கலாம், பட் டிஃபைன் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிலாம் வராது. மேபி ஏதாவது கான்செப்ட் ஓரியன்டட் 2 மார்க்ஸ் வரலாம். ரைட்? ஸோ ரிமெம்பர் திஸ். ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நீங்க கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதோ இல்ல கெமிக்கல் எனர்ஜியா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணக்கூடிய
அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. இங்க நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி கெமிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றேன்னா அப்போ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தன்னால நடக்கல. தன்னால நடக்காததுனால தான் நான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுக்க வேண்டியது இருக்கு. கரெக்டா? கரெக்டா? எஸ், தன்னால அது நடக்காததுனால தான் நான் ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுக்க வேண்டியது இருக்கு. which means in this conversion the chemical reaction is non spontaneous. இந்த நான் ஸ்பான்டேனியஸ் ஸ்பான்டேனியஸ்ல ஆன்சர் கீழே இருக்கும். இதை எழுதலைன்னா ஹாஃப் மார்க் ஓகேயா? சரியா? இதுக்கு ஒரு ஹாஃப் மார்க், இதுக்கு ஒரு ஹாஃப் மார்க் போயிடும். 1 மார்க்கோ 2 மார்க்கோ தான் போடுவாங்க. ஸோ நோட் இட் டவுன். சிமிலர்லி கெமிக்கல் எனர்ஜியிலிருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா தென் அந்த கெமிக்கல் எனர்ஜி எந்த மாதிரியான ரியாக்ஷனா இருக்கும்? தட் வில் பி ஸ்பான்டேனியஸ், தன்னைத்தானே நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனா இருக்கும். சரியா? சோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரினா என்ன? இட் இஸ் a branch of science. அந்த பிரான்ச்ல என்ன பண்றாங்க? எலக்ட்ரிக்கல் எனர்ஜில இருந்து எப்படி கெமிக்கல் எனர்ஜியை உருவாக்குறது, ஸ்பெசிபிக்லி நான் ஸ்பான்டேனியஸ் தன்னால நடக்காத கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்குறது, ஆர் தன்னைத்தானே நடக்கக்கூடிய ஸ்பான்டேனியஸான கெமிக்கல் எனர்ஜியில இருந்து எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை உருவாக்குறது. கிளியரா? ஓகே, ரைட். அடுத்ததாக இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் ஆல்சோ டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூ கைஸ் நோ இந்த லைவுக்கே நான் வந்து டெலிகிராமில் போட்டே இருந்தேன், நோட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ டென்ட் ஸ்லீப் பை த வே. ஸோ நோட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ ஃபார் மோட்டிவேஷன், இஃப் யூ வாண்ட் டு டாக் வித் மீ ஆர் நோ அபவுட் இட், தென் ஜாயின் டெலிகிராம். ரைட். இப்போ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன்ல வந்து இந்த பேட்டரிஸை பற்றி, ஃபியூவலை பற்றி அதெல்லாம் சொல்லியிருப்பான். அதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். நமக்கு இன்ட்ரோ பார்ட்ல டெஃபினிஷன் ஆஃப் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி மட்டும் தான் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல அவ்வளோதான் தேவைப்படும். செகண்ட் பேஜ்ல டைரக்டா எலக்ட்ரோகெமிக்கல் செல்லை பற்றி கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ரிடாக்ஸ்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ங்கிறது உங்க அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு மட்டும் தான், क्वेश्चनல கேட்க மாட்டான். ரைட். வாட் டு யூ மீன் பை ரிடாக்ஸ் ரியாக்ஷன் டாக்கனா? ரெட் ஆக்ஸ். கமெண்ட்ல தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க, தெரியாதவங்க கவனிங்க. ரெட் ஆக்ஸ். ரெட்னா ரிடக்ஷன், ஆக்ஸ்னா ஆக்சிடேஷன். அப்ப இந்த ஒரு ரியாக்ஷன்ல அட் a டைம் ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் நடக்குதோ அதுதான் நம்மளோட ரிடாக்ஸ் ரியாக்ஷன். புரிஞ்சுச்சா? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்ப்பா. இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில இந்த ரியாக்ஷன் வருமா? வரும்னா எங்க வரும்? இந்த ரியாக்ஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில வருமா? வரும்னா எங்க வரும்? கமெண்ட்ல சொல்லுங்க. லெட் மீ நோ in the comment section. அண்ட் லைக்க போடாதவங்க லைக்க போட்டுருங்க. தட் இஸ் யோர் அட்டெண்டன்ஸ். எத்தனை பேர் வந்திருக்கீங்கிறத I'll see through legs. சரியா? ஸோ சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? See, I want answers. சரியா? நான் கேட்கறதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணும். ஆன்சர் பண்ணாதான் நம்மளால ஃபோக்கஸ்டா இருக்க முடியும். பிகாஸ் காலையில நிறைய பேருக்கு பிரெயினே ஆக்டிவா இருக்காது. அண்ட் அதனால வீல் ஃபீல் லைக் இருப்போம். பட் அப்படி இருக்கக்கூடாது, நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். ஸோ அதனால தான் சொல்றேன், ஆன்சர் மீ. ரைட்? எஸ். வெரி குட் ராக்கனா. ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எங்க உருவாகுது? நம்மளோட எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுல நம்ம ஆனோட், கேத்தோட் அப்படின்லாம் படிச்சிருக்கோம்ல. இந்த ஆனோட் கேத்தோட்ல தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்குது. அண்ட் அதே வழிதான் நமக்கு தேவையான எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆர் கெமிக்கல் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். சரியா? புரிஞ்சுச்சா? ரைட். இப்போ ஐவா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரினா என்னன்னு படிச்சிட்டோம், இன்ட்ரோடக்ஷனை பார்த்தாச்சு. அடுத்ததா ரிடாக்ஸ்னா என்னங்கிறதையும் பார்த்துட்டோம். உங்களுக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க எந்த ஒரு ரியேஜென்ட் பக்கத்துல இருக்கிற ஆக்சிடைஸ் பண்ணுமோ அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இதுவே எந்த ஒரு
எலிமெண்ட் ஆர் மாலிகுல் பக்கத்துல இருக்கிறத ரெடியூஸ் பண்ணுமோ அது ரெடியூசிங் ஏஜென்ட். சரியா? மற்றபடி ஐ ஹோப் யூ கைஸ் நோ இட். ஆல்சோ எக்ஸாமுக்கு இது தேவையில்லை. ஸோ அதனால நான் அதை டீட்டெயில்டாக பேச போறதில்லை. அடுத்ததா நம்ம நேரா நம்மளோட புக்ல 2.1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். 2.1ல என்ன கொடுத்திருக்கா? he has talked about electrochemical cell. ஃபர்ஸ்ட் electrochemical cellனா என்னங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கெமிக்கல் எனர்ஜியாவோ கெமிக்கல் எனர்ஜியா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாவோ மாத்துறாங்க. கரெக்டா? கரெக்டா? அப்போ அந்த கன்வர்ஷன் பண்ணணும்னா எலக்ட்ரிக்கல் டு கெமிக்கல் எனர்ஜி ஆர் கெமிக்கல் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அந்த கன்வர்ஷனை பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு டிவைஸ் வேணும்ல. ரைட்டா? ரைட்டா? இப்போ லெட்ஸ் சே உங்களுக்கு மேகி பண்ணணும், பசிக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூ வில் கோ டு ஸ்டவ் ஆர் இண்டக்ஷன், அதில் ஒரு பாத்திரத்தை வைப்பீங்க, தென் தண்ணியெல்லாம் ஊட்டி எல்லாம் பண்ணுவீங்க. கரெக்டா? சிமிலர்லி இந்த ப்ராசஸ் நடக்கணும்னா அதுக்கு ஒரு டிவைஸ் தேவை. அந்த டிவைஸ் தான் electrochemical cell. Quick question, what are all the or how many types of electrochemical cell are done? எத்தனை விதமான electrochemical cell இருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க. மார்னிங்கே சாப்பாடு, எனக்கெல்லாம் காலையில் எந்திரிச்சதும் பசிக்கும். சொல்லுங்க, எத்தனை விதமான electrochemical cell இருக்கு? I want every one of you to answer. Akana, I want every one of you to answer. சொல்லுங்க. Two, correcta? Two. தப்பாத்து காணிக்க. This is just medicine, okay? So, electrochemical cell ரெண்டு வகைப்படும். ஒன்னு galvanic cell, இன்னொன்னு electrolytic cell. galvanic cell என்ன பண்ணும்? electrolytic cell என்ன பண்ணும்? ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு ட்ரிக் சொல்றேன். G பார்க்க C மாதிரியே இருக்கா? G பார்க்க C மாதிரியே இருக்கா? அப்ப இங்க கெமிக்கல் எனர்ஜிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றோம். சிமிலர்லி E பார்க்க E மாதிரி தான் இருக்கும். அதனால எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எங்க கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றோம். புரிஞ்சுச்சா? galvanic cell என்ன நடக்குது? கெமிக்கல் எனர்ஜியா எலக்ட்ரிக்கலா மாத்துறாங்க. எலக்ட்ரோலிட்டிக்ல என்ன நடக்குது? எலக்ட்ரிக்கலா கெமிக்கலா மாத்துறாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் லெட்டர். கிளியரா? ஓகேவா? வெரி குட் ராக்கனா. சி, காலையில எந்திரிச்சதும் இனிஷியலா பார்க்க பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. ஓகே, சூப்பர், பாத்திரலாம்லாம் நினைப்பீங்க. ஆனா இப்ப பாதி பேர் ஓடிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி உங்களுக்கும் ஓட மனசு இருக்குன்னா ஐ எம் டெல்லிங் யூ, இது ஒரு மிகப்பெரிய சான்ஸ் டு பூஸ்ட் யுவர் மார்க்ஸ். ஏன்னா என்சிஆர்டி லைன் பை லைன் லிட்டரலி நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? கிளியரா? பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஆல்ரைட்? எஸ்? ஓகே. அடுத்ததாக எலக்ட்ரோகெமிக்கல் செல்னா நம்ம என்னன்னு படிச்சுட்டோம். அது ரெண்டு வகைப்படும், galvanic cell, electrolytic cell அப்படிங்கறத பார்த்துட்டோம். கரெக்டா? அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஃபிகர் 2.2ல கொடுத்திருப்பாங்க. அதாவது functioning of Daniell cell when external voltage Ex opposing the cell potential is applied அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் Daniell cellனா என்னங்கறத பார்த்துக்கலாம். சரியா? So இங்க இதா, this is our Daniell cell. இந்த Daniell cellல என்னென்ன இருக்கும்னா, you have left side anode, right side cathode. Daniell anode யாரை யூஸ் பண்ணுவோம்? கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Daniell anode யாரை யூஸ் பண்ணுவோம்? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். தூக்கம் வருதா? I'll give you one exercise. This might sound weird. நிறைய பேர் வீட்ல பண்ண வச்சிருப்பாங்க. நேரா வாஷ் பேசின் பக்கம் போங்க, ஆர் wherever you have water, போய் கண்ணை திறந்து வச்சு ஸ்பிளாஷ் வாட்டர், சரியா? தண்ணி எப்படி அடிங்க.
தன்னைத்தானே எனர்ஜியா வரும். don't do it with warm water or so, do it with cold water. பக்கா எனர்ஜி வர மாதிரி இருக்கும். try it out. zinc, very good ரக்கனா. ஆனோட்ல ஜிங்கையும் ஜிங்க் சல்ஃபைட்டையும் யூஸ் பண்ணுவோம். கேத்தோட்ல காப்பரையும் காப்பர் சல்ஃபைட்டையும் யூஸ் பண்ணுவோம். இப்பதான் உங்களுக்கான क्वेश्चनே இருக்கு. do you guys know what electrode is and what electrolyte is? ஏன்னா இதை நீங்க புக்ல நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. பட் எலக்ட்ரோட்னா என்ன, எலக்ட்ரோலைட்னா என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஃபர்ஸ்ட் ஆனோடா இருந்தாலும் கேத்தோடா இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், ஒரு ராட ஒரு லிக்விட்ல இப்படி டிப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ராட லிக்விட்ல டிப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த ராட் ஆர் solid substance which is used in that cell is called as electrode. In other words, pure metal மட்டுமே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எலக்ட்ரோலைட்னா என்ன, இது மோஸ்ட்லி லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். ஒரு சில இடத்துல சாலிடா கூட இருந்திருக்கும். அங்க மெட்டலோட ஃபியூஸ்டு ஸ்டேட், அதாவது அது மெட்டல் ஆக்சைடா இருக்கலாம், மெட்டல் சல்ஃபேட்டா இருக்கலாம், மெட்டல் நைட்ரேட்டா இருக்கலாம், மெட்டல் கார்பனேட்டா இருக்கலாம். பட் ஏதோ ஒரு விதமான ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மெட்டலை யூஸ் பண்ணாங்கன்னா அது எலக்ட்ரோலைட். இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க, எலக்ட்ரோட்னா என்ன? What is meant by electrode? I'll give you two options. Let's say option A, Ag. Option B, AgNO3. இதுல electrode யாரு? I'm starting from basics, but I'll ensure that even the topmost priority question is covered. இதுல யார் electrode? இதுல யார் electrode? இதுல யாரு electrode? Ag, confirm. Very good. Always remember, pure metal is an electrode. அதனால Ag silver is an electrode. அப்போ யார் electrolyte? மெட்டலோட derivatives ஆன ஓகே ஃபியூஸ்டு கம்போசிஷன்ல இருக்கக்கூடிய மாலிகுலர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட்ஸ் லிக்விடா தான் இருக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. இட் கேன் ஆல்சோ பி சாலிட் டிபெண்டிங் அப்பான் த ஏரியா. கிளியரா ஓகே. இப்போ திருப்பி டேனியல் செல்லுக்கு வரும். இங்க ஆனோட்ல ஜிங்க் சல்ஃபேட் இருக்கு. ஜிங்க் இஸ் எலக்ட்ரோட், ஜிங்க் சல்ஃபேட் இஸ் எலக்ட்ரோலைட். கேத்தோட்ல காப்பர் சல்ஃபேட் இருக்கு. இங்க என்ன நடக்குது? ஏன் ஆனோட்ல ஜிங்க் வச்சிருக்கோம், கேத்தோட்ல காப்பர் வச்சிருக்கோம்? சொல்லுங்க பாப்போம். ஏன் ஆனோட்ல ஜிங்க் வச்சிருக்கோம், கேத்தோட்ல காப்பர் வச்சிருக்கோம்? I'm checking the book whether the answer is there. கொடுத்திருக்கான்னா I would cite the answer. இந்த சென்டென்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன காரணம்? சொல்லுங்க. நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் ஒன்று படிப்போம், இதுக்கப்புறமா படிப்போம். I'll give you tricks and all. அந்த ட்ரிக் படி பார்க்கும்போது ஜிங்க் காப்பர் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு பார்க்கும்போது ஜிங்க் இஸ் more reactive and tend to oxidize fast than copper. ஓகேவா? காப்பர் வந்துட்டு ஜிங்க் விட less reactive இருக்கும். சரியா? zinc is more reactive, copper is less reactive. அதனால தான் நம்ம zinc ஆனோடாவும் காப்பரை கேத்தோடாவும் வச்சிருக்கோம். சரியா? this is important. இது உங்க competency based questionsல வரலாம். நோட் பண்ணிக்கோங்க. very good. zinc has higher tendency to lose electron. காரணம் என்ன? due to its placement in electrochemical series or due to its more reactive nature. நோட் பண்ணிக்கோங்க. yes,
It is oxidized fast. Oxidize ஆவறதுனால தான் it is losing electron. Clear? புரிஞ்சுச்சா? இது bookல கொடுக்கல, so you guys note it down. Right? இப்போ zinc வந்து சீக்கிரமா oxidize ஆகும், அது எலக்ட்ரானை கொடுத்துரும்னு நமக்கு தெரியும். அப்ப இங்க ஆக்சுவலா என்ன நடக்கும்? இந்த இடத்துல zinc என்னவாகும்? zinc 2+ ஆகவும் plus 2 எலக்ட்ரான் ஆகவும் மாறும். இப்போ எலக்ட்ரானை இந்த ராடை வயர்ல கேத்தோட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரான் வயர் வழி பாஸ் ஆகுமா? வயர் வழி பாஸ் ஆகுமா? கரெக்ட், பாஸ் ஆகும். அப்போ இந்த எலக்ட்ரான் இப்படி மேல 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 மேலன்னு போய் கேத்தோடுக்கு வந்துடும். கேத்தோடு ஃபுல்லா இப்போ நமக்கு எலக்ட்ரான் தான்ப்பா இருக்கு. இப்போ என்ன ஆகும்? இப்போ என்ன ஆகும்? கேத்தோட் ஃபுல்லா காப்பர் இருக்கு, ஐ மீன் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காப்பர் சல்ஃபேட், ஓகேவா, காப்பர் 2+ ஆவும் SO4 2- ஆவும் பிரிஞ்சு இந்த காப்பர் 2+ என்ன பண்ணுது? டைரக்டா அந்த ராட்ல போய் எலக்ட்ரானை வாங்கி காப்பரா மாறுது. சோ ஆனோட்ல என்ன நடக்குது? ஜிங்க் எலக்ட்ரானை கொடுக்கிறதுனால it becomes zinc 2+ and 2 electron. கேத்தோட்ல காப்பர் 2+ இங்க விட்ட எலக்ட்ரானை வாங்கி காப்பரா மாறுது. அப்ப இத ரெண்டுத்தையும் ஓவரால் ரியாக்ஷனா எழுதணும்னா என்ன பண்ணலாம்? யாருப்பா அது? புக்ல தப்பா இல்லையே, இந்த பார்ட் தப்பா இல்ல, இந்த பார்ட் தப்பா இல்ல. ஓகேவா? டைரக்டா இங்க போய் காப்பர் சல்ஃபேட்ல இருக்கிற காப்பர் 2+ காப்பரா மாத்திடுது. இப்பதான் உங்களோட புக்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கண்டிஷன்ஸே வெளிவருது. யூ நோ வாட் இஸ் த நெட் ரியாக்ஷன்? இது ரெண்டுத்தையும் சேர்த்துனா நெட் ரியாக்ஷன் வந்துடும். இங்க எலக்ட்ரான் எங்க இருந்து எங்க ஃப்ளோ ஆகுது? ஜிங்க்ல இருந்து காப்பருக்கு ஃப்ளோ ஆகுது. எலக்ட்ரான் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ, எலக்ட்ரான் மூவ்ஸ் லைக் திஸ், தென் current என்ன பண்ணும்? opposite directionல மூவ் ஆகும். so electron anode to cathode na current to cathode to anode. once again it is important for 1 mark, please note it down. right? இப்போ இது புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம். ஹாய் ஹாய் ஜெய், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, எப்படி இருக்கீங்க? கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம். if you are clear so far, if you are clear so far, please let me know in the comment section. If you are clear so far, please let me know in the comment section. Okay? Clear? Right. இப்போ இவங்க என்ன பண்றாங்க? இந்த டேனியல் செல்லை எடுத்துக்கிறாங்க. I'll just draw it. ரஃபா வரையறேன், கோச்சுக்காதீங்கப்பா. ரஃபா ஆனோட் இருக்கு, கேத்தோட் இருக்கு. இது வரைக்கும் நம்ம படிச்சதெல்லாம் பேசிக் தான், சரியா? அதுல இருந்து பெருசா டீப் டைவ் क्वेश्चनலாம் வராது. இந்த பார்ட்ல இருந்து தான் டீப் டைவ் क्वेश्चन வரும். ரைட்? சோ இப்போ இவங்க என்ன பண்றாங்க? இந்த டேனியல் செல்ல வெளியில இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கூட கனெக்ட் பண்றாங்க. அப்போ இங்க இருந்த இந்த வோல்ட் மீட்டரை தூக்கிட்டு அதுக்கு பதிலா ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை கனெக்ட் பண்றாங்க. ரைட்? பேஜ் நம்பர், ஒரு நிமிஷம், 32 ஃபிகர் நம்பர் 2.1 பாருங்க. ரைட்? இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை கனெக்ட் பண்றாங்க. நான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பொட்டி மட்டும் போட்டுக்கிறேன். இந்த எனர்ஜியை ரெண்டு சைடும் கொடுக்குறாங்கப்பா. இப்போ என்ன ஆகும்? இப்போ இந்த எனர்ஜியை ரெண்டு சைடும் கொடுக்குறாங்க, சென்டர்ல சால்ட் பிரிட்ஜ் இருக்கு. இப்போ என்ன ஆகும்? இப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல யூ ஹாவ் 3 கேசஸ். உங்களுக்கு இந்த இடத்துல 3 விதமான கேஸ் இருக்கு. ரைட்டா? So case number 1, please note it down. இந்த மாதிரி questions தான் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. Case number 1, உங்களுக்கு E external will be lesser than 1.1 volt. ஏன் நம்ம 1.1 volt இங்க ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறோம்? கமெண்ட்ல சொல்லுங்க. Meanwhile I'll execute this. Case number 2 என்ன? Case number 2 என்ன? E external, எக்ஸ்டர்னலா நம்ம இந்த சிஸ்டத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆனோட் கேத்தோடுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி எப்படி இருக்கு? It is equal to 1.1 volt and
கேஸ் நம்பர் 3 என்னடா கண்ணா? கேஸ் நம்பர் 3 இந்த இடத்துல E external is greater than 1.1 volt. இப்போ மூணு கண்டிஷன் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன நடக்கும் நீங்க சொல்லுங்க. What will happen in the first case? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். இப்போ ஆக்சுவலா ஏன் இங்க 1.1 வோல்ட்ங்கற ரெஃபரன்ஸ் எடுத்துறோம்னா நம்மளோட இந்த டானியல் செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜிங்கிறது எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆர் EMFங்கிறது 1.1 வோல்ட். சரியா? இதுதான் நம்மளோட டானியல் செல்லோட எலக்ட்ரோட் வேல்யூ, EMF வேல்யூ. அப்போ அந்த EMF வேல்யூவோட கம்மியான எனர்ஜியை நம்ம இந்த சிஸ்டமுக்கு கொடுக்கறோம்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. எப்பவும் போல எலக்ட்ரான் will flow from zinc to copper. அப்போ கண்டிப்பா current will flow from copper to zinc. கரெக்டா? current will flow from copper to zinc. சரி, இப்போ நான் ஈக்குவல் எக்ஸ்டர்னல் எனர்ஜியை கொடுக்கிறேன். என்ன நடக்கும்? ஈக்குவல் எக்ஸ்டர்னல் எனர்ஜியை கொடுக்கிறேன். இங்க இருந்து 1.1 வோல்ட் நமக்கு கிடைக்குது ஆனோட்ல இருந்தும் கேத்தோட்ல இருந்தும். நான் அந்த ஆனோட் அண்ட் கேத்தோடுக்கு 1.1 வோல்ட்டை கொடுக்கிறேன். அப்போ ஈக்குவல் எனர்ஜி முட்டிக்கும்போ எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்குமா? கரண்ட் ஃப்ளோ இருக்குமா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எஸ் ஆர் நோ இந்த கமெண்ட் செக்ஷன். மேம் நீங்க தூங்க மாட்டீங்களா? இன்னைக்கு நான் தூங்கலடா கண்ணா. அடுத்த 2 நாள் நான் தூங்க மாட்டேன். ஸோ இது செஷன் முடிச்சுட்டு மேபி ஐ ஹேவ் சம் ரெஸ்ட். பட் எஸ், எனக்கு தூக்கம் வராது. பட் நீங்க தூங்காம இருந்துடாதீங்க. ஏன்னா நீங்க படிச்ச விஷயம் உங்க பிரெயின்ல ரீட்டைன் ஆகணும்னா 6 hours சயின்டிபிக்லி நீங்க 6 hours ஆச்சு per day தூங்கணும். சொல்லுங்க எஸ் ஆர் நோ. இங்க கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா? கேஸ் 2ல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா? Jay, please go and sleep. Okay. No reaction. Very good. Very good. Tiruvenkata-Lakshmi, Ananya, Radhi, Tupac. Very good. Very good, Rakana. நம்ம இந்த சிஸ்டத்துல இருந்து வரக்கூடிய சேம் EMF எனர்ஜி வழியா இந்த சிஸ்டத்துக்கே கொடுக்கறோம்னா தென் ஆப்போசிட்டா ஈக்குவல் ஃபோர்சஸ் கொடுத்தா நெட் ஆக்ஷன் இஸ் 0. அதனால நோ ரியாக்ஷன். அங்க எந்த ரியாக்ஷன் நடக்காது. நோ கரண்ட் அண்ட் நோ எலக்ட்ரான் ஃப்ளோ. இப்போ நான் கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் எனர்ஜி ஆக்சுவலா இந்த சிஸ்டத்துல இருந்து வரக்கூடிய EMF விட அதிகமா இருக்கு. அப்ப என்ன நடக்கும்? அப்ப என்ன நடக்கும்? இந்த கேஸ்ல என்ன நடக்கும்? கேஸ் 3ல என்ன நடக்கும் சொல்லுங்க. The reaction is reversed. நீங்க இங்க எக்ஸ்ட்ராவா 1.1 வோல்ட் விட அதிகப்படியான எனர்ஜி கொடுக்கும்போது obviously இந்த ரியாக்ஷன் ரிவர்ஸ் ஆகும். அப்போ இவ்வளவு நேரம் எலக்ட்ரான் ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு போச்சுனா இப்போ since the external energy is large நம்ம எலக்ட்ரான் ஃப்ளோ இங்க இருந்து எங்க இருக்கும்? எலக்ட்ரான் ஃப்ளோ will be from கமெண்ட்ல எனக்கு ஆன்சர் வேணும். கமெண்ட்ல எனக்கு ஆன்சர் வேணும். சொல்லுங்க. அண்ட் ப்ளீஸ் லைக் பண்ணாதவங்க உங்க அட்டெண்டன்ஸை லைக்ல மார்க் பண்ணுங்க. ஐ வாண்ட் தட் டு ஹேப்பன் ரக்கனா. சொல்லுங்க. எலக்ட்ரான் ஃப்ளோ வில் ஹேப்பன் ஃப்ரம் காப்பர் டு ஜிங்க். ஆப்போசிட் டைரக்ஷன்ல எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும் ஃப்ரம் ஜிங்க் டு காப்பர். கிளியரா? புரிஞ்சுச்சா? Any doubts இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்லைனா ஃபயரை போடுங்க. We'll move on to the next flow. அடுத்ததா நீங்க 2.2க்கு போறீங்கன்னா கேல்வானிக் செல்லை பத்தி கொடுத்துருப்பான். சரியா? கேல்வானிக் செல்லை பத்தி கொடுத்துருப்பான். அதுல ஒரு கீவேர்டு இருக்கு. யாராச்சும் நோட் பண்ணீங்களா? தேர்ட் சென்டென்ஸ்ல கிப்ஸ் எனர்ஜியை பத்தி பேசிருப்பான். வாட் இஸ் தட்? எதுக்கு கேல்வானிக் செல்லுல கிப்ஸ் எனர்ஜி வருது? கமெண்ட்ல சொல்லுங்க. எதுக்கு கேல்வானிக் செல்லுல கிப்ஸ் எனர்ஜியை பத்தி பேசுறாங்க? கிப்ஸ் எனர்ஜி தெர்மோடைனமிக்ஸ் 11th முடிச்சாச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எதுக்கு கேல்வானிக் செல்லுல கிப்ஸ் எனர்ஜியை பத்தி பேசியிருக்காங்க சொல்லுங்க. தேங்க்யூ ஜெனசா. தேங்க்யூ so much ரக்கனா. I want everyone to answer. சொல்லுங்க.
இங்க ஆக்சுவலா என்ன சொல்ல வரான்னா சிம்பிளா அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிப்ஸ் எனர்ஜியா ஓகேவா அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிப்ஸ் எனர்ஜியா அவங்க டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த கிப்ஸ் எனர்ஜியா டைரக்டா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய there is nothing very special சரியா இத ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க டீப்பா இத பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா கிளியரா அதுக்கப்புறமா கேல்வானிக் செல்னா என்ன அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க ஆல்சோ ஹாஃப் செல்லை பத்தி பேசியிருப்பாங்க டெக்கனா ஹாஃப் செல்னா ஒண்ணும் இல்ல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இத ரெண்டா பிரிச்சோம்னா ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்குது கரெக்டா ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்குது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்குது கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது அப்போ ஆனோட மட்டும் பாத்தீங்கன்னா அது ஒரு ஹாஃப் செல் கேத்தோட மட்டும் பாத்தீங்கன்னா அது ஒரு ஹாஃப் செல் இத ரெண்டத்தையும் சேர்த்து வச்சா இந்த ஹாஃப் செல்லையும் சேர்த்து வச்சா I'll draw and show you so ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்குது அதனால ஆனோட ஆக்சிடேஷன் ஹாஃப் செல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க சிமிலர்லி நம்மள்ட்ட கேத்தோடு இருக்கு கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்கிறதுனால அத ரிடக்ஷன் ஹாஃப் செல் ஒரு செல்லோட பாதி அததான் ஹாஃப் செல் ஓகேவா இப்படின்னு சொல்றாங்க அப்போ இத ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் we will get our redox couples புரிஞ்சுச்சா ரைட் இதத்தான் redox couple oxidation redox couple reaction redox couple அப்படின்லாம் சொல்லுவாங்க half cell நாலும் redox couple நாலும் ஒண்ணுதான் is that clear ஜெனேசா அடுத்ததா சால்ட் பிரிட்ஜுக்கு தான் போறோம் don't worry ஏன்னா சால்ட் பிரிட்ஜ் இஸ் an important 3 mark அத நம்ம பார்த்தே ஆகணும் ரைட்டா இப்போ எப்படி ஒரு galvanic cell work ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம் ஆனா அந்த galvanic cell சைலண்டா இருந்து ஒர்க் பண்ண வைக்கிறவனே நம்ம சால்ட் பிரிட்ஜ் தான் மேம் என்ன மேம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸா இவனுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த செல்லுல நான் சால்ட் பிரிட்ஜை தூக்கிட்டேன்னா அந்த செல்லோட EMF என்ன இருக்கும்னு யாராச்சும் சொல்ல முடியுமா இந்த செல்லோட சால்ட் பிரிட்ஜை நான் தூக்கிட்டேன் டேனியல் செல்லோட சால்ட் பிரிட்ஜை நான் தூக்கிட்டேன் அப்போ EMF of that cell என்னவா இருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க EMF of that cell என்னவா இருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க very good கண்ணா தர்ஷினி very good chemical kinetics இத முடிச்சதும் வருது don't worry 0 wonderful சால்ட் பிரிட்ஜ் இல்லைன்னா EMF 0 அப்ப அவன் எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பிளஸ் அவனை எப்படி உருவாக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாச்சும் ஒரு ஈக்குவல் சார்ஜஸ் இருக்கக்கூடிய சால்ட் KCl NaCl ஏதோ ஒரு சால்ட்டை எடுத்துக்கிறோம் சரியா அவனுக்கு ஈக்குவல் சார்ஜஸ் இருக்கணும் ஈக்குவல் மொபிலிட்டி இருக்கணும் நோட் பண்ணிக்கோங்க ஈக்குவல் சார்ஜ் ஈக்குவல் மொபிலிட்டி இப்போ அந்த சால்ட்டை என்ன பண்றோம் கொஞ்சம் அகர் நம்ம ஜெலி யூஸ் பண்ணுவோம் இல்லையா அகர் ஆர் ஜெலட்டின் அதை யூஸ் பண்ணிட்டு அது கூட வாட்டர் ஊட்டி நீங்க இந்த ஜெல்லிலாம் உருவாக்குவீங்கல்ல அதே மாதிரி ஜெல்லி சொல்யூஷனா உருவாக்கிடணும் நல்லா ஹீட் பண்ணீங்கன்னா லிக்விட் கன்சிஸ்டன்சில இருக்கும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு யூ ஷேப்ல டியூப் எடுப்போம் இல்லையா அந்த யூ ஷேப் டியூப்ல இந்த சொல்யூஷனை போட்டுட்டு இந்த பியூரெட் ஸ்டாண்ட் இருக்கும் தெரியுமா ஒரு பெரிய ஸ்டாண்ட் இப்படி இருக்குமே பியூரெட் ஸ்டாண்ட் அந்த பியூரெட் ஸ்டாண்ட்ல அப்படியே we will leave it for 1 day ஓகே ஒரு நாள் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா உள்ள அந்த சால்ட் ஜெல்லியா ஃபார்ம் ஆயிருக்கும் that is your salt bridge இந்த salt bridge எதுக்காக யூஸ் பண்றாங்க first point in order to maintain the electrical neutrality இப்போ உங்களுக்கே தெரியும் ஆனோட்ல ஜிங்க்ல இருந்து நிறைய ஜிங்க் 2+ வருது நிலுங்க டார்க் கலர்ல எழுதுறேன் நிறைய ஜிங்க் 2+ வருது similarly cathode endல நிறைய காப்பர் 2+லாம் காப்பர் ஆனதுனால மிச்சம் SO4 2- இருக்கு இப்போ இங்க பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாயிட்டே இருக்குமா இங்க நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாயிட்டே இருக்குமா அதை நியூட்ரலைஸ் பண்ணணும்ல
அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக இந்த சால்ட் பிரிட்ஜில் இருக்கக்கூடிய லெட்ஸ் சே if KCl is there, இந்த குளோரின் என்ன பண்ணும், இங்க போய் பக்கத்துல ஆறுதலா உட்கார்ந்துக்கும். It will not react, but பக்கத்துல போய் ஆறுதலா உட்கார்ந்துக்கும். Similarly, SO4 2- கிட்ட 2K+ போய் அதுக்கும் ஆறுதலா உட்கார்ந்துக்கும். எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நம்ம போய் இப்படி புலம்பி தள்ளுவாங்க, பட் இருந்தாலும் கேட்டுட்டு ஓகேடா ஓகேடா ஓகேடான்னு சொல்றோமோ, அதே மாதிரி இந்த சால்ட்ல இருக்கக்கூடிய அயான்ஸும் ஆப்போசிட் எண்ட்ஸ்ல போய் அங்க எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணுது. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட், it completes the inner circuit without mixing the two solution. அதாவது இங்க ஜிங்க்ல இருந்து எலக்ட்ரான் மூவ் ஆகுது. யோசிச்சு பாருங்க, பிசிக்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம்ல, ஓபன் சர்க்யூட்ல கரண்ட் பாஸ் ஆகுது, க்ளோஸ் சர்க்யூட்ல தான் கரண்ட் பாஸ் ஆகும். அப்ப இந்த சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ண என்ன பண்ணலாம், சால்ட் பிரிட்ஜை யூஸ் பண்ணலாம். as simple as that. சால்ட் பிரிட்ஜ் இந்த சிஸ்டம் க்ளோஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அப்படிதான் எலக்ட்ரான் கான்ஸ்டன்டா ஃப்ளோ ஆகுது. சால்ட் பிரிட்ஜ் இல்லைன்னா EMF 0 ஆகிறதுக்கான காரணம் இதுதான். ஃபைனலா டே ஒரு கொஸ்டின் சொல்லிட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏன் EMF 0 ஆகும் சால்ட் பிரிட்ஜ் இல்லைன்னா அப்படிங்கறதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சரை சொல்லிட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. மூணாவதா, டு மினிமைஸ் லிக்விட் லிக்விட் ஜங்ஷன் பொட்டன்ஷியல். ஏன்னா இங்க சால்ட் பிரிட்ஜ் வைக்காம சும்மா கிளாஸ் பின் மட்டும் வச்சீங்கன்னா, அந்த டியூபை மட்டும் வச்சீங்கன்னா obviously zinc 2+ solution SO4 2- solution என்ன பண்ணும், due to opposite charge attract ஆகி இந்த ஒரு சென்டர்ல உப்பு கரிக்கிற மாதிரி ஜிங்க்கும் சல்ஃபேட் அயானும் சேர்ந்து ஜிங்க் சல்ஃபேட்டா மாறி இந்த பைப்ல உப்பு கரிக்கிற மாதிரி இங்க போய் உட்கார்ந்துக்கும். அப்ப என்ன நடக்கும், சால்ட் என்ன பண்ணும், அதுக்கு மேல எலக்ட்ரான்ஸை ஃப்ளோ பண்ண விடாது. அதனால இந்த என்டையர் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிரும். அந்த கிளாஸ் டியூப்னால உருவாகக்கூடிய ஜிங்க் 2+ ஓட லிக்விட் பிளஸ் SO4 2- ஓட லிக்விட், இது ரெண்டும் சேர்ந்து இந்த சென்டர்ல உருவாக்கக்கூடிய ஜிங்க் சல்ஃபேட் ஜங்ஷனை தகர்த்தெறியறதுக்காக வந்ததுதான் நம்ம சால்ட் பிரிட்ஜ். ஓகே, சோ டு மினிமைஸ் லிக்விட் லிக்விட் ஜங்ஷன் பொட்டன்ஷியல். கிளியரா? Clear? Is that clear? Is that clear? இதுல ஏதாவது டவுட் இருக்கு மேம் சீக்கிரமா போறேன்னா சொல்லுங்க, I'll slow down. ஓகே, ரைட். அதுக்கப்புறமா புக்ல அப்படியே பாத்தீங்கன்னா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. I'll say it to you one by one. Right? So first, எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா என்ன? வெரி குட், வெரி குட். அக்யூமுலேஷன் ஆஃப் சால்ட் பார்ட்டிகல் தாக்கனா, நாட் எலக்ட்ரான், சால்ட் பார்ட்டிகல். ரிடாக்ஸ் கப்பல் சொல்லுங்க மேம். சொல்லியாட்டி கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ரிவைண்ட் இட் ஃபார் 10 minutes. ஏன்னா எல்லாருமே கேட்டுட்டாங்க. If I have to repeat, the session will be lengthy. So கொஞ்சம் ஒரு 5 minutes rewind பண்ணி பார்த்தீங்கன்னா you will get the answer. ஓகேவா? ரைட்டா? இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், ஆனோட் ஹாஃப் செல்லாக இருந்தாலும் கேத்தோட் ஹாஃப் செல்லாக இருந்தாலும் அங்க மெயினா 2 விஷயம் இருக்கு. ஒன்னு நம்மளோட மெட்டல் எலக்ட்ரோட், இன்னொன்னு நம்மளோட லிக்விட் ஆர் மெட்டல் ஃபியூஸ்டு மாலிகுல் எலக்ட்ரோலைட். இப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், மெட்டல் சாலிட் பார்ட்டிகலுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. மெட்டல் வந்துட்டு இது சாலிட், அப்ப அதுக்கு கான்சென்ட்ரேஷன் வேல்யூ இருக்கா? இருந்துச்சுன்னா என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். I really want answers from your end. இருக்கா? இருந்துச்சுன்னா என்ன வேல்யூ? They can always remember, எப்பவுமே ஒரு சாலிடுக்கு கான்சென்ட்ரேஷனை பத்தி பேச முடியாது. Their concentration is considered as nil or 1. Whereas எலக்ட்ரோலைட்டுக்கு நம்மனால அதோட கான்சென்ட்ரேஷனை பத்தி பேச முடியுமா? இஃப் இன் கேஸ் இங்க COSO4 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க காப்பர் 2+ இருக்குன்னா
then concentration is going to be 2. கரெக்டா இப்போ இங்க உங்களுக்கு மெட்டலையும் சேம் லெட்ஸ் சே காப்பர் தான் இருக்கு, இங்க எலக்ட்ரோலைட்லயும் அதே காப்பர் தான் இருக்கு, பட் இந்த சார்ஜ் டிஃபரன்ஸ் வருது பாத்தீங்களா, இங்க 1 இங்க 2, இங்க 1 இங்க 2 ஆர் nil இங்க 2. இந்த சார்ஜருக்கு இடையே வரக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், we call it as potential difference. ஏன் இதுக்கு potential difference னு பேர் வந்துச்சு, காரணம் இந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த என்டையர் செல்லுல பொட்டன்ஷியல் பில்ட் ஆகுது. கரெக்டா? அதனால இத நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்றோம், which is E. ரைட், which is E. இப்போ இங்க ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா then potential difference is oxidation potential. இதுவே reduction நடக்குதுன்னா then the potential difference is reduction potential. இல்ல மேம் எனக்கு இது எதுவுமே வேணாம், எனக்கு at constant temperature, என்ன temperature கமெண்ட்ல சொல்லுங்க, E0 ஓட constant temperature என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. At constant pressure which is 1 bar or 1 atm, ரெண்டும் ஒன்று தான், கிட்டத்தட்ட பெரிய வித்தியாசம் இருக்காது. Finally at constant concentration which is 1 molar என்ன வேல்யூ 298. very good my dear, 298. கரெக்டா ரைட். so நான் என்னோட செல்ல at constant temperature of 298 Kelvin, constant pressure of 1 atm and constant concentration of 1 molar வச்சேனா அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை தான் நான் என்னன்னு சொல்லுவேன், E0 அப்படின்னு சொல்லுவேன், ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவேன். சரிப்பா, இப்போ நான் கேத்தோடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சிடுறேன், ஆனோடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சிடுறேன். இப்போ இது ரெண்டும் சேர்ந்தாதானே என்னோட செல் ஒர்க் ஆகும். அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சேன்னா then what is it called, ஒரு செல்லோட ரெண்டு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸையும் சேர்த்து வச்சேனா then what is it called, கமெண்ட்ல சொல்லுங்க what is it called, what is it called. என்னடா இது கமெண்ட்ல ஆன்சர் காணோம், come on ரெண்டு வேல்யூஸையும் சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா then it is obviously EMF of a cell. கரெக்டா? EMF of a cell and EMF கான ஃபார்முலா என்ன, E of cathode minus E of anode. ஆர் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட்கட் ட்ரிக் சொல்றேன். மேம் எனக்கு எது கேத்தோட்னு தெரியல எது ஆனோட்னு தெரியலன்னு நினைச்சீங்கன்னா the shortcut is big value minus small value. உங்களோட given E0 values பாருங்க, அதுல எது பெருசோ அதுதான் கேத்தோட், எது குட்டியோ அதுதான் ஆனோட். கிளியரா? புரிஞ்சுச்சா? very good Rakana. I think I'm getting your messages a bit late, so it's okay, I'll teach you. ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கேளுங்க, சரியா? ரைட். so இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், கேத்தோட், ஆனோட் அதை பத்தி எல்லாம் தான் பேஜ் 33ல கொடுத்துருக்கான். அதுக்கப்புறமா பேஜ் 34க்கு போனீங்கன்னா நான் இப்ப சொன்ன இந்த EMF வேல்யூவை பத்தி தான் உங்களுக்கு பேஜ் 34ல கொடுத்துருக்கான். கரெக்டா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 34ல 2.2.1 மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இருக்கா? ரைட், மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இருக்கா? அது ரொம்ப முக்கியம். ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். லெட்ஸ் சே நான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறேன்பா. இங்க ஆனோட் ஹாஃப் இருக்கு, கேத்தோட் ஹாஃப் இருக்கு. பட் என்னால ஒரு சிஸ்டத்துல இருக்கக்கூடிய கேத்தோடோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் என்ன ஆர் ஆனோடோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் என்னன்னு தனியா கண்டுபிடிக்க முடியுமா? எஸ் ஆர் நோ இன் தி கமெண்ட் செக்ஷன்.
keeping in mind that I am not going to leave their connections. Okay, நான் இந்த கனெக்ஷனை கட் பண்ணாம கண்டுபிடிக்க முடியுமா, ஆர் இதை கட் பண்ணிட்டு வெறுமனே இந்த half cell வச்சு மட்டும் கண்டுபிடிக்க முடியுமா? Let me know in the comment section. Hi Dhanush Haran, good morning. Hi Priya, good morning. Good morning Kanna. சொல்லுங்க. என்னால either waysலயும் EMF of a cell electrode potential கண்டுபிடிக்க முடியாது. EMF வேணா கண்டுபிடிக்கலாம், ஏன்னா cathode minus anode தானே, big value minus small value தானே. பட் என்னால electrode potential of cathode தனியாவோ anode தனியாவோ பிராக்டிகலா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா தனியா half cell எடுத்து பார்த்தேன்னா அங்க electrode potential இருக்காது. ஒன்னா வச்சு பார்த்தேன்னா cathode anode அஃபெக்ட் பண்ணும், anode cathode அஃபெக்ட் பண்ணும். இப்போ இதற்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா, அந்த சொல்யூஷனா தான் நம்ம நேரா யார்கிட்ட போறோம், அவள்கிட்ட போறோம். she standard hydrogen electrode potential. சரி மேம், ஷீயோட electrode potential 0வா? ஆக்சுவலி கிடையாது. The value of electrode potential of she is not 0, but we take the value to be 0. அங்க கண்டிப்பா ஒரு சின்ன E0 வேல்யூ இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த E0 வேல்யூ of she 0ன்னு நம்ம தான் எடுத்துக்கிறோம். It is not actually 0, but we take it as 0 volts. Clear? ஹரிஹரன், நம்ம என்டையர் கிளாஸ் 12th கெமிஸ்ட்ரிக்கான போர்ஷனை கவர் பண்ண போறோம். சரியா? சோ நீங்க கவலையே பட வேணாம். பிசிக்கல், ஆர்கானிக், இன்ஆர்கானிக் கம்ப்ளீட்லி வில் பி கவர்ட் ஹியர். கிளியரா? எந்த டவுட்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தா கேளுங்கப்பா. ப்ளீஸ் பி ஓப்பன் டு ஆஸ்க் டவுட்ஸ். I will be more than happy to help. Right? Assertion and reasoning questions. 1-2 எடுத்து வச்சிருக்கேன். But trust me, this session is mainly focusing on the content. Okay? நான் உங்களுக்கு தனியா question practice-க்குன்னு session வைக்க போறேன். Competency-க்குன்னு தனி session வைக்க போறேன். So there are lots of sessions coming up. But don't you worry, as of now, you are only going to focus on concept. Clear-ஆ? Right-ஆ? சரி, இப்போ நான் கேட்டது வரைக்கும் வச்சு நான் ஒரு question கேட்கிறேன். This is time for boys versus girls. பார்த்தரலாமா? Boys versus girls பார்த்தரலாமா? Right. So the question is, என்ன கேட்கலாம்? In a Daniel cell. சரியா? ஒரு Daniel cell girls and boys ரெடியா இருந்துக்கோங்க. யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றாங்களோ அந்த 3 பேர் தான் கேர்ள்ஸா பாய்ஸான்னு பார்த்து மெஜாரிட்டி பார்த்து we will say that yes, boys one or girls one. ரைட்டா? ஓகே. சோ இப்போ ஒரு டேனியல் செல்ல நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜியை கொடுக்கிறோம். இப்பதான் சொன்னேன், அந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 2.3 வோல்ட். அப்ப அங்க எலக்ட்ரான் ஃப்ளோ எப்படி இருக்கும்? Wait, I'll give you 3 options. Option A, cathode to anode. ஆன்சர் பண்ணாதீங்க. ஆப்ஷன் எழுதுனதுக்கு அப்புறம் தான் ஆன்சர் பண்ணும். anode to cathode or C, no reaction. இப்போ எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்லுங்க. let me know the answer. boys girls யார் வின் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, எடிட் சச்சின் ஷேடி யாசன். நேத்துக்கு கிளாஸ்ல ஐ கெஸ் கௌரி அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் மெஜாரிட்டி வின்ஸுங்கிறதுனால நேத்துக்கு கிளாஸ்ல கேர்ள்ஸ் வின் பண்ணாங்க. பட் இன்னைக்கு கிளாஸ்ல யார் வின் பண்ணியிருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. நேத்துக்கு கிளாஸ்ல ஓகே கண்ணா, நோ ப்ராப்ளம். காட் இட் ஜெனசிஸ். நேத்துக்கு கிளாஸ்ல
கேர்ள்ஸ் வின் பண்ணாங்க. பட் இன்னைக்கு கிளாஸ்ல யார் வின் பண்ணியிருக்காங்க? ஓகே ஓகே அனன்யா, டோன்ட் வரி, நோ வரிஸ். பாய்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. வெரி குட் ரகனா. மாஸ் மாஸ். கேர்ள்ஸும் பாய்ஸும் ஈக்குவலா வின் பண்ணியிருக்கீங்க. டைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்று கிளாஸ் கேர்ள்ஸா, இன்னைக்கு கிளாஸ் பாய்ஸா. வெரி குட். இதே மாதிரி நடுவில் நான் கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ் வைப்பேன். யார் வின் பண்றாங்கன்னு பார்க்கலாம். சரியா? ரைட். ஓகே சரி, அடுத்ததான் உங்க புக்ல என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷீ பத்தி கொடுத்துருப்பான். ஷீ பொறுத்தவரை இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அது இல்லாம ஷீல பிளாட்டினம் எலக்ட்ரோட் இஸ் கோட்டட் வித் பிளாட்டினம் பிளாக். அங்க ஷீயோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் நம்ம தான் ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மூணாவது எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஷீயோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஜீரோனா தென் ஆப்வியஸ்லி EMF of a cell is equal to ஷீ கூட யாரை கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஷீய உங்களால கேத்தோடாவும் ஆனோடாவும் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஷீயோட ஆனோட் அண்ட் கேத்தோட் ரியாக்ஷன்ஸ் இதுதான். ரியாக்ஷன்ஸ் முக்கியம், பிளஸ் இந்த கான்செப்ட் முக்கியம். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா வள எதையும் நீங்க படிக்க வேணாம், புக்ல இருக்கிறது. சரியா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே ஆல் ரைட். இப்ப அடுத்ததா எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். சி உங்க புக்ல பாத்தீங்கன்னா ஷீய பத்தி நிறைய கொடுத்துட்டு டைரக்டா நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு வந்திருப்பாங்க. பட் let me tell you one thing, இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் படிக்காம நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் ஃபாரடேஸ் கான்செப்ட்லாம் போகாதீங்க. உங்களால தியரிட்டிக்கலா படிச்சாலும் பிராக்டிக்கலா அதை அப்ளை பண்ண முடியாது, கொஸ்டின்ஸ்ல அப்ளை பண்ண முடியாது. யூ ஷுட் நோ. இந்த ஆர்டர் உங்களுக்கு தெரியணும். சரியா? ரைட்டா? சோ இந்த ஆர்டர் பார்த்தறலாமா? ஷால் வி ஓகே. இப்போ நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ ஒரு ஸ்டோரி மாதிரி படிக்க போறோம். எத்தனை பேருக்கு இங்க அந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் ஞாபகம் இருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு ஃபயரை போட்டு விடுங்க. நான் ஒரு ஸ்டோரி சொன்னேன், மொகல்மேன் வச்சு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஒரு ஃபயரை போட்டு விடுங்க. மீன்வைல் ஐ வில் ரைட் த ஸ்டோரி. So the story was like பக்கானா. ஓகே, பக்கானா நீங்க ஒரு கேரக்டர் இருக்கு, மொகல்மேன் இன்னொரு கேரக்டர் இருக்காங்க. சரியா? சோ எஸ் தர்ஷினி, கங்கா, ராதி, வெரி குட். சோ இது உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும். சரியா? சோ லைக் பக்கானா, மொகல்மேன் என்ன பண்ணாரு? மொகல்மேன் தண்ணி தேடி அவரோட ஜென் கார்ல ஃப்ரீயா ஒரு கோணிப்பை எடுத்துட்டு போனாராமா. So what is this story all about? கோணிப்பையோ, if you don't know what that கோணிப்பை is, கோணிப்பைனா சாக்குன்னு சொல்லுவோம். ஊர் நாட்டு வழக்கத்துல அப்படி சொல்லுவாங்க. சரியா? if you don't know it, keep it as cone. That's fine. கோன் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. போற டைம்ல அவர் சன்னை பாக்குறாரு. எங்க பாக்குறாரு? பப்ல பாக்குறாரு. ஆக்சுவலா என்ன ஸ்டோரினா, பக்கானாவும் மொகல்மேனும் நெய்பர்ஸ். சரியா? இவங்க துபாய் ஆர் அந்த ரீஜன்ஸ்ல இருக்காங்க. பக்கானா மொகல்மேன் இருக்கக்கூடிய ஏரியால தண்ணி இல்லை. அப்ப பக்கானா என்ன பண்றாரு? டெய்லி எங்க இருந்தோ ஒரு இடத்துல இருந்து தண்ணி பிடிச்சிட்டு வராரு. மொகல்மேன் எங்க இருந்துன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. சோ லைக் பக்கானாவை மாதிரியே மொகல்மேன் என்ன பண்றாரு? தண்ணி தேடி அவரோட ஜென் காருங்கிறது நம்ம மாருதி 800 மாதிரியான ஒரு காரு. சோ ஜென் கார்ல எங்க போறாரு? நல்லா ஃப்ரீயா ஒரு கோணிப்பை ஆர் கோனையும் எடுத்துட்டு அந்த கோன்ல ஃபுல்லா தண்ணி நிறைச்சிடலாம், நம்ம வீட்டுல ஜாலி பண்ண போறோம் அப்படின்னு ஃப்ரீயா ஜாலியா பாட்டும் பாடி கோன் எடுத்துட்டு போறாரு. போற வழியில தான் அவருக்கு ஒரு பெரிய அடியே. அவரோட சன்னை பாக்குறாரு, பையனை பாக்குறாரு. எங்க பாக்குறாரு? பப்ல பாக்குறாரு. மனுஷன் கொஞ்சம் டீசென்ட் போல. சோ அதனால ஃபர்ஸ்ட் ஹே அப்படின்னு கூப்பிடுறாரு. பையன் திரும்பவே இல்லை. திருப்பி என்ன பண்றாரு? கூவி கூப்பிடுறாரு. அப்பவும் திரும்பல. நம்ம வீட்டுல எல்லாம் இப்படி பண்ணிட்டு நம்ம பண்ண மாட்டோம், பட் இருந்தாலும் எக்ஸாம்பிளுக்காக சொல்றோம். வீட்டுல திடீர்னு அம்மா கூப்பிடுறாங்க, நம்ம திரும்பல அப்படின்னா வீட்டுல என்ன பண்ணுவாங்க?
வெளுத்து வாங்குவாங்க. கரெக்டா? ஸோ அதே மாதிரி ஆங்கிரி பேர்ட் மாதிரி, சரியா? ஆங்கிரி பேர்ட் மாதிரி அன்னையிலிருந்து முகல்மென் அவரோட பையன்கிட்ட எப்பவுமே கத்திக்கிட்டு ஃபெரோஷியஸா இருப்பாராமா. ஓகேவா? ஸோ திருப்பி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. லைக் பக்கானாவா மாறி முகல்மென்னும் தண்ணி தேடி ஜென் கார்ல ஃப்ரீயா கோணம் எடுத்துட்டு போறார். போற டைம்ல என்ன பண்ணார்? யார பார்த்தார்? அவரோட சன்னை பார்த்தார். எங்க பார்த்தாரு? பப்ல பார்த்தாரு. சும்மா இருப்பாரா? ஃபர்ஸ்ட் டீசென்ட்டா ஹே அப்படின்னு கூப்பிடுறாரு. திரும்பல. கூவி கூவி கூப்பிடுறார். அப்பவும் திரும்பல. உடனே என்னாச்சு? அவருக்கு கோபம் வந்து ஆங்கிரி பேர்ட் மாதிரி அன்னையிலிருந்து எப்பவுமே ஆல்வேஸ் ஃபெரோஷியஸா பையன்ட்ட கட்டினார். இதான் ஸ்டோரி. சரியா? ஓகேவா? தப்பா இருக்கே மேம். ஐயோ, பேரண்ட்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி. ஃபன் வேல பசங்களுக்கு சொன்னோம்னா ரிலேட் பண்ணிப்பாங்க, அதுக்கு தான். அண்ட் பசங்களா, நான் தப்பாலாம் சொல்லலை, தப்பாலாம் எடுத்துக்க கூடாது. ஓகே ரைட். இப்போ லைக் பக்கானால லைக் லித்தியம் பொட்டாசியம், பக்கானா Ba கால்சியம் சோடியம், முகல்மென் மெக்னீசியம் அலுமினியம் மேங்கனீஸ், வாட்டர் ஜென்கார்ல ஜிங்கும் குரோமியமும் இருக்கு. ஃப்ரீயா Fe அயன், கோன் கோபால்ட், Ni நிக்கல், சன்னும் பப்பும் நம்ம டின்னன்ல எடுப்பா. அதுக்கப்புறமா H for hydrogen as well as mercury. இங்க தான் நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஹைட்ரஜனோட எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் ஆர் E0 வேல்யூ வந்துட்டு 0. அப்ப ஹைட்ரஜனுக்கு மேல சொன்னதெல்லாம் நம்ம இப்போ இன்டீஜர்ஸ்லாம் எழுதுவோம்ல. இன்டீஜர்ஸ் எழுதும்போது என்ன பண்ணுவோம்? இங்க 0 இருக்குன்னா இங்க -1, இங்க -2, இங்க -3னும், இங்க +1, இங்க +2, இங்க +3னும் எழுதுவோம்ல. அதே மாதிரி இந்த 0ங்கிறது நம்ம ஹைட்ரஜன். அதுக்கு முன்னாடி மேலே எழுதுனதுக்கு போனீங்கன்னா ஃபுல்லா நெகட்டிவா இருக்கும். கீழே எழுதுனதுக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கும். சரியா? சரியா? இல்லைக்கண்ணா, லைக் போடாதவங்க லைக் போடுங்க. அண்ட் கம் ஆன் லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் இட். ஸோ ஹைட்ரஜனுக்கு மேலே பப்புல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே மேலே போக போக போக, ஐயோ what did I do? எல்லா வேல்யூஸும் நெகட்டிவ். ஹைட்ரஜன்ல இருந்து கீழே வந்தீங்கன்னா எல்லா வேல்யூஸும் பாசிட்டிவ். இப்போ கீழே இருக்கிறவங்க யார் யாருன்னு பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் ஹேன்னு சொன்னாரா, திரும்பலையா? அப்புறம் அப்பா என்ன பண்ணாரு? கூவி கூவி கூப்பிடுறாரு, காப்பர் அயோடின். ரைட். தென் ஆங்கிரி பேர்ட் மாதிரி AgBr மாதிரி ஆல்வேஸ் இஸ் ஃபார் சில்வர் அண்ட் கோல்ட். ஓகேவா? ஃபெரோஷியஸா கட்டுறாரு. ஃபெரோஷியஸ் நம்ம ஃப்ளூரினுக்கு தான் இருக்கிறதுலே ரிடக்ஷன் பொட்டென்ஷியலுங்கிறது, ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியலுங்கிறது மேக்சிமமா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். அண்ட் யாருக்கு ரொம்ப மினிமமா இருக்கும்? லித்தியமுக்கு ரொம்ப மினிமமா இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு அந்த மோர் ரியாக்டிவ், லெஸ் ரியாக்டிவ் அது எல்லாமே சொல்லிடலாம். ஓகேவா? ஹரி டிராயிங்ஸ் வேஸ்ட்னா நீங்க எங்கிருந்து ஸ்பாம் பண்றதுக்காக வந்திருக்கீங்களோ அங்கிருந்தே கூட நீங்க போகலாம். டேடி காலையிலேயே ஸ்பாம் பண்ணாதீங்கடா, சீரியஸ்லி. திருப்பி சொல்றேன், அது ஸ்டூடெண்டா யாரு என்னன்னு எனக்கு தெரியல. நான் இப்போ கரெக்ட் அனன்யா, நான் இப்போ அவன் ஹிஸ்டரியும் எடுத்து பார்க்க போறது இல்லை. சரியா? ஸோ ஹிஸ்டரி எடுத்து பார்த்தேன்னா ஐ வில் கம் டு நோ ஹூ தட் பர்சன் இஸ், ஹூ தட் டீச்சர் இஸ். அதான் கரெக்டான வார்த்தை. ஸோ பார்க்க வச்சிடாதீங்கடா, சோதிக்காதீங்கடா என்னைய. ஓகேவா? வடிவேல் சார் சொல்ற மாதிரி. ரைட், லெட்ஸ் ஸ்டார்ட் ஹியர் நம்மளோட ஸ்டோரி. இப்போ திருப்பி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இங்க ஹைட்ரஜனோட E0 வேல்யூ 0. ஹைட்ரஜனுக்கு அப்புறம் யாரெல்லாம் வராங்களோ அவங்களோட E0 வேல்யூ பாசிட்டிவ். ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதெல்லாம் பாசிட்டிவ். whereas ஹைட்ரஜனுக்கு மேல வர்றவங்க from PBSN, okay, PBSN to lithium
உங்க வேல்யூ அப்படியே இன்டீஜர் மாதிரி நெகட்டிவா மேல போய்கிட்டே இருக்கும். சரியா? சோ ஹைட்ரஜனுக்கு கீழே போனீங்கன்னா ஃபுல் பாசிட்டிவா போய்கிட்டே இருக்கும். ஹைட்ரஜனுக்கு மேல ஃபுல் நெகட்டிவா போய்கிட்டே இருக்கும். கிளியரா? 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 தேங்க்யூ ஹரிஹரன். லைட்டா பஃபர் ஆகுதா? வில் செக். இது வரைக்கும் கிளியரா? சந்தேகம் இல்ல, டவுட் இல்ல. நெக்ஸ்ட் போலாமா? ரைட். அடுத்ததான் உங்க புக்ல டைரக்டா நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் கொடுத்திருக்காங்க. சோ இத சொல்லி தந்த அந்த ஒரு நிம்மதியோட we will go to நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனை எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? டிகனா இப்போ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல நம்ம E0 வேல்யூ ஆஃப் a substance என்னங்கிறது ஈஸியா புரிஞ்சுப்போம். பட் tell me one answer for this question. எல்லா இடத்துலையும் நீங்க லைஃப்ல எத்தனையோ இடத்துல பேட்டரிஸ் யூஸ் பண்றீங்க, இந்த செல்ஸ் யூஸ் பண்றீங்க. எல்லா இடத்துலையுமே ஸ்டாண்டர்டா இந்த டெம்பரேச்சர், இந்த ப்ரெஷர், இந்த கான்சென்ட்ரேஷன் யூஸ் பண்ண முடியுமா? எஸ் ஆர் நோ இந்த கமெண்ட் செக்ஷன். மணிகண்டன், என்ன டவுட் ராக்கனா? திஸ் இஸ் மை சொல்லுங்க. நோ கண்டிப்பா முடியாது. ரைட்டா? பேட்டரியில நீங்க கார்ல பேட்டரி வைக்கிறீங்கன்னா அதுக்குள்ள ஒரு இ வேல்யூ இருக்கும். இதுவே பைக்ல வச்சீங்கன்னா அதுல ஒரு இ வேல்யூ இருக்கும். யூபிஎஸ்ல இருக்கிற பேட்டரியில ஒரு இ வேல்யூ இருக்கும். அப்படி இருக்கும்போது E0 எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. நம்ம தலைவர் நெர்ன்ஸ்ட் என்ன பண்ணாரு? ரைட்டு, E0 வேல்யூவை இவங்க சும்மா நாச்சுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை வச்சு எப்படியாச்சும் இ வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாரு, which is E is equal to E0 minus இங்க நிறைய அந்த NFலாம் வரும், அதெல்லாம் வேணாம். I'll tell you the actual value 0.0591 divided by n log of concentration of product by concentration of reactant. Clear? இதுதான் நம்மளோட ஃபார்முலா. நீலாவதி, கரெக்ட். இத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் we use. very good kada. I am very happy that you guys are understanding the concept. So இதுதான் நம்மளோட நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன், நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் இல்லாம CBSE கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஓகே, 99% of the chance நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா CBSE கொஸ்டின் பேப்பர்லையும் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்திருக்கு. So there are high chances that this will come. இந்த ஒரு question plus உங்களோட first order question, இது ரெண்டுமே முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? ரைட். இப்போ இந்த நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சு என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம்? E of a cell, electrode potential கண்டுபிடிக்கலாம் இல்லையா? electrode potential கண்டுபிடிக்கலாம் based upon the nature either product or reactant ஏதாச்சும் ஒன்று. electrode வந்துச்சுன்னா 1 ன்னு வச்சுப்போம். சரியா? ரெண்டாவதா EMF of the cell கண்டுபிடிக்கலாம். மூணாவதா at equilibrium conditionல when the reaction is at சமநிலை, equilibrium conditionல உங்களோட electrode potential or E value வந்து 0 ஆயிரும். கரெக்டா? at equilibrium உங்களோட E value will be 0, காரணம் அங்க electron transfer இருக்காது. கரெக்ட் தானே? ரைட். அப்போ அந்த இடத்துல இந்த ஃபார்முலா 0 is equal to E0 minus 0.0591 divided by n log of concentration of product divided by concentration of reactant ன்னு இருக்கும். இப்போ ஈக்லிபிரியத்துல concentration of product by reactant என்னன்னு சொல்லுமா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஈக்லிபிரியத்துல concentration of product by reactant என்னன்னு சொல்லுவாங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எஸ், கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அந்த ஒரு பெரிய டேபிள் காலம் கொடுத்துருக்காங்களே, அந்த டேபிள் காலமை தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டோரியா உங்களுக்கு சொல்லித்தரேன். let me know.
product by reactant என்ன? Very good, very good, very good. Equilibrium constant Kc, correcta? பொதுவா product by concentration of reactant is none other than நம்மளோட quotient Q, correcta? But equilibriumல நம்ம அத Kc, equilibrium constant அப்படின்னு எடுத்துப்போம். இங்க நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த entire expression or இந்த E0 இப்படிக்கா கொண்டு போயிடுவோம், which means minus E0 is equal to minus 0.0591 divided by n log of Kc. இங்க என்ன ஆகும்? மைனஸும் கட் ஆயிரும். அப்படி கட் ஆச்சுன்னா obviously the final answer is E0 is equal to இது நமக்கு கிடைச்சிரும். கிளியரா? புரிஞ்சுச்சா? ரைட்டா? நெக்ஸ்ட் போகலாமா? இது இல்லாம மூணாவதா ஒரு ரிலேஷன் இருக்கு நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன்ல. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டெல்டா G0 and delta G0 and E0. இது என்ன ரிலேஷன்ஷிப் கண்ணா? What is the relationship? சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் delta G is equal to NF E of a cell. அப்போ delta G0 கண்டுபிடிச்சீங்கன்னா, ஏன் இப்படி இருக்கிறேன், ரைட்? அப்போ delta G0 கண்டுபிடிச்சீங்கன்னா that will be equal to minus NF E0 of a cell. அவ்வளோதான். These are all the formulas which you have to remember in case of Nernst equation. Clear? Okay. இப்போ அடுத்ததா நம்ம பார்க்க போறது பேஜ் நம்பர் 41ல இருக்கக்கூடிய 2.4 conductance of electrolytic solution. பட் புக்கு கையில வச்சிருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, இந்த நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன்ல, ஓகே, இந்த நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு கீழே உங்களுக்கு நிறைய क्वेश्चंस கொடுத்திருக்கான், ரைட்? இஃப் யூ கோ டவுன்னா நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கீழே போனீங்கன்னா ஒரு டேபிள் காலம் இருக்கும். அந்த டேபிள்ல தான் நான் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்னு சொல்லி தந்திருக்கேன். அப்படியே இன்னும் கீழே வந்தீங்கன்னா அந்த நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் அட் அதெல்லாம் எழுதினீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.1 நோட் திஸ் டவுன், எக்ஸாம்பிள் 2.1 இருக்கும், முக்கியம். அதே மாதிரி அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.2, 2.3 அண்ட் இன்டெக்ஸ் கொஸ்டின் 2.456 முக்கியம். ஒரே ஒரு தடவையாச்சும் சால்வ் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, 2 pack நான் சால்வ் பண்ணேன்னா இன்னைக்கு ஃபுல்லா நம்ம இதை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் ஐ வில் பி டூயிங் இட் செப்பரேட். சரியா? நான் உங்களுக்கு அதை செப்பரேட்டா பண்ற மாதிரி இருக்கும், கவலைப்படாதீங்க. ஓகே, ஆல் ரைட், ஃபைன். அடுத்ததா 2.4 conductance of electrolytic solutionக்கு போறோம். கரெக்டா? சரி, இங்க எதுக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்திருக்கு? பிசிக்ஸ்ல வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் படிச்சிருக்கீங்களா? இங்க எதுக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்திருக்கு? pH வச்சு ஒரு क्वेश्चन சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க கண்ணா, வெயிட் பண்ணுங்க. வில் டூ கவலையே படாதீங்க. क्वेश्चन செஷன் தனியா வருது. இப்போ கான்செப்ட் டீடைல்டா பார்த்துட்டு அதுக்கப்புறமா क्वेश्चन தனியா பார்க்கலாம். டோன்ட் யூ வரி. சொல்லுங்க, ஒரு क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. ஓகே, லெட் அஸ் டேக் சரி, அந்த pH क्वेश्चन நீங்க கேட்டிங்களா? pH क्वेश्चन சால்வ் பண்ணட்டுமா? ரைட், ஜஸ்ட் கிவ் மீ a minute. அதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ क्वेश्चन எங்க? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாரும் அந்த pH क्वेश्चन பாருங்களேன். உங்களோட புக்ல இருக்கும். எஃப்னா என்னது மேம்? Faraday's constant ராக்கனா? எஃப்னா Faraday's constant. Shall we start? ஆரம்பிக்கலாமா? ஓகேவா?
ரைட். இப்போ இங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். Please consider question number 2.4. Calculate the potential of hydrogen electrode in contact with the solution. அந்த சொல்யூஷனோட pH வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 10 அப்படினு சொல்லிட்டாங்க. pH வந்து 10 அப்படினு சொல்லிட்டாங்க. அப்ப pH 10 னா கான்சன்ட்ரேஷன் என்னவா இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட். pH 10 னா கான்சன்ட்ரேஷன் என்னவா இருக்கும்? If pH is equal to 10, if pH is equal to 10, concentration என்னவா இருக்கும்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. concentration என்னவா இருக்கும்? If pH is equal to 10, concentration என்னவா இருக்கும்? Very easy. formula சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. சரியா? ரைட்டா? So, in case of a hydrogen cell, E is equal to E0 minus 0.0591 divided by N. இங்க நம்ம எதை யூஸ் பண்றோம்? ஹைட்ரஜன் எலக்ட்ரோட யூஸ் பண்றோம். ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்ல என்ன நடக்கும்? அதுவும் ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் சொல்லியிருக்கானா? கேத்தோட் ஆனோட்னு இல்ல, எதுவும் சொல்லல. So we can take it an or own rakana. நம்மளோட ownலயே எடுத்துக்கலாம். I consider it as 2H plus gives H2. ஓகேவா? 2H plus gives H2. இங்க இந்த 2H plus கூட ரெண்டு எலக்ட்ரான் வேணா சேர்த்துக்கலாம், which will give H2. clear-ஆ? clear-ஆ? any doubt so far? right. இப்போ இங்க product யாரு, reactant யாருக்கனா? so இங்க productங்கிறது H2, reactantங்கிறது H plus. கரெக்ட்டா? H plus. so இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒண்ணுதான். it is very very simple. just substitute the values here. values substitute பண்ணுங்க. பட் இங்க ரெண்டு H plus இருக்கிறதுனால நீங்க மிக முக்கியமா ஐயோ இது என்ன விழுது பண்ண வேண்டிய விஷயம், அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் வேல்யூவை இப்படி பவர்ல போடணும். சரியா? ரைட்டா? இப்போ நம்ம ஹைட்ரஜன் செல்லை பொறுத்தவரை E0 வேல்யூ should be taken as 0 ன்னு நமக்கு தெரியும். 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்போ E is equal to minus 0.0591 divided by இங்க N வந்து 2 எலக்ட்ரான்ங்கிறதுனால 2 log of ஹைட்ரஜனோட வேல்யூ 1 divided by concentration of H plus எவ்வளோடா கணா? concentration of H plus இங்க எவ்வளோ? சொல்லுங்க சொல்லுங்க. concentration of H plus எவ்வளோ? pH 10 ன்னு சொல்லிட்டான். concentration of H plus எவ்வளோ? கமெண்ட்ல சொல்லுங்கடா கண்ணா. அதான் மேம் தெரியல. ஐயோ டேக்கண்ணா ஒரு ஈஸியான கான்செப்ட் சொல்லி தரவா? நோட் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். இது நம்ம நீட்ல யூஸ் பண்ணுவோம், இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை எல்லாம் இல்லை. Always remember this. Log of H plus is equal to pH. கரெக்டா? இது நமக்கு தெரியும்ல. அப்ப என்ன பண்ணலாம்? log of 1 by H plus power 2. இந்த 1 by H plus power 2 மேல கொண்டு வந்தோம்னா it will become H plus power minus 2. கரெக்டா? இத பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றது? ரொம்ப ஈஸி. This is very easy. இங்க log of H plus power minus 2 log of a power b formatல இருக்கா? log of a power b formatல இருக்கா? அதை எப்படி எழுதிக்கலாம்? b log a ன்னு எழுதிக்கலாமா? அப்ப இந்த minus 2 முன்னாடி போடுங்க. which means minus of 0.0591 divided by 2 into minus 2 log of concentration of H plus. ஓகேவா? ரைட்டா? இப்போ இந்த மைனஸும் கட் ஆயிரும், 2வும் கட் ஆயிரும். log of H plus என்ன? முன்னாடி தான் சொன்னேன், log of H plus is equal to pH ன்னு. இப்போ புரியுதா உங்களுக்கு? pH வேல்யூ இங்க என்னவா இருந்துச்சு? pH வேல்யூ was 10. அது அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்படியே இங்க log of H plus க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. very easy to answer. the answer is 0.0591 into மல்டிப்ளை பண்ணா 0.591 வோல்ட். யூனிட் மறந்துடாதீங்க, யூனிட்டுக்கு half மார்க் இருக்கு. Is that clear?
Is that clear? Doubt இருக்கா? Doubt இருக்கா? ஏதாச்சும் இதுல doubt இருக்கா? (0.591 is the right answer அக்கனா. யாருக்கெல்லாம் கரெக்டா வந்திருக்கு? யாருக்கெல்லாம் கரெக்டா வந்திருக்கு? ரைட், மைனஸ் ஆஃப், சாரி மைனஸ் வரும். ஓகே, கிளியர்? ரைட்ரா. E naught cell, it depends. E naught of a cell, E naught அப்படின்னு எடுத்தோம்னா that is electrode potential. E naught of a cell அப்படின்னு எடுத்தோம்னா that is EMF. இங்க நம்ம E naught தானே எடுத்திருக்கோம். I hope I am right. Clear? நீங்க எனக்கு ப்ராப்ளம் வேணும்னு சொல்லிதான் I would have, உண்மையிலேயே சூப்பரான ப்ராப்ளம்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருப்பேன். ஓகே, யாரு கண்ணா? Who's the spammer? எனக்கு தெரியலையே. Is that clear? Is that clear டாக்கனா? என்ன டவுட் இருக்கு? வேற என்ன டவுட் இருக்கு? டிகனா first இந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதுவீங்க. Please write this formula. We know நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? minus log of concentration of H plus is equal to pH. அப்போ உங்க ஃபார்முலால ஆர் உங்க क्वेश्चनல pH வேல்யூ கொடுத்துட்டானா minus log of concentration of H plus க்கு பதிலா அந்த pH வேல்யூவை போட்டுருங்க. எப்படியாச்சு டினாமினேட்டர்ல இருக்கிற H plus நியூமரேட்டருக்கு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? பவரோட சைனை மாத்தனா போதும். சரியா? புரிஞ்சுச்சா? கிளியரா? Is that clear? Is that clear? Okay. Thank you, Hariharan. ஐயோ, what happened? So sorry, Jenna. மாறி உங்களை ஹைட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, so sorry Jenna. மாறி உங்களை ஹைட் பண்ணிட்டேன். I was trying to hide the spammer, but மாறி உங்களை ஹைட் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. Okay, right. Dekana, we don't have time. Come on. Let us try to understand the concept and wrap the concepts up. சரியா? கான்செப்ட் மட்டும் தான் நான் இனி பார்க்க போறேன். ஏதாச்சும் ரொம்ப எனக்கு தெரியாது மேம் அப்படின்னா மட்டும்தான் I'm going to take questions. Right? ஓகேவா? சரி, இப்போ conductance of electrolytic solutionல வீட்ஸ்டோன் பிரிட்ஜை பத்தி கொடுத்திருக்கான். வீட்ஸ்டோன் பிரிட்ஜை ஏன் அங்க கொடுத்திருக்கான்? வீட்ஸ்டோன் பிரிட்ஜை ஏன் அங்க கொடுத்திருக்கான்? அங்க ஒரே ஒரு பாயிண்ட் தான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜை பத்தி வருது. நம்ம வீட்ஸ்டோன் பிரிட்ஜை யூஸ் பண்ணி நம்மளோட அந்த கண்டக்டன்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் அதோட பேஸ் யூனிட்ஸை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் வருது. ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் நீங்க எல்லாரும் பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். So we are moving to the next part. Conductance, conductivity, resistance, resistivity. Sure, Kitana. Sure, Dakana. Conductance, conductivity, resistance, resistivity. இதெல்லாம் தெரியும்ல? They are all basic terms. Conductance na என்ன? Conductance na G, common phenomena of conducting a current. இதுவே conductivity na it is kappa based on area and length. ஒரு மெட்டீரியல் எப்படி கண்டக்ட் பண்ணும், கரண்ட்டை பாஸ் பண்ண விடும் அப்படின்னு பார்த்தோம்னா that is conductivity. திருப்பி ரெசிஸ்டன்ஸ்னா ஒரு மெட்டீரியல் எப்படி கரண்ட்டை தடுக்கும்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ். it is a common phenomena. and resistivity rho அப்படின்னு பார்த்தோம்னா once again based on area and length. அந்த மெட்டீரியல் எப்படி
ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா தட் இஸ் ரெசிஸ்டிவிட்டி. இதோட ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், யூனிட்டும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இஃப் நாட் ப்ளீஸ் லேர்ன். அண்ட் கீழே அப்படியே வந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 42ல ஒரு சின்ன பேரா இருக்கு. உங்க எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது ஆர் எலக்ட்ரோட் கண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது 3 விஷயத்தை பொறுத்து இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களோட மெட்டலோட நேச்சரை பொறுத்து இருக்கும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மெட்டலோட நேச்சர் அண்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட், அந்த ஒரு மெட்டல்ல பர் ஆட்டம் எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும்ங்கிறத பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட், டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா தென் என்ன நடக்கும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா இந்த எலக்ட்ரோட் கண்டக்டன்ஸ் குறையும். கிளியரா? ஓகேவா? வெரி குட் ரகனா. விமலா, பேசிக் யூனிட்ஸ் ஆஃப் வாட் ரகனா? இவங்க 4 பேரோட பேசிக் யூனிட் சொல்றீங்களா? I'll say that. Don't worry. அட, what happened to this? ஸ்டக் ஆயிடுச்சு. ஐயோ. I'll show it to you. Please don't worry. I'll show it to you. So இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரெசிஸ்டன்ஸ்க்கான யூனிட்டோ அண்ட் ஃபார்முலா இஸ் திஸ். அடுத்ததா கண்டக்டன்ஸ்க்கான யூனிட் வந்து மோ அப்படின்னு சொல்லுவோம், ஆர் ஓம் இன்வர்ஸ் ஆர் ஈவன் சைமன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். whereas கண்டக்டிவிட்டிக்கு இட் would be சைமன்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் ஆர் ஒரு சில இடத்துல சைமன்ஸ் மீட்டர் இன்வர்ஸா கூட இருக்கும். அடுத்ததா செல் கான்ஸ்டன்ட்டுக்கு யூனிட் இருக்கா? இருக்கு. இட் இஸ் மீட்டர் இன்வர்ஸ். எப்படி வந்துச்சு? செல் கான்ஸ்டன்ட் லென்த் பை ஏரியா. லென்த்துக்கு ஒரு மீட்டர், ஏரியாக்கு மீட்டர் ஸ்கொயர். அப்போ இது ரெண்டுத்தையும் கட் பண்ணீங்கன்னா மீட்டர் இன்வர்ஸ் வரும். கிளியரா? புரிஞ்சுச்சா? கண்டிப்பா ஜனா. ஐ வாஸ் ஈவன் திங்கிங் ஆஃப் த சேம் திங். ஏன்னா 10 சாப்டர் முடிக்கணும். ரைட். அடுத்ததா அப்படியே கீழே வந்தீங்கன்னா அயனிக் கண்டக்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அயனிக் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது நீங்க என்ன எலக்ட்ரோலைட் ஆட் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். ரெண்டாவது, ஒரு அந்த அயனிக் கண்டக்டன்ஸ்ல அந்த எலக்ட்ரோலைட்ல எவ்வளோ அயன்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். மூணாவது, அந்த காம்பனன்ட்டோட விஸ்காசிட்டி என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். அண்ட் நாலாவது கான்சென்ட்ரேஷன், அஞ்சாவது temperature. ஓகேவா? So always remember this. ionic conductivity பொறுத்த வரைக்கும் ionic conductivityல நமக்கு 2 விதமான conductivities இருக்கு. ஒன்னு molar conductivity, இன்னொன்னு நம்மளோட equivalent conductivity. ionic conductivity பொறுத்தவரை temperature increase ஆனா கண்டக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். பட் நான் முன்ன சொன்ன எலக்ட்ரோட் கண்டக்டன்ஸ்ல அது அப்படியே ஆப்போசிட், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா வரும். கிளியரா? ரைட்டா? அப்புறம் அந்த செல் கான்ஸ்டன்ட்டோட டிவைஸ்லாம் கொடுத்துருப்பான், அது எதுவுமே தேவையில்லை. ரைட்? வீட்ஸ்டோனோட பிரிட்ஜ் கொடுத்துருப்பான், அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொடுத்துருப்பான். ஜஸ்ட் அதை ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் ஃபிசிக்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அடுத்ததா, if you go down 2.4 2.5 la irukum, and if you go down based on the nature of electrolytes, based on the nature of electrolytes, நீங்க எடுத்துக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டா வீக் எலக்ட்ரோலைட்டாங்கிறத பொறுத்து உங்களோட do you know the time யார கேக்குறீங்க? Okay, let's focus. Nature of electrolyte பொறுத்து obviously அது strong electrolyte weak electrolyte ஆங்கிறத பொறுத்து நம்மளோட molar conductanceங்கிறது மாறுபடும். Always remember, strong electrolytes யார்? Strong acids,
strong base and எல்லா saltsum strong electrolytes தான். ஏன்னா அவங்க if in case ஒரு solventல விழுந்துட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா dissociate ஆகி ions produce பண்ணிடுவாங்க. அடுத்ததா weak electrolytes. Weak electrolytes mostly organic compounds இருப்பாங்க. most of the casesல organic தான் இருப்பாங்க. சரியா? இப்போ இவங்களோட graph வரைஞ்சு பாத்தீங்கன்னா if you draw a graph strong electrolyte ஓட graph பார்க்க இப்படி இருக்கும். சரியா? இது strong electrolyte ஓட graph. whereas weak electrolyte ஓட graph பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது weak electrolyte ஓட graph. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? சொல்லுங்க. Can you tell me? weak electrolyte பொறுத்தவரை அது இந்த graph டச் பண்றது அந்த infinite point டச் பண்றது ரொம்ப கஷ்டம். சரியா? I'll show you the proper graph. ஒரே நிமிஷம். இப்போ இங்க strong electrolyte பொறுத்தவரை இந்த graph ஈஸியா இத தொற்றும் and இந்த பாயிண்ட் தான் limiting molar conductivity wherein which concentration of electrolyte is 0 but conductivity is maximum அப்படினு சொல்லுவோம். பட் இதுவே நீங்க weak electrolyte எடுத்தீங்கன்னா அது தொடுற பாயிண்ட்ங்கிறது it is very very less, ரொம்ப தூரம் கழிச்சு தான் தொடுற மாதிரி இருக்கும். so this is the difference between strong and weak electrolyte. also 𝑑/𝐻 ஓட இந்த ஃபார்முலா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெருசா இதுல இருந்து டீப் டைப் क्वेश्चंस வராது, but try to understand it. ஓகேவா? you mute my 2 accounts, share my feedback only. this is very என்னடா கண்ணா, seriously seriously whoever it is தயவு செஞ்சு கிளாஸ்ல ஸ்பேம் பண்ணாதீங்க. அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். whoever it is தயவு செஞ்சு கிளாஸ்ல வந்து ஸ்பேம் பண்ணாதீங்க. அதுவும் புது அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணி ஸ்பேம் பண்ற அளவுக்குலாம் இங்க அவ்வளோ பெரிய பூகம்பம்லாம் நடக்கல. சரியா? ப்ளீஸ் கோ டு somewhere else where you will find the place and peace. இல்லை என்கிட்டயே தான் வந்து நோண்டணும்னா நான் முன்ன சொன்ன மாதிரி நான் பெங்களூர் ஆஃபீஸில் தான் இருக்கேன், நேராக வந்து என்கிட்ட பேசுங்க. ஓகேவா? if you want to talk with me then come directly. I'm here in Bangalore office. Right? Okay, okay rakana. Root C concentration rakana. C வந்து concentration. okay. சரி rakana. அடுத்ததா நம்ம கோல்ராஸ் லாக்கு போறோம். அதுதானே? right? 1 minute, let me check the book. ஆமா, கோல்ராஸ் லாக்குள்ள போறோம். கோல்ராஸ் லால என்ன சொல்லியிருக்காங்க? இந்த லால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் இருக்கு, லெட்ஸ் சே NaCl இருக்கு. ஆனா அவனோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி, இவனோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி என்னன்னு தெரியல. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இந்த NaClல 2 அயான்ஸ் இருக்கு. ஒன்னு Na+, இன்னொன்னு Cl-. அப்படி 2 அயான் இருக்குன்னா அந்த அயான்ஸோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி தெரிஞ்சா from the known value you can find the unknown value, which means Na+ and Cl-. புரிஞ்சுச்சா? இந்த 2 வேல்யூவையும் ஆட் பண்ணீங்கன்னா NaCl ஓட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கிடைச்சிரும். இதத்தான் கோல்ராஸ் லால சொல்லியிருக்காங்க. பட் கோல்ராஸ் லா is applicable only for யாரு? is it applicable only for? இல்லைங்க, நெக்ஸ்ட் பேஜ்ல காமிக்கிறேன். is it applicable only for strong electrolyte? is it applicable only for weak electrolyte? or is it applicable for both? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கோல்ராஸ் லா டைரக்டா இதுக்கு அப்ளிகபிள்னு கேட்டிருக்கேன். is it A or B or C? கமெண்ட்ல சொல்லுங்க. ஜனா, ஆக்சுவலா ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். நேற்றுக்கு நைட்டும் நான் அதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் கண்ணா. ஸோ கவலையே படாதீங்க.
ரைட். இஃப் யூ see the chatனா பின் சாட்ல வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட எல்லா நேமிங் ரியாக்ஷனும் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். அது நான் உருவாக்கல. ஐ டிட் நாட் டூ இட். எனக்கு லைக் ஐ திங்க் ஒன் ஆஃப் மை நோன் பர்சன் கேவ் இட் டு மீ. ஒரு ஸ்டூடெண்ட் தான் எனக்கு அனுப்புனாங்க. மேம் இது வந்து கிளாஸ் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம், நீங்கள் செக் பண்ணிவிட்டு கொடுங்க. திஸ் இஸ் சம்திங் விச் ஐ காட் ஃப்ரம் டெலிகிராம் மேம் அப்படின்னு என்னோட நீட் ஸ்டூடெண்ட் எனக்கு அனுப்பி தந்தாங்க. ஸோ அதை நான் உங்கள் சிலபஸ் கூட க்ராஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு தந்திருக்கேன். சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகுதா? டிக்கண்ணா நான் சொல்லித்தரேன் கவலைப்படாதீங்க. ஸ்ரீசக்தி வை மேம் அதான் எனக்கும் தெரியல, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஸ்பேம் பண்ணுறானுங்கன்னு தெரியல. ஓகே லீவ் இட் கண்ணா. அதான் நான் சொல்கிறேன்ல, ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணோன்னா கண்டிப்பாக ஸ்பேம் பண்ணுவானுங்க. நம்ம எதுவுமே நல்ல விஷயமா கொடுக்கல அப்படின்னா நம்மளை கண்டுக்கவே மாட்டானுங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் பக்காவா என்சிஆர்டி வச்சு நம்ம லைன் பை லைன் பார்க்கறதுனால நிறையா பேருக்கு their business is going out. அதனால கொஞ்சம் காண்டு இருக்கு. ரைட். இப்போ கோல்ராஸ் லாவை நான் திருப்பி சொல்றேன். உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான எலக்ட்ரோலைட் இருக்கு. லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்கள்கிட்ட ஹார்லிக்ஸ் பாக்கெட் இருக்கு. சரியா? உங்கள்கிட்ட ஹார்லிக்ஸ் பாக்கெட் இருக்கு. இந்த ஹார்லிக்ஸ் பாக்கெட் தான் உங்களோட NaCl. ஆனா நீங்க 2 பேர் இருக்கீங்க. ஐ மீன் இந்த ஹார்லிக்ஸ் தான் வந்து NaCl. பட் நீங்க பிரச்சனை என்னன்னா ஹார்லிக்ஸை நீங்க குடிக்கணும்னா யூ நீட், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சுகர் இல்லாம 2 ingredients. ஒன்னு மில்க் which is Na+, கரெக்டா? இன்னொன்னு ஹார்லிக்ஸ் பவுடர் which is Cl-. இப்போ உங்க கையில ஹார்லிக்ஸ் நேரா இல்ல, உங்கள்கிட்ட மில்க்கும் சரியா, ஹார்லிக்ஸ் உங்கள்கிட்ட கையில இல்ல, ரெடியா இல்ல, பட் உங்கள்கிட்ட மில்க்கும் இந்த ஹார்லிக்ஸ் பவுடரும் இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுவீங்களா? கரெக்டா? அப்படிதானே பண்ணுவீங்க. இல்ல சமயக்கட்டு பக்கமே நான் போனதில்லைன்னு சொல்லுவீங்களா? இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? சிமிலர்லி ஐ மிக்சிங் தீஸ் டூ. சிமிலர்லி எனக்கு தெரிஞ்ச அயான்ஸோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை நான் மிக்ஸ் பண்றேன். மிக்ஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? மில்கையும் ஹார்லிக்ஸ் பவுடரையும் மிக்ஸ் பண்ணா ஹார்லிக்ஸ் கிடைக்கும். சிமிலர்லி Na+Cl- மிக்ஸ் பண்ணா NaCl ஓட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கிடைக்கும். இதுதான் கோல்ராஸ் லா. கிளியரா? Okay, come on guys, we have to wrap it up very soon. So application of Kohlrausch law, first application எப்படி weak electrolyte ஓட configuration strong electrolyte ல இருந்து கண்டுபிடிக்கலாம்ங்கிறது தான். இது ஆக்சுவலா திருப்பி சாப்பாடான்னு கேட்காதீங்க. ஆமா சாப்பாடு தான். ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா let's say எனக்கு எதுவும் எக்ஸாம்பிளாக ஞாபகம் வர மாட்டேங்குதுராக்கண்ணா. சரி, ஓகே, we will look into the concept in itself. Ma'am, next which chapter? Chemical kinetics. Next chemical kinetics. அதுக்கப்புறமா we'll go with solutions. அதெல்லாம் சீக்கிரமா முடிச்சிருவோம். Then we will go with organic, inorganic கண்டம். சரியா? சீக்கிரமா முடிக்கணும். ஒரு சாப்டருக்கு இவ்வளவு நேரமா? ரைட். இப்போ ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டோட வேல்யூவை எப்படி ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோட வேல்யூல இருந்து கண்டுபிடிக்கலாம்? கண்ணா யோசிச்சு பாருங்க. நமக்கு CH3COH வேணும். இது வீக் எலக்ட்ரோலைட். நம்ம கையில CH3CONA HCl NaCl இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? CH3COHல 2 கம்போசிஷன் இருக்கு. CH3COO- அப்புறம் H+. இந்த H+ HCl இருந்து எடுக்கலாம். இந்த CH3COO- இந்த சால்ட்ல இருந்து எடுக்கலாம், சோடியம் அசிட்டேட்ல இருந்து எடுக்கலாம். ஆனா இங்க வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களுக்கு இங்க ஒரு சோடியம், இங்க ஒரு குளோரின் எக்ஸ்ட்ராவா இருக்கா? அப்ப அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடியவனை எப்படி கட் பண்றது? வெரி ஈஸி.
NaCl கையில் இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணா போதும். So this is how you find weak electrolytes value from strong electrolytes molar conductivity. Clear? கண்டிப்பா ஜனா I'll give you. நீங்க கவலையே பட வேணாம். Yes. அடுத்ததா second and third application நம்மளால degree of dissociation alpha is equal to lambda cm divided by lambda naught m கண்டுபிடிக்க முடியும். And dissociation constant k alpha is equal to c alpha minus 1 minus alpha. Actually 1 minus alpha is a very small number. ஆல்பா குட்டி நம்பருங்கிறதுனால இந்த ஃபார்முலாவை நீங்க கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணும்போது சி ஆல்பா ஸ்கொயர்னே வச்சு கால்குலேட் பண்ணலாம். கிளியரா புரிஞ்சுச்சா? இனி பேலன்ஸ் என்ன இருக்கு? இதுல பேலன்ஸ் என்ன இருக்கு? கமெண்ட்ல யாராச்சும் சொல்ல முடியுமா? பேலன்ஸ் இதுல நமக்கு எலக்ட்ரோலிட்டிக் செல் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ் இருக்கு. கரெக்ட் தானே? Yes or no da kana? Yes or no? But அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் எடுத்துடலாமா? Shall we? ஒரு குட்டி பிரேக் எடுத்துடலாம். எல்லாரும் டீ காஃபிலாம் ரெடி பண்ணிட்டு have a short break and come back soon. 1.5 hour 2 hours கிட்ட கிளாஸ் போயிடுச்சு. ஸோ ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு வாங்க. Once again we'll start here. ரைட்? ஏன்னா அடுத்தது கெமிக்கல் கைனடிக் சொல்யூஷன்லாம் இருக்கு, அதை சீக்கிரமா முடிக்கணும். ஆர்கானிக் இருக்கு, இன்ஆர்கானிக் இருக்கு, அதை பட்டைய கிளப்பணும். ஸோ என்சிஆர்டி பேசிஸ்ல படிக்கணும்னா எனக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வரணும். ரைட்டா? வந்துருவீங்களா பிரேக் முடிச்சுட்டு? will you guys come? கார்த்தி எதுவுமே படிக்கலனாலும் இந்த லைவை பாருங்க கண்ணா. அட்லீஸ்ட் யூ வில் லேர்ன் சம்திங் ஃப்ரம் ஹியர். ஓகே? அண்ட் இந்த ஸ்பீட் ஓகேவா? இன்னும் ஸ்பீட் அப் பண்ணணுமா, ஸ்லோ டவுன் பண்ணணுமா, என்ன விஷயங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் அது பேஸ் பண்ணி we will work on it. என்னடா ஸ்கிரீன் பிளாங்க் ஆயிடுச்சேன்னு நினைக்காதீங்க. I'll come. Just give me 1 minute of time. ஓகேவா? ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு சீக்கிரமா வாங்க. ஏன்னா இனி நம்ம மின்னல் வேகத்துல போறோம். டேக் a 15 minutes break. லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க. and be back on time. ஓகே. ஓகே. ஸோ ஸ்கூலுக்கு போறவங்க ப்ளீஸ் கோ டு ஸ்கூல் அண்ட் பி பேக் ஆன் டைம் கண்ணா. நீங்க வந்ததும் பேலன்ஸை வீடியோவை வச்சு 2xலையாச்சும் வச்சு பாருங்க. சரியா? இந்த செஷன் பார்த்தா யூ கேன் ஷுவர்லி கெட் 100லாம் சொல்ல மாட்டேன், 17லாம் சொல்ல மாட்டேன். தி திங் இஸ் கான்செப்சுவலி யூ வில் கெட் 100% அண்டர்ஸ்டாண்டிங். பட் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண for sure you have to attend the upcoming lives as well. Okay, so break எடுத்துட்டு வாங்க, சீக்கிரமா வாங்க. We'll meet you soon.
Okay, so I'm back. யாரெல்லாம் வந்திருக்கீங்க? Let me know in the comment section. எல்லாரும் வந்துட்டீங்களா? 15 minutes of break முடிச்சு கொஞ்சம் ஸ்ட்ரெச்லாம் பண்ணி வாட்டர்லாம் குடிச்சு எல்லாம் வந்துட்டீங்களா? Very good. Yes, I can see the chats. இது லைவே தான் tech with BK. Hi Jenny. Hi Dashini. Okay, very good. Hi Devaki, hi Ketana, hi Gauri, hi Tech with BK. Gauri, actually நீங்க break போற டைம்ல என்னமோ கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். I think I missed it. If there is any, please let me know. சரியா? So இப்போ வணக்கம் டாக்கனா. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம செஷனுக்குள்ள போக போறோம். இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் தான் பாக்கி இருக்கு. ஹாய் ராகவி, வெல்கம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வெயிட் பண்ணுங்க. நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போகும்போது டீடைல் யூ. ஓகேவா? லைவ் எப்போ வரைக்கும் இருக்கும்? 11 o'clock or 12 o'clock வரைக்கும் இருக்கும். சரியா? 11 or 12 வரைக்குமே இருக்கும். ரைட், ஷால் வி ஸ்டார்ட்? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். Blue spammer is back. ஆஹா, தெரியலையேடா கண்ணா எங்க? அந்த ஸ்பேமருக்கு என்னதான் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் எஸ், he left. Okay, whatever it is, come on. இப்போ பேட்டரிஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க மெயினா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் Faraday's law and product of electrolysis, quantitative, qualitative analysis எல்லாம் தான். அது நம்ம பார்க்கல, ஏன்னா கான்செப்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தனியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் we will deal with that. ஓகே, சரி. இப்போ உங்க புக்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா electrolytic cell and electrolysisல ஃபர்ஸ்ட் electrolysisனா என்ன, அங்க என்ன ப்ராசஸ் நடக்குது, கேத்தோடோட சார்ஜ் என்ன, ஆனோடோட சார்ஜ் என்ன, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் ஆல் மியர் பேசிக், நீங்க படிச்சிருப்பீங்க. பட் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா Faraday's law-வை பத்தி சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிறவர் தான் இந்த எலக்ட்ரோலிசிஸ் ப்ராடக்டை பத்தி ஃபர்ஸ்ட் டைமா கிளியர் கட்டா பேசியிருக்காரு. மைக்கேல் ஃபாரடே டோட்டலா 2 லா சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் லா, அப்புறம் இன்னொன்னு செகண்ட் லா. ஃபர்ஸ்ட் லால என்ன சொல்லியிருக்காரு கண்ணா? ஃபர்ஸ்ட் லால என்ன சொல்லியிருக்காரு? எஸ் கங்கா, எக்ஸாக்ட்லி. என்ன பண்ண, ஸ்பேம் பண்றத அவ்வளோ சின்சியரா பண்றாங்கப்பா. ஓகேவா? அவங்கள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஸ்பேம் பண்ணுறதே அவ்வளோ சின்சியராக பண்ணுறாங்கன்னா அப்போ படிக்க வேண்டிய நம்ம எவ்வளோ சின்சியராக படிக்கணும். கரெக்டா? ரைட். ஜனா, ஐ வில் டூ இட். ஃபர்ஸ்ட் நம்ம போர்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எழுதலாம். சரிங்களா? போர்ஷனை முடிக்காமல் எழுதுறதுனால தேர் இஸ் நோ யூஸ். ஃபர்ஸ்ட் போர்ஷனை முடிக்கலாம் வாங்க. ரைட். ஸோ மைக்கேல் ஃபாரடேயோட ஃபர்ஸ்ட் லா என்ன? Mass deposited is directly proportional to charge of current which is produced there or given. இங்க இந்த proportionality எடுக்கிறதுக்காக நீங்க Z அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் எடுப்பீங்க. Q க்கு பதிலா IT அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. current into time taken அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. And yes, இங்க Z க்கு பதிலா you can even substitute a formula which is E divided by
96500. அப்ப இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா EIT divided by 96500 ன்னு வரும். இதுவே செகண்ட் லால என்ன பண்றாங்க? They took ரெண்டு சிஸ்டம். ஓகேவா? அவங்க ரெண்டு சிஸ்டத்தை எடுத்துக்கிறாங்க. ஓகே, அவங்க ரெண்டு சிஸ்டத்தை எடுத்துக்கிறாங்க. அங்க அவங்களுக்கு என்ன தெரிய வருது? கமெண்ட்ல சொல்லுங்க. அங்க அவங்களுக்கு என்ன தெரிய வருது? தேர் அவங்க கண்டுபிடிச்சது mass deposition is directly proportional to E value. அப்போ W1 by W2 is equal to E1 by E2 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதை படிச்சீங்களா? நெக்ஸ்ட் அடுத்ததா நீங்க பண்ண வேண்டிய விஷயம், I'll show it to you. நம்மளோட எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் நடக்கும்போ யாரு ஆனோட் ஆர் கேத்தோட்ல டிஸ்சார்ஜ் ஆவா, எந்த அயன் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறத கேட்பாங்க. இங்க ரெண்டு விதமான அயன்ஸ் இருக்கு, ஒன்னு கேட்டயான், இன்னொன்னு ஆனயான். கேட்டயானுக்கு நான் சொன்ன எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல லித்தியம்ல ஆரம்பிச்சு கோல்ட் அண்ட் சில்வர் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இதுவே ஆனயான்ஸ் கேட்டீங்கன்னா அங்கதான் நம்ம குழம்புவோம். ஸோ அதுக்கான ஒரு ட்ரிக்கு சொல்றேன். நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ட போய் இது பண்ணலாமான்னு கேக்குறீங்க, சொன்னதும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இதனால நோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டும் சொல்றான். அவன் நோ சொல்லுவான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க? ஓ சரி சரி ப்ரோ, கிளியர் ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன், ஐ வில் கோ அப்படின்னு சொல்றீங்க. இதுல SO is for SO4 minus, NO is for NO3 minus, அடுத்ததா ஓ ஓகே ஓகே நீங்க சொல்றீங்களா, OH minus, then Cl is for clear, Br is for bromine, and finally I is for I minus. புரிஞ்சுச்சா? கிளியரா? ரைட். அடுத்ததாக ஃபர்ஸ்ட் லா ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ் பார்த்தோம், செகண்ட் லா பார்த்துட்டோம். வேற did we miss anything? ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ் பார்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம ஃபைனலா பேட்டரிஸ்குள்ள வரும். ஸோ பேட்டரிஸை பொறுத்தவரை நமக்கு ரெண்டு விதமான பேட்டரிஸ் இருக்கு. ஒன்னு பிரைமரி பேட்டரி, இன்னொன்னு செகண்டரி பேட்டரி. பிரைமரி பேட்டரிஸை நம்மளால ரீசார்ஜ் பண்ண முடியாது, செகண்டரி பேட்டரிஸை ரீசார்ஜ் பண்ணி ரீயூஸ் பண்ண முடியும். பிரைமரி பேட்டரிஸ்ல ரீசார்ஜ் பண்ண முடியாததுனால ஒரு ரியாக்ஷன் ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் நடக்கும். பட் செகண்டரி பேட்டரியில ரீயூஸ் பண்ண முடியும்னால ரியாக்ஷன் ஃபார்வர்ட் டு பேக்வர்ட், பேக்வர்ட் டு ஃபார்வர்ட்னு நடக்கும். அண்ட் ஃபைனலா பிரைமரி செல்கான எக்ஸாம்பிள் ட்ரை செல், மெர்க்குரி பட்டன் செல் அண்ட் சோ ஆன். செகண்டரிக்கான எக்ஸாம்பிள் லெட் ஸ்டோரேஜ் அண்ட் ஈவன் நம்ம கேட்மியம் செல்லு கூட இதுக்கு வரலாம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை செல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். உங்களோட புக்கிலையும் ஃபர்ஸ்ட் ட்ரை செல் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு செல்லை பற்றி படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் என்ன, செல்குள்ள என்னவெல்லாம் இருக்கு, செல்ல டாப்ல மெட்டல் கேப் இருக்கு, எக்ஸ்பான்ஷன் ஸ்பேஸ், இஃப் இன் கேஸ் அந்த பேட்டரி வந்து பல்க் ஆகுதுன்னா எக்ஸ்பான்ஷன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஜிங்க் கேஸ், நெகட்டிவ் எலக்ட்ரோட், எலக்ட்ரோலைட், மேங்கனீஸ் டை ஆக்சைடு, கார்பன் ரோட், இதெல்லாம் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்ததாக இதை முடிச்சதுக்கு அப்புறமா you should understand what happens in anode, what happens in cathode, ஃபைனலா overall potential என்ன and இதை எங்கெல்லாம் யூஸ் பண்றோம். இது எழுதினீங்கனாவே போதும். based on the question உங்களால மார்க்ஸ் அள்ள முடியும். please take a note of it. அடுத்ததா லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியை பொறுத்தவரை நம்ம நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய பேட்டரிஸ் எல்லாமே லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி தான். இதுல என்ன பண்ணியிருப்பாங்க, லெட் டை ஆக்சைடையும் லெட் டை ஆக்சைடை இப்படி ஸ்டாக் பண்ணி ஒன்றுத்துக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சிருவாங்க. ஒன்ஸ் அகெயின் டயக்ராம் பார்த்துக்கோங்க, எது எது எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனோட் ரியாக்ஷன் என்ன, கேத்தோட் ரியாக்ஷன் என்ன, அங்கே எலக்ட்ரோலைட்டா 38% ஆஃப் H2SO4 யூஸ் பண்ணுறாங்க. அப்போ மிச்சம் 62% வாட்டர் தான் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது கூடவே சேர்த்து எங்க நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரீசார்ஜ் ஆகும்போ ரியாக்ஷன் என்ன நடக்கும்,
இப்போ இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன்ங்கிறது டிஸ்சார்ஜ் ரியாக்ஷன். அப்ப ரீசார்ஜ் ஆகும்போது என்ன நடக்கும்? the reaction will be reverse. lead sulfate lead-ஆ மாறும், இங்க lead sulfate lead-ஆ மாறும். ஓகே, lead oxide-ஆவும் lead-ஆவும் மாற மாதிரி இருக்கும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. this is very 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 important. ஓகே, ஆல் ரைட். சரி, அடுத்ததாக புக்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓகே, மர்க்குரி lead storage, மர்க்குரி பேட்டரியும் கொடுத்துருப்பாங்க. மர்க்குரி பேட்டரியில அதோட ரியாக்ஷன் அண்ட் அதோட ஓவரால் வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் which is 1.35. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆல்சோ நம்ம PYQs பார்த்தப்போ மர்க்குரி பேட்டரியை எங்க யூஸ் பண்ணுவோம்ங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் mercuric cell and உங்களோட what is that? எனக்கு டக்குனு ஞாபகம் வரல. what is the difference between mercuric cell and dry cell? mercuric cellக்கும் dry cellக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? சொல்லுங்க. கவனிங்க கவனிங்க, கிளாஸை கவனிங்க. ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். மர்க்குரிக் செல்லையும் இந்த ட்ரை செல்லுக்கும் என்ன வித்தியாசம்? Thank you, Hari Gopal. I am basically a chemistry teacher, but கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி I was also teaching social in another channel. ஓகேவா? ஸோ ஆமாம், நான் ஸ்கூலுக்கு போர்ட்ஸுக்கு have taught all the subjects like except தமிழ் எல்லாமே டீச் பண்ணியிருக்கேன். பட் நீட்டில் I have only taught physics and chemistry. E cell value ஓகே. ரெண்டாவது, மர்க்குரி செல்லுக்கு லாங்கர் லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஓகே, ஏன் அதுக்கு லாங்கர் லைஃப் ஸ்பேன் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? புக்கில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பான், நல்லா கவனிச்சு பாருங்க. மர்க்குரி செல் ஸ்டார்டிங்லேயே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? மர்க்குரி செல் இஸ் சூட்டபிள் ஃபார் லோ கரண்ட் டிவைசஸ். அதை லோ கரண்ட் டிவைசஸ்ல யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் இட் இஸ் யூஸ்ட் இன் லோ கரண்ட் டிவைசஸ், ஒரு லோ கரண்ட் டிவைசஸ்ல இதை யூஸ் பண்றதுனால தான் மர்க்குரிக் செல் இஸ் செட் டு பி ஸ்டேபிள் அண்ட் லாங் லாஸ்டிங் ஃபார் அ வெரி லாங் டைம். கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? ஓகே, ரெண்டுத்துலயுமே ரியாக்ஷன் முடியத்தான் செய்யும். சரிங்களா? அடுத்ததான் உங்க புக்ல பாத்தீங்கன்னா லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி கூடவே கேட்மியம் செல்லும் கொடுத்துருப்பான். சரியா? ஸோ அந்த நிக்கல் கேட்மியம் செல்லை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நிக்கல் கேட்மியம் செல் இஸ் வெரி வெரி எஃபிஷியன்ட். ஓகே, பட் அட் த சேம் டைம் இட் இஸ் சோ மச் காஸ்ட்லி. அதனால தான் நிக்கல் கேட்மியமுக்கு பதிலாக நம்ம வந்து லெட் ஸ்டோரேஜை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ரைட். ஸோ ஃபைனலாக நம்மளோட ஃபியூவல் செல். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, ஃபியூவல் செல் எந்த மாதிரியான ஒரு செல் ராக்கனா? ஃபியூவல் செல் எந்த மாதிரியான ஒரு செல்? அது எலக்ட்ரோலிட்டிக் செல்லா கேல்வானிக் செல்லா? எலக்ட்ரோலிட்டிக் செல்லா கேல்வானிக் செல்லா? ஃபியூவல் செல் எலக்ட்ரோலிட்டிக்கா கேல்வானிக்கா? we are going to wind up this session. we are going to wind up electrochemistry. சரியா? செஷன் இல்ல, electrochemistry. சொல்லுங்க. constant voltage electrolytica? what happened to this? என்ன பண்ணி வச்சிட்டேன்? ப்ளீஸ் ரிமெம்பர், இங்க ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகி தான் கரண்ட்டை தருது. அப்போ கெமிக்கல் எனர்ஜியிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை உருவாக்கணும்னா ஆப்வியஸ்லி இது என்னவான செல்லா இருக்கும்? திஸ் இஸ் அ கேல்வானிக் செல். இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை உங்க புக்ல டார்க்கன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ இட் இஸ் அ கேல்வானிக் செல்.
right? Also இதுல cathodeல என்ன reaction, anodeல என்ன reaction? Cathodeல oxygen and water reacts to get OH minus, anodeல H2 plus OH reacts to get water, correctா? So overall reaction ஞாபகம் வெச்சுக்கோங்க. All right, இப்போ electrochemistryல overall நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? We started with redox. Redoxனா என்னன்னு பார்த்தோம். Electrochemistryனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா galvanic cell, electrolytic cell பார்த்தோம். அதுக்கப்புறமா வேற என்ன பார்த்தோம்? Galvanic cell, electrolytic cell க்கு அப்புறமா என்ன பார்த்தோம்? Can you guys please tell me? Yes. அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம். Where is it? இது காமிச்சா கொஞ்சம் நீட்டா தெரியும்ல, அதனால தான். ஸோ electrochemical cell, salt bridge, electrolytic cell, voltaic cell இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா electrode potential என்ன, EMF என்ன, standard electrode potential, standard EMF value. அதுக்கப்புறமா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு She value, electrochemical series, Nernst equation, then டைரக்டா Faraday's first law second law வரல. இந்த conductance, Kohlrausch law இதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா Faraday's first law second law, electrolysis and finally batteriesக்கு வந்திருக்கும். கிளியரா? Yes. So திக்கன்னா நான் புக் பேக் கொஷின்ஸுக்குனே தனியாக உங்களுக்கு ஒரு செஷன் எடுக்க போகிறேன். ஸோ இப்போதைக்கு ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். ஓகே, நம்ம கண்டென்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஐ தாட் ஆஃப் ஃபினிஷிங் தி செஷன் இன் 6 hours. இப்போது இட் வில் கோ டில் 7-8 hours கண்டிப்பாக போகும், சாலிடாக போகும். ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த கான்செப்ட். கான்செப்டை மட்டும் நம்ம பார்ப்போம். அடுத்ததாக வி வில் கெட் இன் டு வாட் எல்ஸ் லைக் கொஷின்ஸ் இன் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் பார்க்கலாம். சரியா? ரைட்டா? ஓகே, இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்? டைரக்டா 1 minute chemical kinetics குள்ள போறோம்டாக்கனா. chemical kinetics one of the most easiest chapter. ஏன்னா இங்க இருந்து என்ன क्वेश्चन வரும்ங்கறத உங்களால predict பண்ண முடியும். and yes, இதில இருந்து வரக்கூடிய क्वेश्चन கான்செப்ட் தெரிஞ்சா உங்களால ஆன்சர் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு क्वेश्चंस. சரியா? சோ கெமிக்கல் கைனெடிக்ஸ் ஆரம்பிக்கலாம்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஃபயர் போடுங்க. இல்ல corrosion உங்களுக்கு தெரியும்னு நினைச்சு நான் சொன்னேன். if you guys know it then I'll skip it னு தான் சொல்லினேன். but if you want me to cover corrosion I'll do that. right? so corrosionல என்ன நடக்கும்? corrosionல என்ன நடக்கும்? உங்களோட ஒரு மெட்டல் ஆக்சைடாவோ இல்ல மெட்டல் சல்ஃபேட்டாவோ இல்ல மெட்டல் நைட்ரேட், வாட் எவர் இட் இஸ், பட் மோஸ்ட்லி இட் இஸ் மெட்டல் ஆக்சைடு. ஸோ இந்த மாதிரி மாறி அதோட ஸ்ட்ரென்த்தை இழந்து ரொம்ப பிரிட்டிலா சீக்கிரமா அழியக்கூடிய இடத்துக்கு போச்சுன்னா then that is called as corrosion. it is a natural process and அது எப்படி நடக்குது அத இங்க எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட அயன் வந்து என்ன பண்ணுது? சீக்கிரமா அதுகிட்ட இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டு இட் வில் பிகம் Fe2+. இந்த Fe2+ ஆக்சிஜன் கூட சேர்ந்து FeO3 மாறும். மீன்வேல் இந்த 2 எலக்ட்ரான் ஒன்ஸ் 4 எலக்ட்ரானா ஆனதுக்கு அப்புறம் 2 + 2 4 ஆனதுக்கு அப்புறம் அது டைரக்டா வாட்டரை H+ ஆவும் O2 ஆவும் பிரிச்சிடும். இந்த O2 தான் திருப்பி அயன் கூட போய் ரியாக்ட் பண்ணி FeO3 உருவாக்குது. This process is constantly continuously done until or unless every ion is completed into or converted into iron oxide. இப்போ இது ஒரு ரொம்ப 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 ஸ்லோவான ப்ராசஸ். பட் இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். இப்போ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஒன்று பெயிண்ட் அடிச்சு ஆர் ஆயில் பூசி ப்ரிவென்ட் பண்ணலாம், பேரியர் ப்ரொடெக்ஷன். ரெண்டாவது அதுக்கு மேல ஒரு நார்மலான சீப் மெட்டலை கோட் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணலாம், தட் இஸ் சாக்ரிஃபிஷியல் ப்ரொடெக்ஷன். மூணாவதா
cathodic protection அதை நீங்க ஒரு reactive metal magnesium மாதிரியான reactive metal கூட react பண்ண விடலாம் or contactல வச்சீங்கன்னா அது cathode மாறிடும் ஃபைனலா alkaline medium எதுவுமே இல்லைனா ஏதோ ஒரு alkaline mediumல இதை போட்டு வச்சிருங்க போட்டு வச்சீங்கன்னா voila you will ensure that it is not corroded ஓகேவா சோ அடுத்ததுக்கு போகலாம் here we go chemical kinetics இந்த சாப்டருக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க so yes here we go இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் என்ன ரேட்னா என்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் லா இதெல்லாம் ஆரம்பிச்சு அரேனியஸ் ஈக்குவேஷன்ல போய் முடிப்போம் so இதுக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கலாமா shall we keep a target rakana exactly இப்போ 7:35 ஆச்சு so I want you or I will be completing it in exact 40-45 minutes அவ்வளவுதான் தேவை இதுக்கு so சீக்கிரமா முடிச்சிடலாம் first chemical kinetics னா என்னங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் what do you mean by chemical kinetics rakana by the way இது லைவ் தான் ரெக்கார்டட் கிடையாது what do you mean by chemical kinetics rakana chemical அப்படிங்கிறது chemical reaction குறிக்கும் kinetics அப்படிங்கிறது speed குறிக்கும் அப்ப ஒரு chemical reaction ஓட speed தான் நம்ம chemical kinetics அப்படினு சொல்றோம் சரி இப்போ இங்க என்னதான் படிக்க போறோம் introduction page எடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட chemical kinetics thermodynamics கூடவும் and chemical equilibrium கூடவும் ரிலேட் பண்ணி சொல்லிருப்பாங்க அது என்னங்கறத மட்டும் பாத்துக்கோங்க ஒரு chemical reaction நடக்கிறதுக்கான feasibility அங்க இருக்கக்கூடிய Gibbs free energy பேஸ் பண்ணி இருக்கும் if Gibbs free energy is less than 0 then it is feasible அங்க நடக்கும்ங்கிறது அர்த்தம் இரண்டாவது பாயிண்ட் ஒரு reaction if it is proceeding if it is proceeding to from chemical equilibrium தாண்டி போகலாம் next speed of reaction அதாவது ஒரு reaction என்ன ஸ்பீட்ல போகுது ஈக்குலிபிரியத்துல எப்படி இருக்குங்கறத பார்க்கலாம் இப்போ this is all we'll keep it apart இப்போ நம்ம மெயினான ஒரு கான்செப்ட் குள்ள போலாம்ங்கடா okay screen brightness ரொம்ப அதிகமா இருக்கோ just give me a minute Dekana, we have to finish it as soon as possible. Screen brightness இப்போ ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். Fine. Yes. Is it fine now? Okay, so electrochemistry நம்ம முடிச்சாச்சு. Just give me a minute. நான் புக் மட்டும் எடுத்துக்கிறேன். Just give me a minute. Okay. So first நீங்க chemical kinetics னா என்னங்கறத புரிஞ்சுக்கணும். What do you mean by the term chemical kinetics? Chemical அப்படிங்கிற வார்த்தை chemical reaction குறிக்கும். Kinetics அப்படிங்கிற வார்த்தை speed குறிக்கும். அப்போ ஒரு chemical reaction என்ன ஸ்பீட்ல நடக்குது அப்படிங்கறத பத்தி பேசுறது தான் chemical kinetics இப்போ ஸ்பீடுன்னு சொன்னமா அதுக்கான ஃபார்முலா distance by time taken ஒருத்தங்க எவ்வளவு டிஸ்டன்ஸை என்ன டைம்ல கவர் பண்றாங்கங்கிறது தான் ஸ்பீட் similarly in chemical kinetics ஸ்பீடுக்கு ஒரு கெமிக்கல் பேர் இருக்கு which is rate and ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ரேட்ல நடந்துச்சு அப்படிங்கறத இங்க எப்படி டிஸ்டன்ஸ் வச்சு சொல்றோமோ அதே மாதிரி இங்க அந்த ரியாக்ஷனோட கான்சென்ட்ரேஷன் by time taken வச்சு சொல்ல முடியும் or if in case நம்ம gaseous reaction இருக்குறோம்னா partial pressure divided by time taken வச்சு சொல்ல முடியும் ரைட்டா so rate is equal to concentration by time taken இப்போ based on the rate of reaction speed of the chemical reaction நம்ம இந்த reaction மூணு விதமா பிரிப்போம் very fast reaction mostly precipitation reaction
ஓகே, precipitation reaction, neutralization, அதாவது ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்ணக்கூடிய ரியாக்ஷன், இது எல்லாமே வெரி ஃபாஸ்டா இருக்கும். அப்போ வெரி ஸ்லோல யார் வருவா? ஏதாவது அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல ஏதாவது ரியாக்ஷன் நடக்குது. இப்போ HCl ஓட ஃபார்மேஷன் லைட்ல நடக்குது, பட் டார்க்ல நடக்குதுன்னா இட் இஸ் அ வெரி ஸ்லோ ரியாக்ஷன். அடுத்ததா மாடரேட் ரியாக்ஷன், பொதுவாகவே ஹைட்ரோலிசிஸ் அண்ட் டிகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு மாடரேட் ரியாக்ஷனாக தான் வரும். அடுத்ததாக இப்போ இந்த பேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டுக்கான ஃபார்முலாவை இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அதை நம்ம ஒரு கிராஃப் வச்சு தான் பார்க்கணும். as you can see here, ஒரு ரியாக்ஷன் நடக்க ரியாக்டன்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும், ப்ராடக்ட் கூடிக்கிட்டே வரும். கவனிங்க தேக்கனா, ஐ வாண்ட் யூ டு கம்ப்ளீட்லி கவனிக்கணும். ஏன்னா அடுத்த 40 minutesல ஐ ஹவ் டு ஃபினிஷ் திஸ் போர்ஷன் அண்ட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் போர்ஷன் இஸ். சரியா? ஸோ உங்களுக்கும் புரியணும், நானும் கவர் பண்ணும், டீட்டெயில்டாக கவர் பண்ணும். இதான் நம்ம டார்கெட். பண்ணிடலாமா? பிரைட்னஸ் லெஸ் பண்ணுங்க. இதுக்கு மேலே அதில் பண்ண முடியாது ரக்கனா. ஐ ஹவ் டன் இட் டு இட்ஸ் மேக்ஸிமம் ஐ கெஸ். எனக்கு தெரியலை, பட் அந்த ஸ்விட்சை அவ்வளோதான் மாறுச்சு எனக்கு தெரிஞ்சு. 1 minute, let me check. I hope now it is fine. லைட் ஆஃப் பண்ணுங்களா? லைட் ஆஃப் பண்ணால் இருட்டாக இருக்கும்டா கண்ணா ரூமு. ஸோ இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். ஹவ் டன் சம் செட்டிங் சேஞ்சஸ். இப்போ ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். இஸ் இட் ஃபைன்? சொல்லுங்கள் பார்ப்போம். மேம் டார்க் மோடுக்கு சேஞ்ச் பண்ண முடியுமா? ஆக்சுவலி இந்த பிபிடி இப்படி தான் இருக்குது, பட் ஐ வில் டீச் யூ த்ரூ பிளெயின் ஷீட்ஸ். ஓகேவா? இப்படி நான் ரஃபாவே கூட டீச் பண்ணுறேன். சரி, now you have this graph. சரியா? இந்த கிராஃப்ல ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் என்னவாகும்? இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருமா? கரெக்டா? ரைட். ஸோ ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. சிமிலர்லி ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் என்ன பண்ணும்? கூடிக்கிட்டே வரும். ரைட்டா? ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் கூடிக்கிட்டே இருக்கு. இது நமக்கு தெரியுது. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, if you are talking about rate with respect to concentration of reactant, என்ன நடக்கும்? Rate is equal to concentration of reactant by time taken. இங்க ஏன் மைனஸ் நான் போட்டிருக்கேன்? ஏன்னா ரேட் ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் குறையுது. சிமிலர்லி ப்ராடக்டை பற்றி பேசணுமா? ரேட் இஸ் ஈக்குவல் டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை டைம் டேக்கன். இங்கே ஏன் ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் பாசிட்டிவ்ல எடுத்துக்கிறேன்? ஏன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் கூடுது. புரியுதா? ரைட். மேம் பயமா இருக்கு எக்ஸாமை பார்த்தா. டோன்ட் வரி, நம்ம சூப்பராக பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்கள் கவலையே பட வேணாம். ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். ஓகேவா? கிளாஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எஸ். அடுத்ததாக இப்போ நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷனை நம்ம 2 விதமாக பிரிப்போம். ஒன்று ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், இன்னொன்று instantaneous rate of a reaction. Average rate of reaction na enna atham? What do you mean by average rate of a reaction? ஒரு reaction ஒரு 10 நிமிஷம் நடக்குதுன்னா throughout that time period rate என்னவா இருந்திருக்கு? ups and downs வந்திருக்கலாம், பட் அதுக்கெல்லாம் மொத்தமா ஒரு ஆவரேஜ் இருக்கிறீங்கன்னா that is called as average rate of a reaction. Instantaneous rate of a reaction na ஒரு reaction over a period of time நடக்குது. அந்த ரியாக்ஷன் அட் திஸ் பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். அடுத்ததாக ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தோம், இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தோம். அது என்ன மேம்? 1/A. அது என்ன மேம்? 1/B அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இஃப் இன் கேஸ்
உங்க reactant or product ஓட உங்களுக்கு stoichiometric value இருந்துச்சா அத 1/ல எழுதணும். clear-ஆ? yes. அடுத்ததாக instantaneous பார்த்தாச்சு. இந்த questions வேணாம். we'll do questions separately. அடுத்ததா factors influencing rate of a reaction. உங்க bookல இந்த நாளை தான் கொடுத்திருப்பான். But before going on to this, you have to understand other factors which is temperature, pressure, concentration, surface area and catalyst. Temperature பொறுத்தவரை இந்த ஒரு பேஜ்லயே நான் சொல்றேன். Temperature பொறுத்தவரை for solid and liquids endothermica exothermica நீங்க பாப்பீங்க. endothermicனா temperature increase ஆனா solubility increase ஆகும். exothermicனா temperature increase ஆனா solubility குறையும். pressure has no effect on and gasesக்கு temperature increase பண்ணா solubility குறையும். pressure has no effect on solid and liquid. gasesல மட்டும் gasோட pressure increase ஆச்சுனா solubility increase ஆகும். அடுத்ததா concentration, always remember concentration of reactant increase ஆனா solubility increase ஆகும். surface area கூடுச்சுனா instead of a cubic structure நீங்க பவுடர் சுகரை எடுத்து தண்ணியில போட்டீங்கன்னா அது சீக்கிரமா டிசால்வ் ஆகும். அதே மாதிரி தான் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஃபைனலா கேட்டலிஸ்ட், நீங்க ஒரு ரியாக்ஷனுக்கு கேட்டலிஸ்ட் ஆட் பண்றதுனால ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் தட் இஸ் ஹவ் த ஃபேக்டர்ஸ் ஒர்க் ஹியர். அடுத்ததா கேட்டலிஸ்ட் என்னென்ன வேல்யூவை ஆல்டர் பண்ணுவாங்க, எதை ஆல்டர் பண்ணவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் யார் யார் ஆல்டர் பண்ணுவாங்கங்கிறதுக்கான ஃபார்முலா சொல்றேன். தட் இஸ் TAPRR. இதோட Tங்கிறது threshold energy, Aங்கிறது activation energy, Pங்கிறது path of reaction, Rங்கிறது rate and இன்னொரு Rங்கிறது rate constant. பட் யாரெல்லாம் ஆல்டர் பண்ணவே மாட்டா, நம்மளோட thermodynamic thermodynamic what we say constants இருக்கு பாத்தீங்களா, அந்த constants மட்டும் நம்ம ஆல்டரே பண்ண மாட்டோம். clear-ஆ? is that clear? okay. அடுத்ததா நம்ம ரேட் லாக்கு தான் வரும். இதுக்குன்னா ரேட் லானா என்ன? இது law of mass action class 11th equilibrium chapterல படிச்சிருப்பீங்க. அதே தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகுது. we know rate of a reaction is directly proportional to concentration of the reactant power x. இந்த x யாரு? x நம்மளோட order of a reaction. இதை நம்ம practically என்ன வேல்யூன்னு சொல்ல முடியுமா இல்ல தியரிட்டிக்கலா கண்டுபிடிக்கலாமா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹாய் சாண்டி, ஹாய் சுகுமார், வெல்கம் ஆன் போர்ட். இன்னும் சேனலை லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. because we are doing great things here. and subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. தியரிட்டிக்கலாவா ப்ராக்டிக்கலாவா? ப்ராக்டிக்கலா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், தியரிட்டிக்கலா கண்டுபிடிக்க முடியாது. சரியா? இது எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் புக்ல கொடுத்துருப்பான். அடுத்ததா ரேட் கான்ஸ்டன்ட். ரேட் கான்ஸ்டன்ட் ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை பேஸ் பண்ணி தான் மாறுபடும். எஸ்பெஷலி அந்த ரியாக்ஷன் என்ன டெம்பரேச்சர்ல நடக்குதுங்கிறத டிபெண்ட் பண்ணி அது மாறுற மாதிரி இருக்கும். ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரி ரியாக்ஷன். ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நவ் ஒன் குவிக் கொஸ்டின், பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. rate constant K depends on dash. rate constant K depends on what? comment section la solunga. rate constant either depend பண்ணி இருக்கும், comment section la solunga பாப்போம். temperature
கரெக்டா? மோலார் கான்சன்ட்ரேஷன் வருமா? எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? பிரதீக்ஷா தான் ஃபர்ஸ்டா சொன்னாங்கப்பா. Yes, she was the first person to answer it right. So always remember it. Rate constant, temperature depend பண்ணி தான் இருக்கும். Concentration depend பண்ணி இருக்காது. So girls leadingல இருக்கீங்க. Boys கிட்ட 1 மார்க், girls கிட்ட 2 மார்க் இருக்கு. ஓகேவா? ரைட். நேத்திக்கோட மார்க்கும் சேர்த்து சொல்றேன். இப்போ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட், greater the value of rate constant அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கும். ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் டெஃபினைட் வேல்யூ ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் இருக்கும். மூணாவதா, ரேட் கான்ஸ்டன்டோட வேல்யூ டெம்பரேச்சரை பொறுத்து மாறும். ஆனா எதை பொறுத்து மாறாது? கான்சென்ட்ரேஷனை பொறுத்து மாறாது. யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆர்டரை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆர்டரை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இங்க எழுதியிருக்கேன். The formulas are, for solid and liquid it is concentration 1 minus n and time minus 1. கரெக்டா? time minus 1. இதுவே if in case அது வந்து ஒரு gaseous reaction இருந்துச்சுன்னா then pressure 1 minus n, time minus 1. clear? This is the formula. அடுத்ததாக order of reaction க்கு போறோம். order எப்படி கண்டுபிடிக்கலாம் கண்ணா? order எப்படி கண்டுபிடிக்கலாம்? if you know the rate expression, அதில் இருக்கக்கூடிய values add பண்ணி total order கண்டுபிடிக்கலாம். so அது இல்லாம தனியா கண்டுபிடிக்க முடியும். சரியா? so தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வைங்க. நான் கொடுத்த அந்த ஃபார்முலா கான்சென்ட்ரேஷன் 1 minus n, time minus 1 தெரியலைனாலும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு ஜஸ்ட் ரேட் நம்மளோட ரேட் கான்ஸ்டன்ட் k ஓட யூனிட்டை வச்சு அது என்ன ஆர்டருங்கிறத கண்டுபிடிக்கலாம். சரியா? this is a clue for you. மேம் எனக்கு ஆர்டர் தரலையே மேம்னு நினைச்சு நீங்க வருத்தப்படக்கூடாது. please ensure that you use this formula or நான் முன்ன சொன்னா அந்த ஃபார்மேட்டை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். சரியா? ரைட். அடுத்ததா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் ஒரு இது ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம்ல. molecularity is what we have to learn now. அடுத்ததா molecularity, ஒரு ரியாக்ஷன்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆர் ரியாக்டன்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சோம்னா அது molecularity. molecularity 0 ஆர் ஃபிராக்ஷனா இருக்கவே முடியாது. அது அட்லீஸ்ட் மினிமல் ஆஃப் 1 இருக்கும். அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கு molecularity அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. ஓகே, ஸோ molecularityக்கும் ஆர்டருக்குமான வித்தியாசம் என்ன? ஆர்டரை உங்களால எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் கண்டுபிடிக்க முடியும். molecularity is a theoretical constant. ஆர்டர் 0 ஃபிராக்ஷனா கூட இருக்கலாம். காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு அது ஃபிராக்ஷனா இருக்கும். பட் molecularity வந்து 0வாவோ ஃபிராக்ஷனாவோ இருக்க முடியாது. ஃபைனலா இது எலிமெண்ட்ரி அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணலாம். இதை நம்ம எலிமெண்ட்ரி ரியாக்ஷனுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்ததா complex and elementary reactions கான difference. always remember complex reaction multiple stepல நடக்கும். அதாவது reactant intermediate மாறி திருப்பி intermediate மாறி then product மாற மாதிரி இருக்கும். பட் இதுவே elementary reaction direct reactant product மாறிடும். so complexல நிறைய steps இருக்கிறதுனால values are large, orders are even in fractional, but elementary வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா values are very small. in fact it is 0, 1 or 2. அங்க side reaction இருக்குதா? காம்ப்ளெக்ஸ்ல நிறைய side reactions இருக்குது. but elementaryல there is no side reaction. complexல you have series of transition state, but elementaryல you just have one transition state. finally complex reactionல products are not formed directly from reactant. elementaryல product reactantல இருந்து தான் கொண்டு வரீங்க. clear-ஆ? okay, so இப்போ zero order and first order reaction. I know of course நீங்க zero order derivation, first order derivation இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. பட் டெரிவேஷன்ல இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் என்னங்கிறத நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் zero order பொறுத்தவரை rate constant is equal to initial minus final divided by 2. இங்க நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஃபார்முலா நம்மளோட half life in case of zero order. T half depends
on half life, whereas in case of first order T half will not depend on order. சரியா? இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்சோ ஒரு ரியாக்ஷன் ஹை ப்ரெஷரில் 0 ஆர்டரா இருந்தா தென் லோ ப்ரெஷரில் ஃபர்ஸ்ட் ஆர்டரா கூட மாறும். தட் யூ ஹாவ் டு நோ. இப்போதான் நம்ம கிராஃபிக்கே வரும். ஸோ 0 ஆர்டர் கிராஃப்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். சுகுமார் என்னாச்சு? ஜெனி, நான் உங்களுக்கு டெரிவேஷன்ஸ் எல்லாம் தனியாக சொல்லித்தர மாதிரி இருக்கும். தட் இஸ் வை ஐ எம் நாட் மிக்சிங் இட் ஹியர். நீங்கள் கவலையே பட வேணாம். சரியா? ரைட். இப்போ 0 ஆர்டர் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் என்ன? டேக்கனா ஃபர்ஸ்ட் நம்ம 0 ஆர்டர்ல 0 மார்க் வாங்குற பையனை ஞாபகம் வச்சுக்கணும். அவன் இனிஷியலா படிக்கும்போது என்ன பண்ணுவான்? கான்சென்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். டைம் ஆக ஆக ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சிருந்தாலும் அதுக்கப்புறமா நல்லா படிக்க மாட்டான். வீட்டில் லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் திட்டுறாங்க, திட்டுனாலும் கான்சென்ட்ரேஷன் சேமா இருக்கு. ரேட் வர்சஸ் கான்சென்ட்ரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கு. அடுத்ததா நீங்க என்ன பண்றீங்க? with respect to time அவனோட concentration increase பண்ண பார்க்குறீங்க, அது drastically increase ஆகுது. This is how you have to understand zero order derivation. Clear? First order derivation is very important. First order base பண்ணி questions வரும். First order base பண்ணி questions வரும். சரியா? Derivations பார்த்து வெச்சுக்கோங்க கண்ணா. It is better to know those derivations. Clear? All right. சரி, வாங்க let us finish. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பொறுத்தவரை ரியாக்ஷன் செட் டு பி ஃபர்ஸ்ட் ஆர்டர் எப்போ? இஃப் இட் இஸ் டிபெண்டன்ட் ஒன்லி ஆன் த கான்சென்ட்ரேஷன் டேர்ம். சரியா? இந்த இடத்தை பொறுத்தவரை raised constant கான formula 2.303 by T log of A naught by A, and அதே மாதிரி T half life கான formula 0.693 divided by K. சரி, அடுத்ததா இங்க என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்? Graph is very important. Graph based questions are very important. ஸ்ரீசக்தி, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா டெரிவேஷன்ஸே உங்களுக்கு தெரிய வேணாம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சுக்கணும், தேவைப்படும். அதை நான் தனியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹவு இஸ் இட் அப்ளைட் அதெல்லாம் நான் தனியாக சொல்லித்தரேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பையனை பார்க்க போகிறோம். டைம் ஆக யார் என்ன திட்டினாலும் அவங்க கான்சென்ட்ரேஷன் படிப்பில் ஏறிட்டே இருக்கும். தேவையில்லாத விஷயத்துல லேகிங் ஆகிற விஷயம், லேகு லாக் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. லேகிங் ஆகிற விஷயத்துல வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அவங்க அவ்வளோவா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் லாக் இங்க 1/ல வர்றதுனால லாகோட ஆப்போசிட் வந்துட்டு யூஸ் டைம் வைஸ்லி, அதனால அவன் நல்லா டைம் வைஸாக யூஸ் பண்ணுறான். ஃபைனலாக அவனோட வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவன் ப்ராப்பர் கான்சென்ட்ரேஷனோட இருக்கான். சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிராஃப். அடுத்ததா டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ்க்கு போகிறோம். இங்கே மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எப்பெல்லாம் டெம்பரேச்சர் ஒரு 10 டிகிரி இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் உங்களோட ரேட் கான்ஸ்டன்ட் டபுள் ஆகுதுன்னு அர்த்தம். லெட்ஸ் சே இப்போ 10 டிகிரிலேருந்து 20 டிகிரி ஆகுதா, ரேட்டு ஃபர்ஸ்ட் 10 இருந்துச்சுன்னா ஐ மீன் 2 இருந்துச்சுன்னா அது 4 மாறும். திருப்பி ஒரு 10 டிகிரி மாறிச்சுன்னா அது 8 மாறும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். சரியா? ஓ மை காட், ஒரே நிமிஷம். ஐ மிஸ்ட் இட். அடுத்ததா கொலிஷன் தியரி. கொலிஷன் தியரியில நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு பாயிண்ட். 2 ரியாக்டன்ஸ் கொலைட் ஆகி ப்ராடக்ட் தருதுன்னா தென் அங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? இது லைவ் தான் கண்ணா. தரணி கேமிங், this is live. Okay. மகேஷ், ஹாய். சாரிடா கண்ணா, நான் கட்டன்னு முடிக்கணுங்கிறதுனால
மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கேன். ஸோ யாராச்சும் மெசேஜ் பார்க்கலைன்னா கூட கோச்சிக்காதீங்க. ஐ எம் ஹியர் டு கவர் த ரிவிஷன். ஓகே, ஸோ இப்போ என்ன நான் சொல்லிட்டு இருந்தேன்? இஃப் இன் கேஸ் கொலிஷன் தியரி படி ரெண்டு ரியாக்டிங் கொலைடாய் ப்ராடக்டா மாறணும்னா ஃபர்ஸ்ட் அங்க கொலிஷன் நடக்கணும். அண்ட் கொலிஷன் நடக்கும்போது அந்த மாலிகுல்ஸோட எனர்ஜி மினிமம் த்ரெஷ்ஹோல்ட் லெவலையாச்சும் இருக்கணும். அதாவது அந்த மினிமல் எனர்ஜியாச்சும் இருக்கணும். ரெண்டாவது, ரிமெம்பர், அது கொலைட் ஆகும்போது ப்ராப்பரான ஓரியன்டேஷன் இருக்கணும். அதாவது பாசிட்டிவ் எண்ட், நெகட்டிவ் எண்ட், திருப்பி இங்க பாசிட்டிவ் எண்ட், நெகட்டிவ் எண்ட், இப்படிதான் இருக்கும். சரியா? அடுத்ததா ஆக்டிவேஷன் எனர்ஜி. இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு கிராஃப் இருக்கு, உங்கள்கிட்ட ரியாக்டன்ட் இருக்கு. இந்த ரியாக்டன்ட்டோட எனர்ஜியை நீங்க வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கீங்க. இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறணும்னா here you have the product. இது இப்படியே டைரக்டாலாம் ஆகாது. it should reach a point called as threshold energy and அந்த பாயிண்ட்ல தான் அதனால ப்ராடக்டா மாற முடியும். so the minimal energy required for a reactant to become a product is called as threshold energy. அதைத்தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா? ரெண்டாவதா, இப்போ ரியாக்டன்ட் இங்க இருக்கு, த்ரெஷ்ஹோல்ட் இங்க இருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே உள்ள அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் ஆர்டர் டு டேக் த ரியாக்டன்ட் டு த த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி. கிளியரா? புரிஞ்சுச்சா? அடுத்ததா ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கான வித்தியாசம். இங்கே யார் பெருசா இருப்பா? எக்ஸோதெர்மிக்கை பொறுத்தவரை இது ஃபார்வர்ட், இது பேக்வர்ட். கரெக்டா? ஸோ பேக்வர்ட் வில் பி கிரேட்டர். மாற்றி போட்டிருக்காமா? கரெக்ட், தேங்க் குட்னஸ் பார்த்தேன். backward will be greater in case of exothermic, but இதுவே endothermic எடுத்துக்கிட்டீங்கன்னா forward would be greater. சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? எண்டோ எக்ஸோ டி வருது, கரெக்டா? டை அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. டி ஏ which means endo you will have forward in front. சரியா? அடுத்ததாக ப்ராப்பர் ஓரியன்டேஷன் பேசியாச்சு, frequency of collision பேசியாச்சு, எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நம்மள்ட்ட ஒரு ஏரியா இருக்கு, அதுக்குள்ள நிறைய ரியாக்டன்ஸ் இருக்குன்னா எல்லா ரியாக்டன்ஸும் சேம் ஸ்பீட்ல சேம் எனர்ஜியில போகாது. மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில மாலிகுல்ஸ்க்கு மட்டும்தான் ஈக்குவல் or greater to activation energy kind of energy இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பா இன்னும் கொலிஷன் தியரியில பார்ட் ஆவாங்க, ப்ராடக்டை தருவாங்க. சரியா? நாட் ஆல் ரியாக்டன்ட் ரியாக்ட்ஸ், ஒன்லி ஃபியூ ரியாக்ட்ஸ். இதுதான் நீங்க இங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபைனலி அரினேஸ் ஈக்குவேஷன். அரினேஸ் ஈக்குவேஷன்ல இந்த ஈக்குவேஷன் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஈக்குவேஷனை விட ரொம்ப முக்கியமா லாக் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. லான் நமக்கு தேவைப்படாது, லாக் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த கிராஃபும் பார்த்துக்கோங்க. இந்த கிராஃபை பொறுத்தவரை லாக் கே அண்ட் 1/t கிராஃப் ஸ்லோப் ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். அண்ட் ஸ்லோப்புக்கான ஃபார்முலா -a/2.303r. ஓகேவா? ரைட்டா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்ப்போம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்ப்போம். Let me know the answer for this question. See, Shara. யோசிச்சு பாருங்க. ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க. எண்டோதெர்மிக்கா இருந்தா என்னவா இருக்கும்? ஆப்வியஸ்லி இட் வில் பி மோர் தேன் ΔH. எக்ஸோதெர்மிக்கா இருந்தா லெஸ் தேன் ΔHன்னு வந்திருக்கும். சரியா? ஸோ ப்ளீஸ் கீப் அ நோட் ஆஃப் இட். ரைட்.
ஸோ இப்போ சந்தோஷமான விஷயம் என்னென்னா கெமிக்கல் கைனெட்டிக்ஸை முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபாஸ்ட்டில் ஃபுல்லாக கிளாஸை ரிவைஸ் பண்ணலாமா? இஸ் இட் ஓகே ஃபார் யூ கைஸ்? இப்போ நான் கெமிக்கல் கைனெட்டிக்ஸை ரொம்ப ஸ்பீடாக தான் நடத்தினேன், ரிவிஷன் பேட்ச் மாதிரி தான் நடத்தினேன். இஸ் இட் ஃபைன் ஃபார் யூ கைஸ்? ப்ளீஸ் லெட் மீ நோ. அனன்யா, நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ஐ வில் டெல் யூ, யாராச்சும் ஃபஸ்ட் டைமாக இந்த மேரத்தான் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஃபிசிக்கலுக்கு, ஆர்கானிக்கு, இன்ஆர்கானிக்கு நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். சரியா? I'll show this to you. இப்போ நம்ம சேனலுக்கு போனீங்கன்னா this is our channel. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா? இஸ் இட் நாட் ஓகே, மேனேஜபிளா இல்லையா, இருக்கா, என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஆல்ரெடி 8 o'clock, பட் வாட் ஹேப்பன்? பிகாஸ் இங்கே 1 minute இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கெமிஸ்ட்ரி நியூமரிக்கல்ஸ் பண்ணியிருக்கோம், தென் இன்ஆர்கானிக், ஆர்கானிக், இதோ இங்கெல்லாம் ஃபிசிக்கல் மெகா ரிவிஷன்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கவர் ஆயிடும். ஸ்லோ டவுன், லிட்டில் பிட் ஸ்லோ டவுன். ஓகே ஓகேடா கண்ணா, ஷோர் ஷோர் ஷோர், நோ வரிஸ், கண்டிப்பாக ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். ஓகே டன். லைக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்க்கு ஸ்லோ டவுன் பண்ணி நிறுத்தி நிதானமாக நம்ம பார்க்கலாம். அண்ட் இஃப் இன்கேஸ் இட் இஸ் லைக் நாட் ஸோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நம்ம அதை குயிக்காக கிராஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இஸ் தட் ஃபைன் வித் யூ கைஸ்? ஓகே, இப்போ அடுத்த சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி I will give you guys a 5 minutes break. ரொம்ப பிரேக்லாம் தரப்போகிறது இல்லை, ஜஸ்ட் 5 minutes தான் பிரேக் தரப்போகிறேன். ஓகே, 5 minutes தான் பிரேக் தரப்போகிறேன். ஸோ இந்த 5 minutes பிரேக்கில் நீங்கள் என்ன பண்ணணும்னா சும்மாலாம் இருக்கக்கூடாது. அடுத்ததாக வரக்கூடிய சொல்யூஷன்ஸோட ஃபார்முலாஸை மட்டும் ரீகேப்சுவேட் பண்ணிட்டு வரணும். சரியா? ஓகேவா? சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ ரோஹித். பண்ணிட்டு வந்துடுவீங்களா? I'll just give you 5 minutes of time. அந்த 5 minutes of timeல நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் சொல்யூஷன்ஸ் சாப்டரில் ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்ததும் ரிவைஸ் பண்ணிட்டு வருவீங்களா? ஓகே ரைட். ஸோ I'll give you 5 minutes. இப்போ 8:07:88 கிட்ட ஆச்சு. ஸோ be back by 8:15. 8:15க்குலாம் வந்துருங்க. அண்ட் இன்னொரு விஷயம், பரவாயில்ல பரவாயில்ல சாம் ஜோஹான், நோ ப்ராப்ளம் தாக்கண்ணா. இட்ஸ் ஃபைன், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ நம்ம 143 லைக்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். வில் ஹாவ் அ லைக் டார்கெட். ஓகே, சும்மா ட்ரை பண்ணி போவோமே. வில் ஹாவ் அ லைக்ஸ் டார்கெட். லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க. லெட் அஸ் ட்ரை டு ரீச் 160. பிரேக் முடிச்சுட்டு 8:15க்கு வர்றதுக்குள்ள let us try to reach 160. and don't worry, next chapterலேருந்து I'll slow down. சரிங்களா? if you want me to slow down, then for sure I'll slow down. Oh, thank you Ananya. I'm so happy that you are happy. ஓகே, எல்லாரும் பிரேக் போயிட்டு வந்துருங்க. ப்ளீஸ் பி பேக் ஆன் டைம். 8:15க்கு வந்துருங்க.
Am I audible now? இப்போ நான் audible இருக்கேனா? Am I audible? சொல்லுங்க பாப்போம். Am I audible? Am I visible? சீக்கிரமா சொல்யூஷன்ஸ் ஆரம்பிச்சிடலாம். சொல்யூஷன்ஸை எக்ஸாக்டா ஒரு 15 minutesல நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ நீங்க எல்லாரும் தயாரா? ஓகே, நீங்க எல்லாரும் தயாரா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Are you guys ready? Ready-னா ஒரு ஃபயரை தெறிக்க விடுங்க பார்ப்போம். If you guys are ready, ஃபயரை தெறிக்க விடுங்க பார்ப்போம். Ready? Okay, very good, very good, very good, Rakana. Yesterday, என்ன டவுட் உங்களுக்கு? Please let me know. என்ன டவுட்னு சொல்லுங்க. I'll help you out. Meanwhile, இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எஸ், இப்போ நம்ம சொல்யூஷனை ஸ்டார்ட் பண்ண போறோம். சொல்யூஷனை மாஸ் காட்ட போறோம். ஸோ இங்கவன் chemical kinetics, electrochemistry. Where is my solution? Where is my solution? Okay, so solution தான் ஆரம்பிக்க போறோம். நான் டவுன்லோட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். என்னன்னெல்லாம் டைப் பண்ண முடியல. ஏன்னா வாட் யூ சே ஐ எம் நாட் அட் ஆல் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்ரா. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. So, shall we start? ஆரம்பிக்கலாமா? சொல்யூஷன்ஸ் சாப்டரை மாஸ் காட்ட போறோம். சூப்பரா படிக்க போறோம். டீடைல்டா படிக்க போறோம். ஸோ இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. பிகாஸ் இந்த மாதிரியான செஷன்ஸ் நம்ம சேனல்ல மட்டும்தான் கிடைக்கும். ஆல்சோ டெலிகிராமை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எப்போ எந்தெந்த செஷன் வரும்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்க மூட் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல எமோஜிஸ் போட்டு சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் மூட் நவ்? லைக் நீங்க ரொம்ப கிராங்கியா ஃபீல் பண்றீங்களா? ஹாப்பியா இருக்கீங்களா? மேம் நியூட்ரல் மேம், எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களா? என்ன எமோஜி கமெண்ட்ல சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் மூட் ரைட் நவ்? அனன்யா சூப்பரா கண்ணா. ஹரீஷ் ஓகே. ஹரிஹரன் அழுகல். ஓகே, எல்லாமே ஹரிஹரன் ஃபீவர். ஹெல்த் ரொம்ப முக்கியம் கண்ணா. No problem, Sam Johan. Okay, yesterday. Sachin, numericals நேத்திக்கு கிளாஸ்ல நேத்திக்கு கிளாஸ்ல ஃபுல்லா நான் டீச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ப்ளீஸ் செக் ஆர் ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஸோ தட் யூ குட் கெட் என்டையர் நியூமரிக்கல்ஸ் ராக்கண்ணா. ஓகேவா? கிளியரா? இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். அண்ட் நீங்க எந்த மூட்ல இருந்தாலும் சரி, ட்ரஸ்ட் மீ, இந்த லைவ் முடியறப்போ யூ வில் பி இன் ஹாப்பி மூட். ஓகேவா? சரியா? ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸோ ஹியர் வி கோ. ஃபர்ஸ்ட் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குங்கிறத பார்த்தலாம். சொல்யூஷனா என்ன, அதோட கான்சென்ட்ரேஷன் என்ன, சால்யூபிலிட்டினா என்ன. இப்போ நான் ஆடிபிளா இருக்கேனா? ஏன் திடீர்னு இது கத்துது?
ஓகே, நீங்க என்ன மூட்ல இருந்தாலும் சரி, we are going to master solutions. இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டரா நம்ம மாஸ்டர் பண்ண போறோம் and we will ensure that we cover the syllabus soon. சரியா? ரைட்டா? Shall we start? ஜெனி, ஆக்சுவலா நம்பிக்கை பேட்சோட ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு கண்ணா. ஐ வில் அப்டேட் யூ தட். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி நம்ம நம்பிக்கை நீட் ரிவிஷன் கோர்ஸ்க்கான பேட்ச் என்ரோல்மெண்ட் 16 மார்ச் வரைக்கும் இருக்கு. ஆல்ரெடி thousands of students enroll பண்ணியாச்சு. ஐ திங்க் ஒன்லி ஃபியூ சீட்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ சீக்கிரமா என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. செகண்ட்லி, இந்த வித்யா உற்சவ் ஆஃபர் 25th வரைக்கும் தான் இருக்கும்னு சொன்னாங்க. பட் இப்போ 1st of March வரைக்கும், அதாவது இன்னும் ஒரு 3 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டிகனா நம்ம பிப்ரவரியில் இருக்கும் உடனே மேம் 29, 30, 31 அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதம் மிஞ்சி போனால் 2 நாள், மார்ச் 3 நாள் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம்குள்ளே ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஜாயின் நீட் நம்பிக்கை பேட்ச். ஓகேவா? கிளியரா? ஆமா ரீனிஜா, we are going to cover all the chapters. எல்லா சாப்டர்ஸையும் மெகா மேரத்தான் மாதிரி நம்ம கவர் பண்ண போறோம். So shall we start? ஆரம்பிக்கலாமா? ஒரு ஃபயரை தட்டி விடுங்க பாப்போம். We'll start the session right away. போட்டாச்சா? எனர்ஜி வந்தாச்சா? குட்டி நம்பிக்கை பேட்ச் வந்து நம்ம பெய்ட் கோர்சஸ் ராங்கண்ணா. ஓகே, நம்ம வேதாந்து நீட் தமிழ் எஸ்பெஷலி நான் ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ண பெய்ட் பேட்ச் இதுதான். ஸோ எஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க மேம் எங்களுக்கு ப்ரைம் கோர்ஸ் வேணும் அப்படின்னு. அதுக்காக மட்டும்தான் இது உருவாக்கணும். இல்லைன்னா உங்களுக்கே தெரியும்ல, யூடியூப்பில் த கிளாஸஸ் ஆர் ஆல்வேஸ் ஃப்ரீ அண்ட் நம்ம யூடியூப் கிளாஸஸில் நம்ம எல்லாமே தருவோம். Okay, so shall we start? Shall we start? Super ஆகனா. So first solution என்னன்னு பார்த்தலாம். சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணாதா சொல்யூஷன். சொல்யூட்னா என்ன? எது கம்மி குவான்டிட்டிஸ்ல இருக்கோ, எதெல்லாம் கம்மி குவான்டிட்டிஸ்ல இருக்கோ அது சொல்யூட். எது இருக்கிறதுலையே அதிகமான குவான்டிட்டியில, லார்ஜஸ்ட் குவான்டிட்டியில இருக்கோ அது சால்வெண்ட். சரியா? சொல்யூட் எது வந்து குட்டி குவான்டிட்டியில இருக்கு, எது வந்து லார்ஜஸ்ட் குவான்டிட்டியில இருக்கோ அது சால்வெண்ட். சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணாதான் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், solution homogeneous இல்ல heterogeneous? solution homogeneous இல்ல heterogeneous? comment sectionல சொல்லுங்க பாப்போம். solution homogeneous இல்ல heterogeneous? comment sectionல சொல்லுங்க பாப்போம். சொல்யூஷன் ஹோமோஜீனியஸா இல்ல ஹெட்ரோஜீனியஸா? ஹோமோ. ஷரா. Shanti Murugan, it's right time that you start your in-text question, book back question and all, because trust me, like அது பேஸ் பண்ண கொஷின்ஸ் தான் வரும். ஓகே, சேம் கொஷின் வில் நாட் கம், பட் அது பேஸ் பண்ண கொஷின்ஸ் வரும்.
Very good, very good, very good Kana. So solution is homogeneous. காரணம் solute and solvent mix பண்ணிட்டீங்கன்னா அது பார்க்க ஒரே சேம் ஃபேஸ்ல இருக்கும், அதனால it is homogeneous. இப்போ அடுத்ததா examples இந்த டேபிள் காலம் உங்களுக்கு புக்ல கொடுத்திருப்பாங்க, இத ஜஸ்ட் ஒரு தடவை go through பண்ணிருங்க. and அடுத்ததா நம்ம expressions of concentrations என்னென்னங்கறத பார்க்க போறோம். we'll start with percentage values. So percentage values மொத்தமா 3 values இருக்கு, கரெக்ட்டா? mass percentage, volume percentage, mass by volume percentage. இங்க ஃபார்முலாவை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். The formula is solute by solution, கரெக்ட்டா? mass percentage கேட்டா mass of solute divided by mass of solution. volume percentage கேட்டா volume of solute divided by volume of solution. mass by volume கேட்டா mass of solute divided by volume of solution. அவ்வளவுதான். क्वेश्चनல என்ன கேக்குறானோ அது அப்படியே இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துரும். கிளியரா? கிளியரா? Is that clear? Is that clear? மேம் என்னதா என்ன கண்ணா? Dekana, I will not say like இது மட்டும் நீங்க பார்த்தா போடும், அது மட்டும் நீங்க பார்த்தா போடும் நான் சொல்ல மாட்டேன். NCERT is your key. சரியா? ஏன்னா நம்மளால எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாதுல, and I haven't used that book in person, so I cannot talk about it la. Okay, right. அடுத்ததா நம்ம mole fraction parts per million க்கு தான் போறோம். mole fraction பொறுத்த வரைக்கும் same concept, solute divided by solution. இதுவே solvent ஓடது கேட்டாங்கன்னா solvent divided by solution வரும். இங்க mole fractionல number of solute, number of moles of solute divided by number of moles of solution எடுத்துப்போம். சரியா? அடுத்ததாக Hi Usha Krishnan, welcome on board. 1 minute Kanna. Right, I hope my audio video is all clear. சரி, இப்போ அடுத்ததா parts per millionல 10 to the power 6 கூட நீங்க உங்களோட mass percentage, volume percentage, mass by volume percentage எதை மல்டிப்ளை பண்ணாலும் that is equal to parts per million. ஞாபகம் வச்சுக்கோங்க. mole fraction நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா என்ன? அடுத்ததா வர்றதுதான் molarity. So molarity கான ஃபார்முலா என்னடா கண்ணா? molarity கான ஃபார்முலா it is the total number of moles of solute divided by volume of solution in liter. அடுத்ததா molarity பொறுத்தவரை it is number of moles of solute divided by mass of solvent in kg. இங்க நீங்க ரெண்டு இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், molarity பொறுத்தவரை நம்ம இங்க solution denominator யூஸ் பண்றோம். molarity பொறுத்தவரை நம்ம இங்க solvent denominator யூஸ் பண்றோம். சோ அந்த டிஃபரன்ஸ் நீங்க தெரிஞ்சு வெச்சுக்கணும். கிளியரா? ஐடியல் அண்ட் நான் ஐடியல் கொஞ்சம் சொல்லுங்க. அபிஷேக், இன்னும் ஐடியல் நான் ஐடியல்க்கே நம்ம வரலக்கனா. சோ ப்ளீஸ் டோன்ட் வரி, நோட்ஸ்லாம் எடுக்க வேணாம். this is just a quick revision session. சோ நீங்க நோட்ஸ்லாம் எடுக்க வேணாம். I'll give you notes. ஓகே, இப்போ ஃபைனலா யார் மிச்சம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா molarity எல்லார பத்தியும் பேசிட்டோம். நார்மாலிட்டி மட்டும் தான் மிச்சம் இருக்கா. ஸோ நார்மாலிட்டிக்கான ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். கிராம் ஈக்குவலன்ட்டை எப்படி கண்டுபிடிப்பீங்க? வெரி ஈஸி, மோலார் மாஸ் டிவைடட் பை n ஃபேக்டர். இங்க n ஃபேக்டர் அப்படிங்கிறது ஆசிடுக்கு நம்பர் ஆஃப் H பிளஸ் எவ்வளோ இருக்கு, பேஸுக்கு நம்பர் ஆஃப் OH மைனஸ், சால்ட்டுக்கு சார்ஜ் ஆன் கேட்டையான் ஆர் அனையான். அந்த பிளஸ் மைனஸ் இல்லாமல் சார்ஜ் வேல்யூ மட்டும், சார்ஜ் ஆன் கேட்டையான் ஆர் அனையான்.
அடுத்ததா நம்ம solubility குள்ள தான் போறோம். Dekana, what do you mean by solubility, Dakana? What do you mean by solubility? Can you please tell me? என்னாச்சு? What happened? 1 minute. நம்மளோட ஒரு சொல்யூட் சால்வெண்ட்ல எவ்வளவு கரையுதுன்னு பார்த்தோம்னா அதுதான் சாலிபிலிட்டி. கரெக்டா? ஒரு சொல்யூட் சால்வெண்ட்ல எவ்வளவு கரையுதுன்னு பார்த்தோம்னா அதுதான் சாலிபிலிட்டி. அந்த சாலிபிலிட்டி 4 ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். சொல்யூட் சால்வெண்ட் கம்போசிஷன், டெம்பரேச்சர், பிரஷர் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா. இங்க சொல்யூட் சால்வெண்ட் கம்போசிஷன்ல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு போலார் சொல்யூட் போலார் சால்வெண்ட்ல தான் கரையும், நான் போலார் சொல்யூட் நான் போலார் சால்வெண்ட்ல தான் கரையும். சரியா? ஸோ அந்த ஒரு நேச்சரை நீங்க பார்த்துட்டு தான் நீங்க மூவ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்ததா டெம்பரேச்சர். இன் கேஸ் ஆஃப் எண்டோதெர்மிக் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸோதெர்மிக் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் சாலிபிலிட்டி குறையும். ப்ரெஷர் ப்ரெஷர் கேஸில் மட்டும்தான் இன்னும் எஃபெக்டை காமிக்கும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் கேஸோட சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பட் சாலிட் அண்ட் லிக்விட்ல ப்ரெஷர் ஹேஸ் நோ எஃபெக்ட். அடுத்ததாக சொல்யூட் சால்வெண்ட் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரியே தான், சொல்யூட்டும் போலாராக இருந்து சால்வெண்ட்டும் போலாராக இருந்தால் அது மிக்ஸ் ஆகும். இல்லை அப்படின்னா அது மிக்ஸ் ஆகாது, லைக் டிசால்வ்ஸ் இன் லைக். அடுத்ததா சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியாவை பொறுத்தவரை எப்பவுமே சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ்டாக இருந்துச்சுன்னா சாலிபிலிட்டியும் இன்க்ரீஸ்டாக இருக்கும். கிளியரா? ரைட், ஓகே. அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்ததா சொல்யூஷன்ஸோட டைப்ஸ் பேஸ்ட் ஆன் சாலிபிலிட்டி என்னென்னு பார்க்க போறோம். நமக்கு 3 விதமான சொல்யூஷன்ஸ் இருக்கு. அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன், saturated solution and super saturated solution. Unsaturated solutionல தேவைக்கும் கம்மியான solute தான் இருக்கும், less quantity of solute. Saturated solutionல exactly needed solute இருக்கும், அதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா ஒரு சின்ன drop of solute போட்டிங்கன்னா கூட அது சூப்பர் சேச்சுரேட்டடாக மாறி அந்த எக்ஸ்ட்ரா ட்ராப் அப்படியே கீழே இந்த மாதிரி தேங்கி நிற்கும். கிளியரா? அடுத்ததா solubility of salt in liquid, solid in liquid. இங்க மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், டெம்பரேச்சர் பொறுத்து மட்டும்தான் solubility மாறும். அது எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கான்னு பார்த்து, எண்டோதெர்மிக்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் solubility இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸோதெர்மிக்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் solubility டிக்ரீஸ் ஆகும். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோமோ. Solubility of gas in liquid. Gas in liquid பொறுத்தவரை gas has effect of pressure. So pressure increase பண்ணா solubility increase ஆகும். இதுவே temperature increase பண்ணா solubility decrease ஆகிற மாதிரி இருக்கும். Clear? Is that clear? Is that clear? ஓகே, இப்ப அடுத்த வாக்கு தான் வந்திருக்கும். ஹென்ரிஸ் லால நம்ம தலைவர் அப்படி என்னதான் சொல்லியிருக்காரு. இந்த ஹென்ரிஸ் லால அவரு at constant temperature நம்மளோட கேஸ் இன் லிக்விடோட solubility அந்த கேஸோட பிரஷரை பொறுத்து மாறுபடும். அதாவது solubilityன்னு சொல்லும்போது மோல் ஃபிராக்ஷன் எடுத்துக்கலாமா? this is directly proportional to partial pressure of gas அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நான் என்ன பண்றேன், ஃபார்முலாவா எழுதுறேன். எழுதும்போது எனக்கு pressure is directly proportional to கைன்னு வருது. proportionality தூக்க constant போடணும். நம்ம யூஸ் பண்ற constant Henry constant KH. One quick question. KH depends on nature of solute solvent, temperature, concentration. Comment section la idukana சரியான answer என்னன்னு சொல்லுங்க பாப்போம். What is the correct answer for this one? KH Henry's constant எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? நேச்சரா இல்ல டெம்பரேச்சரா இல்ல கான்சன்ட்ரேஷனா? டெம்பரேச்சர். ஹாய் பாரதி, டெம்பரேச்சர் மட்டும் தானா?
டெம்பரேச்சர் மட்டும்தானா? ஓகே, டெம்பரேச்சர் சொல்லலாம், கூடவே நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸும் சொல்லலாமா? கரெக்டா? டெம்பரேச்சரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். ஏ பி ரெண்டுமே வரும். ரைட்டா? அடுத்ததா நீங்க if in case மோல் ஃப்ராக்ஷனுக்கும் வேப்பர் ப்ரெஷருக்கும் ஒரு கிராஃப் போட்டிங்கன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்கும். இதோட ஸ்லோப் தான் KH and KH of the value for different கேஸஸ் எப்படி இருக்கும்னா ஹீலியம், நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் போய்கிட்டே இருக்கும். இது எப்படி ஈஸியாக மேம் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் ஹே இங்கே போகலாமான்னு கேட்குறீங்க. அப்போ ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவா? நோ அப்படின்னு சொல்லிடுவான். உடனே இது தெரிஞ்ச நீங்க அது சரி அப்படின்னு சொல்லிட்டு நானே தனியா போய்க்கிறேன் ஆர் போ போ அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரியா? ஸோ ஹே இஸ் ஃபார் ஹீலியம், நோல N is for nitrogen, H is for hydrogen, O is for oxygen. அதுக்கப்புறமா அது ஆர்கான், ஃபைனலா கோ கார்பன் டை ஆக்சைடு. கிளியரா? புரிஞ்சுச்சா? ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட் ரகனா. அடுத்ததாக அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லா. எங்கெல்லாம் ஹென்ரிஸ் லாவை நம்ம யூஸ் பண்றோம்? நம்ம குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ், லெட்ஸ் சே இந்த ஒரு கேன்ல நம்ம இப்படி ஓபன் பண்ற டைம்ல என்ன ஆகும்? இந்த கேன்ல நம்ம ஓபன் பண்ற டைம்ல புஷ்ன்னு சொல்லி ஒரு சவுண்ட் வரும். கரெக்டா? அப்ப இந்த கேன்ல என்னதான் இருக்கு? அந்த கார்பனேட் இருக்கு. கரெக்டா? கார்பன் டை ஆக்சைட இந்த கேஸ்ல இன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டாவது ஸ்கியூபா டைவர்ஸ், தண்ணிக்குள்ள போகும்போது கேஸ் சிலிண்டர் இருக்கும், அதுல ஆக்சிஜன் கூடவே ஹீலியம் அண்ட் நைட்ரஜன் மிக்ஸ் ஆயிருக்கும். மிக்ஸ் ஆகுறது எதுக்கு? உங்களுக்கு பிரீத்திங்கா ஈஸி பண்றதுக்காக. மூணாவதா மலை மேல யாராச்சும் போறாங்க, போறப்போ என்னாகும்? அட் ஹையர் ஆல்டிடியூட்ஸ், ப்ளீஸ் நோட் இட் டவுன், அட் higher altitudes என்ன நடக்குது? altitude increase ஆக partial pressure of oxygen குறையுது. கரெக்டா? அப்போ partial pressure of oxygen குறையுதுன்னா என்ன ஆகும்? நம்மளால breathe பண்ண முடியாது, ரொம்பவே சிரமமா இருக்கும். and அதனால severity in breathing வருது. ஓகேவா? is that clear? மேம் எனர்ஜியா டீச் பண்ணுங்க, ஃபாஸ்டா போறீங்க, ஸ்லோவா போகணுமா? Do you guys want me to teach slowly? மேம் ஸ்லோவா டீச் பண்ணுங்க மேம்னு சொன்னீங்கன்னா I'll do it. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. What should I do now? ஃபாஸ்டா போகணுமா, ஸ்பீடா போகணுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்லோ. மை ஃபேக்ட்ஸ் கவலைப்படாதீங்க, ஆர்கானிக்கு நான் இருக்கேன். I'll take care of it. ஓகேவா? ஸ்லோ. எஸ் சமீர், ஐ எம் டீச்சிங் திஸ் அகெயின். நம்ம ஆல்ரெடி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மேரத்தான்ல இதை பார்த்ததும், பட் இப்போ மெகா மேரத்தான்ல ஃபுல் போர்ஷனை நம்ம ரிவைஸ் பண்றோம். சரிங்களா? ஸ்லோ, ஷியோர். ஓகேடா கண்ணா, சரி ஓகே, ஸ்லோ பண்ணிடலாம். ஏன்னா சி ஒன்று பண்ணலாம். மெக்கான்ட்ரோவா? யார் அது? போன 3 ஹார்ஸ்ல எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி முடித்தோம், கெமிக்கல் கைனடிக்ஸ் முடித்தோம், இப்போ சொல்யூஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, I'll tell you one thing.
சி நம்ம ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் ரொம்ப ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட மைண்ட் செட்டே எப்படின்னா யூ ஷுட் ட்ரை டு wrap up திங்ஸ். அதாவது என்னவெல்லாம் படிச்சிருக்கோம், என்சிஆர்டியில் என்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நான் சொல்ல யூ ஹாவ் டு ரெசிப்ரோகேட் இட். சரியா? ஸோ அதனால்தான் we are doing this kind of session. எனக்கு ப்ராப்ளம் இல்லை கண்ணா, பட் ஐ வாண்ட் யூ கைஸ் டு மேக் இட் அ பிட் ஃபாஸ்டர் ஸோ தட் யூ கேன் ரிவைஸ் எவ்ரிதிங். ஓகே, ஃபாஸ்ட்டாக போனால் புரியல மேம், அப்புறம் நிறையா ரிவைஸ் பண்ணல மேம். got it ரக்கனா. சரி, கவலைப்படாதீங்க, வில் மேக் இட் ஸ்லோ. ஓகே ரைட், இப்போ வரைக்கும் புரிஞ்சிச்சா? அடுத்த கான்செப்ட்லேருந்து ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. அடுத்ததா வேப்பர் ப்ரெஷர். இப்போ ஃபர்ஸ்ட் வேப்பர் ப்ரெஷரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எவாப்ரேஷன்னா என்ன, கண்டென்சேஷன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எவாப்ரேஷன்னா என்ன? ஒரு லிக்விட் கேஸாக மாறுது, ஆவியாக பறக்குதுன்னா அதுதான் எவாப்ரேஷன். அப்போது கண்டென்சேஷன்னா ஒரு கேஸு கூல் டவுன் ஆகி லிக்விடாக மாறுச்சுன்னா அதான் கண்டென்சேஷன். கண்டென்சேஷனுக்கான எக்ஸாம்பிள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பார்ப்போம். கண்டென்சேஷனுக்கான எக்ஸாம்பிள் கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். கண்டென்சேஷனுக்கான எக்ஸாம்பிள் கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். மிஸ்ட், ரெயின், வெரி குட் வெரி குட் வெரி குட். மிஸ்டையும் எடுத்துக்கலாம், ரெயினையும் எடுத்துக்கலாம். இப்போ எப்பெல்லாம் ஒரு லிக்விட் கேஸா மாறக்கூடிய அந்த ஒரு ஸ்பீட், ஒரு கேஸ் லிக்விடா மாறக்கூடிய அந்த ஸ்பீடு கூட ஈக்குவலா இருக்கோ, அதாவது ஸ்பீட் ஆஃப் வேப்பரைசேஷன் is equal to speed of condensation. அந்த டைம்ல எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் தான் நான் என்னன்னு சொல்றேன், வேப்பர் பிரஷர் அப்படின்னு சொல்றேன். கரெக்டா? இப்போ வேப்பர் பிரஷர்னா என்னன்னு நமக்கு புரிஞ்சிச்சு. அதை எப்படி ரவுல்ஸ் அப்ளை பண்றாருங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. Raoult's law is a dash case of Henry's law. ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். Raoult's law is a direct case of Henry's law. கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. Please answer. Special case. ஃபீவரா மேம் உங்களுக்கு? இல்லை, பட் ஐ ஹாவன்ட் ஸ்லெப்ட். ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளஸ் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு பேஜ், லைக் ஜஸ்ட் 1 பேஜ் நோட்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால்தான் ஆஸ் யூ கேன் சி ஐம் இதெல்லாம் பார்த்தா தெரியும் தூங்கலடா, அதனால்தான் ஐம் a bit cranky. பட் கவலைப்படாதீங்க, I'll ensure that the entire portion is covered. சரியா? Special case, correcta? Very good. Raoult's law is a special case of Henry's law. Wonderful ரா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் ஹென்ரிஸ் லால நம்ம ரவுல்ட்ஸ் லால நம்ம ரவுல்ட்ஸ் என்ன சொல்றாரு, நம்ம 2 வாலடைல் லிக்விட நோட் இட் டவுன், PYQஸ்ல கேட்டிருந்தான். 2 வாலடைல் லிக்விட நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அவங்களோட பார்ஷியல் ப்ரெஷரை ஆட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு டோட்டல் பார்ஷியல் ப்ரெஷர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி, ஃபார்முலா எடுத்துக்கோங்க. we know as per Henry's law P1 is equal to chi1. அப்போ P1 is equal to P0 1 chi1. Similarly P2 is equal to chi2. அப்போ P2 is equal to P0 2 chi2. கரெக்டா? இப்போ இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் பிரஷர் கிடைக்கும்னு சொல்றாங்களா? ஆட் பண்ணி பார்த்தலாமா? we know P total is equal to P1
plus P2 values substitute பண்ணுங்க. substitute பண்ணீங்கன்னா P01 chi1 plus P02 chi2. clear ஆ? புரிஞ்சுச்சா? any doubts? any doubts? already teached ma'am. why again? because நம்ம ரிவைஸ் பண்ண வேணாமா? yes. no problem Karthik Jana. no problem Kana. right. இப்போ கவனிங்க, இங்க மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், focus on the class. இப்போ நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எத்தனை சொல்யூஷன்ஸ் ஆட் பண்ணாலும் சரி, அவங்க மோல் ஃபிராக்ஷன் ஒன்னா சேர்த்தா உங்களுக்கு 1 தான் வரணும். பீட் 2 சொல்யூஷன், பீட் 3 சொல்யூஷன், பீட் 4 சொல்யூஷன், எத்தனை சொல்யூஷன் ஆட் பண்ணாலும் அவங்களோட மோல் ஃபிராக்ஷன் should be equal to 1. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஐடியல் சொல்யூஷன். ஐடியல் சொல்யூஷன்னா என்ன? இப்போ நான் ரவுல்ட்ஸ் லாவை பத்தி சொன்னேன்ல, அந்த ரவுல்ட்ஸ் லாவை ஒபே பண்ணக்கூடிய சொல்யூஷன் தான் ஐடியல் சொல்யூஷன். இந்த ஐடியல் சொல்யூஷன்ல என்னதான் மேம் கேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருடா கண்ணா? ஆமா, ப்ளீஸ் டோன்ட் ஸ்பேம். ஓகே, எஸ், நம்மளோட ரவுல்ட்ஸ் லாவை இது ஒபே பண்ணும். ரவுல்ட்ஸ் லால நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? P1 is equal to P01 chi2, P2 is equal to P02 chi2. அப்போ அதை ரெண்டுத்தையும் ஒபே பண்ணி சேஞ்ச் இன் ஹீட், சேஞ்ச் இன் வால்யூம் ரெண்டுமே 0ன்னு வச்சிருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் as ஐடியல் சொல்யூஷன். ஐடியல் சொல்யூஷன்ங்கிறது நல்ல புள்ள மாதிரி. சரியா? நம்ம என்ன சொல்றோமோ என்னடா நடக்குதுங்க? ஐடியல் சொல்யூஷன்ங்கிறது நல்ல புள்ள மாதிரி, நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். ரைட்? ஓகே டிகனா, I'll tell you one thing. என்னாச்சு இதுக்கு? சம்திங் கேம். okay, right. We'll do one plan. என்ன தெரியுமா? இன்னைக்கு full complete revision எத்தனை மணிக்குள்ள பண்ணலாம் சொல்லுங்க? இன்னைக்கு full complete revision எத்தனை மணிக்குள்ள பண்ணலாம்? எத்தனை மணி வரைக்கும் நீங்க இருப்பீங்க? tell me till when you guys will be completely available for the revision. 10 o'clock? 1.5 minutes முடியாது கண்ணா. Twelve o'clock full day. or 1. Okay, no worries. நம்ம full portion ஷார்ப்பா 1 o'clock குள்ள முடிச்சிடலாம். சரியா? 12 max to max 1 o'clock குள்ள முடிச்சிடலாம். முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 4 hours of break உங்களுக்கு இருக்கும். சரியா? அந்த 4 hours of breakல நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே குவிக்கா 2xல வச்சு நீங்க பாக்குறீங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் உட்கார்ந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்றோம். we are going to focus more on organic. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆர்கானிக் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. so we will be focusing more on organic part. ஓகேவா? is that fine with you guys? கிளியரா பண்ணுங்க ப்ளீஸ். இல்ல மேம் எனக்கு ரொம்ப டீடைல்டா வேணும்னு சொல்றவங்க மட்டும்
கமெண்ட்ல ஒரு ஃபயரை போடுங்க பார்ப்போம். கமெண்ட்ல ஒரு ஃபயரை போடுங்க பார்ப்போம். மேம் எனக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லித்தாங்க மேம் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கமெண்ட்ல ஒரு ஃபயரை போடுங்க பார்ப்போம். ஓகே, we want PYQs of organic. அது பண்ணிடலாம் கண்ணா. ஓகே, சரி, we'll set up a plan now. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க எல்லாரும், because if you want detailed revision, then அதுக்கு இந்த மெட்டீரியல் பத்தாது. I have to prepare some extra materials. அந்த hand written நோட்ஸ்லாம் தேவைப்படும். சரிங்களா? So tell me by what time we can start. Tell me by what time we can start. திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆர்கானிக்லேருந்து ஆரம்பிக்கணும்னா by what time will you guys be able to start? அதை மட்டும் சொல்லுங்க கமெண்ட்ல. $10 AM, 4 PM, 10 AM, 9:30, 10 QM. சரி, we will do one thing. நான் உங்களுக்கு ரெண்டு விதமான ரிவிஷனை தரேன். இப்போ wait. இப்போ குவிக்கா நம்ம எல்லா கான்செப்ட்ஸையும் ஒரு தடவை ரீகேப்சுவேட் பண்றோம், ரிவைஸ் பண்றோம். ரைட்? ஒன்ஸ் we finish this, you guys will have a short break, and அந்த பிரேக் முடிச்சதுக்கு அப்புறமா questions concept plan எப்படி இருக்கு? Okay, so this is going to be our plan. நான் எழுதி கூட காமிச்சிடுறேன். The plan is going to be simple. இப்போ நம்ம கான்செப்ட்ஸை குவிக் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கான்செப்ட்லேருந்து டைரெக்டாக டிஃபைன் அதுங்கிற மாதிரி கொஷின் வராது. யூ கைஸ் நோ இட், PYQs நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம குவிக் ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா we can go with concept question type. என்ன சொல்றீங்க? ஆர்கானிக் தனியா பண்ற மாதிரி தான் இருக்கும். I'll give you a quick revision. Quick revisionல நான் கவர் பண்ணிடுவேன். அது இல்லாம நான் தனியா பண்ற மாதிரி இருக்கும். Is this fine? ஏன்னா உண்மையிலேயே சொல்றேன், நம்ம டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. Even if I want to take marathon, I can take it today full day நம்மனால எடுக்க முடியும். That's not a problem. But கான்செப்டை மட்டுமே படித்து நம்மளால் மார்க் வாங்க முடியாது. ஓகே, வெறும் புக்ஸை மட்டும் படித்து மார்க் வாங்க முடியாது. ஏன்னா CBSEயில் 50% கம்பிட்டன்சி பேஸ் தான். அந்த 50%லேயும் இஃப் யூ கால்குலேட் 50 ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 30% பியோர் கான்செப்ட் பேஸ், 20% புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் பேஸ், கான்செப்ட் பேஸ். சரியா? ஸோ we will have a quick revision here, and அதுக்கப்புறமா we will do ma'am physical and inorganic இப்போ எடுங்க. ஓகே, important questions and topics பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கணும்டா கண்ணா. ஆர்கானிக் ஈவினிங் எடுங்க. இல்ல Shrinish, we haven't started organic, we are in physical only. கண்டிப்பா Jenny, I'll be doing it.
ஓகே, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சாப்டர் இருந்து தான் திருப்பி பண்ண போறேன். தட் வாஸ் மை ஆக்சுவல் பிளான். கிளாஸ் எடுத்தா எப்போ செல்ஃப் ஸ்டடி பண்றது? டிகானா யூ ஹாவ் டு செக்ரிகேட், எது உங்களுக்கு தேவை எது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சில பேருக்கு கான்செப்ட் தேவைப்படாது, கொஷின்ஸ் தான் தேவைப்படும். ஒரு சில பேருக்கு கான்செப்ட்லேருந்து சொல்லித்தர மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் யூ ஹூ ஹேஸ் டு டிசைட் வாட் இஸ் நீடட் ஃபார் யூ. ஷாஹித், ஆர்கானிக் கம் சூன் டாக்கானா, வில் ஹாவ் இட் சூன். One minute. Dikana, evening 3 or 4 o'clock, is it fine? நாளைக்கும் கிளாஸ் இருக்கும். Evening 3 or 4 o'clock, is it fine? சொல்லுங்க. You tell me. ஏன்னா கான்செப்ட்லெஸ் கொஷின் பிபிடின்னு ஃபுல்லாக ரெடி ஆகலைக்கண்ணா, ஐ ஹவ் டு கோ அண்ட் ப்ரிப்பேர். ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். நைட்லாம் அதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஒரு பேஜில், ஐ மீன் நாட் தட் நோட் புக் எல்எல்எம் கைண்ட் ஆஃப் திங் அண்ட் ஆல், சரியா? சும்மா எங்கேருந்தோ எடுத்து கொண்டு வந்துட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற நோட்ஸை பற்றி தான் பேசல. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆக்சுவல் திங்ஸ். ஓகே, உங்களுக்காக லைக் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்லாம் வச்சு காமிக்கக்கூடிய ஸ்லைட்ஸு. ஸோ அதை க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ வாஸ் டூயிங் தேட். அது க்ரியேட் ஆன் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு தந்துடுவேன். பிஃபோர் த எக்ஸாம் ஐல் கிவ். ஸோ உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம், கான்செப்ட் ப்ளஸ் கொஷின். ஐ தாட் ஆஃப் டூயிங் இட் இன் த ஆஃப்டர்நூன். ஐ மீன் 7 மணிக்கு பண்ணலான்னு நினச்சேன். பட் சின்ஸ் யூ கைஸ் ஆர் ஆஸ்கிங், வில் ஸ்டார்ட் இட் ஏர்லியர். ஓகே, மேபி ஒரு 3 PM or 4 PM. Today fully you will have class. Please don't worry. Today fully you will have class. கண்டிப்பா சுஜிதா. Today fully you will have class. நீங்க கவலையே பட வேணாம். You will have class. Okay, you guys do one thing. எல்லாரும் லஞ்ச் முடிச்சுட்டு இப்போ நான் ஐல் கிவ் யூ குவிக் ரிவிஷன் ஆஃப் சம் சாப்டர்ஸ். ஓகே, ஒரு 3-4 சாப்டர்ஸ் மட்டும், இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் மட்டும் ஐல் கவர் இட் அண்ட் ஐல் கிவ் யூ குவிக் ரிவிஷன் ஆஃப் தட். நீங்கள் என்ன பண்ணணும், பை லெட்ஸ் சே 3 o'clock. ஓகே, பை 3 o'clock we will start our live. 3 or 4 o'clock we will start our live. And அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா we will ensure that concept plus question kind of session is done. சரியா? ஓகேவா? 2 o'clock எல்லாரும் சாப்பிடணும்ல கண்ணா. It is okay, it is fine for me if you guys come. எல்லாரும் வரேன்னு சொன்னீங்கன்னா then from 2 o'clock we can take class. That will not be an issue. Okay? எல்லாரும் வரேன்னு சொன்னீங்கன்னா we can start from 2 o'clock. That will not be an issue. Two PM is fine. Now what we will do, we will give a quick revision of all the chapters kana. Gadagadan nama quick revision போட்டுலாம். After quick revision, we'll be focusing on our marathon. Okay va? Right, in the solutions முடிச்சறேன். After that I'll give you break. But இப்பவே சொல்லிறேன், இந்த breakல எனக்கு நீங்க ஒரு வேலை பண்ணனும். நான் I'll give you 10 years of PYQ கான booklet in Telegram. So நீங்க என்ன பண்ணனும், அந்த booklet பார்த்து whatever is there in the booklet, just read it out and come. Just read it out and come. சரியா? சாம் ஜோஹன், யாருக்கு கொஷின் மட்டும் பார்த்தா போதும், எப்போ கொஷின்ஸ் பார்ப்போம்? கொஷின்ஸ் ஈவினிங் பார்ப்போம் கண்ணா. We will see questions, sorry, not evening, in the afternoon.
ஓகேவா? எஸ், கண்டிப்பா 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 கண்ணா. ப்ளீஸ் டோன்ட் வரி. கான்செப்ட் பிளஸ் கொஸ்டின் வில் பி டன் ஃபார் ஷூர். And I'll be sharing all the PDFs. So, Dikana, in the session oda description la, I'll just show it to you. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த செஷன், கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆல் நேமிங் ரியாக்ஷன்ஸ் பிடிஎஃப், தென் இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல்ஸ்க்கான பிடிஎஃப், கிளாஸ் 12th கெமிஸ்ட்ரி நியூமரிக்கல்ஸ்க்கான பிடிஎஃப், தென் சீட் ஷீட்ஸு, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். சரியா? ஸோ வாட் ஐ வாண்ட் யூ கைஸ் டு டூ இஸ், செஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இன்ஆர்கானிக், ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை மட்டும் ஒரு தடவை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வரணும். பண்ணுவீங்களா? வில் யூ டூ இட்? ஐல் கிவ் யூ டைம் ஃபார் தட். ஏன்னா கான்செப்ட்க்கு போகிறதுக்கு முன்னாடி யூ கைஸ் ஷுட் பி வெரி கிளியர் வித் தட். ஸோ அது பண்ணிட்டு வந்துடுவீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, வெரி குட் வெரி குட். ஸோ நான் சொன்ன இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸையும் ப்ளஸ் என்சிஆர்டி பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இங்கே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் இருக்கிறத மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. ஆல்சோ நியூமரிக்கல்ஸ் பிடிஎஃப்பும் இருக்குது, அதை ஜஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. So that it will be easy for you to go with the concept question type. சரியா? ஓகேவா? ரைட்டா? மேம் வெரி அஃப்ரைட். டிகனா பயப்படுறதுக்கு இதில் எதுவுமே இல்லை. திஸ் இஸ் ஜஸ்ட் அ போர்ட் எக்ஸாம். This is just a board exam. Trust me, I am there with you. Okay va? Very good, very good, very good Rakana. Ma'am, break evlo neram. So it's not break kana, it is time for your self study. Ipo time 9 o'clock acha, 9 to 10, 10 to 11, 11 to 12, 1 to 2. 4 மணி நேரம் தான். சரியா? அதுக்கு மேலே you don't have time. 4 மணி நேரம் தான். அந்த 4 மணி நேரத்தில் what you guys have to do is, எனக்கு இந்த இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக்கோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி அந்த கண்டென்ட்ஸை என்சிஆர்டி புக்கு வச்சு படிச்சுட்டு வரணும். பண்ணிடுவீங்களா? பிகாஸ் ஃபிசிக்கல் ஐ ஹவ் டன், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் இட் ஆல்மோஸ்ட். நான் சொல்யூஷன்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது, தட் வி வில் கவர் இட், டோன்ட் வரி. பட் மற்றதை நீங்கள் படிச்சுட்டு வரணும். There any conceptual understanding kid? This is okay Rakana. Okay? Yes, yes Rupa, from starting I'll be teaching. Okay? Done. So உங்களோட ஸ்டடி டைம் இப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டைம் இஸ் டிக்கிங். டைம் எங்கேயும் நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. Go and start studying. Come back by 2 o'clock. We'll have a live at 2. All right? Yes. Okay, Rakana. So, we'll see you soon by 2 o'clock. And don't worry, don't panic, just relax. Unga kuda na irukken. And if you are having any other things, like ma'am, எனக்கு இது கூடவே, அதாவது 2 PM class போலவே, நாளைக்கு இந்த class வைங்க, அண்ட் இன்னைக்கு நைட்டு இந்த கிளாஸ் வைங்க, இந்த கிளாஸ்லாம் எங்களுக்கு தாங்கங்கிற மாதிரி ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ட்ராப் அ மெசேஜ் டு NEET_Premila_Chemistry.
இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. சரியா? இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். மேம் என்கிட்ட இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க premila.m at vedantu.com மெயில் அனுப்பலாம். சரியா? ஸோ மெயில் அனுப்பிடுங்க. அண்ட் எஸ் கண்ணா, ஃபுல்லாக டீட்டெயில்டாக வி வில் லியன். கண்டிப்பாக ஷாஹித், ஆர்கானிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஆர்கானிக்கில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஒரு 14 நேமிங் ரியாக்ஷன்ஸ், 5 டெரிவேஷன்ஸ், மோஸ்ட் ரிப்பீட்டட். ஓகேவா? ஸோ அதுலேருந்து ஈஸியாக உங்களால் ஒரு சங்க் ஆஃப் மார்க்கை வாங்க முடியும். ஸோ அதை பற்றியும் நான் சொல்கிறேன். ஓகே, கண்டிப்பா ஸ்ரேயஸ், ஐ ஹாவ் த கொஸ்டின் பேங்க். நான் அதை அப்படியே கொண்டு வந்துடுறேன். எஸ் கங்கா, இன்னைக்கு ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். நாளைக்கு நம்ம ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஓகேவா? கன்வர்ஷன்ஸும் பார்க்கலாம். சத்யஜித், ப்ளீஸ் டோன்ட் வரி, கன்வர்ஷன்ஸும் பார்க்கலாம். ஓகே, எஸ் கன்வர்ஷன்ஸ் ஐ வில் டீச் யூ. ஓகேடா கண்ணா. ஸோ go start studying and சீக்கிரமா வாங்க. 2 o'clock நம்ம செஷன் இருக்கும். ஸோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு வாங்க. we'll start it, we will bash it like anything. ஓகேவா? ரைட்டா? from the first chapter onwards. ஆமாம், from the first chapter. பட் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் பார்த்துட்டு கூட மற்றதுக்கு போய்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் கான்செப்ட்ஸை பார்த்துட்டு then we'll go with questions. ஏன்னா நிறைய பேருக்கு ஆர்கானிக் தான் பயமா இருக்கு இல்லையா? ஸோ ஆர்கானிக் பார்த்துட்டு we'll go with questions. ஓகே, சாம்பிள் பேப்பர் நான் இப்போ நம்மளோட டெலிகிராமில் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட் 5-10 இயர்ஸோட பேப்பர் என்கிட்ட இருக்குது. அதை நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ரைட்டா? ஐ திங்க் இங்கேயே சாம்பிள் பேப்பர் கொடுத்துருப்போன்னு நினைக்கிறேனே. ஆட் பண்ணலையா? ஓகே, நான் ஆட் பண்ண சொல்கிறேன் கண்ணா. I'll ask our channel manager to add it. So don't worry, we will be doing it. Right? Okay, Rakana. So yes, we'll meet you all by 2 o'clock. But அதுக்குள்ள சொன்ன மாதிரி finish பண்ணிட்டு வந்துருங்க. சீக்கிரம் வாங்க, டைம் இல்லை, டைமுக்கு வந்துருங்க.